slow motion crew, and we up in our cloudlands when people change, but not us. And we just chillin', kicking it, kissed by the sun. Could be soaked to the skin in the mall soon. I know she got the good vibes when seasons change, but we're the same. Even if I lost all my money, the zero runs deep, honey. And I don't need to speak a single word, 'cause you got me holding, holding. Even if my jokes aren't funny, my tongue tied up on it. And I don't need to speak a single word, 'cause you got me holding, holding. 'Cause you got me holding, holding. Cause you got me holding. And I'll be running, possessed by a low, low voodoo. Fired up like a wolf on the full moon. And we're stuck in a la la land. The tides will turn without us. And I'll be killing time like I might be a cartoon. Take it in real life like haiku. I know we got the good vibes when pieces fall right into place. Even if I lost all my money, the zero runs deep, honey. And I don't need to speak a single word, 'cause you got me holding, holding. Even if my jokes aren't funny, my tongue tied up on it. And I don't need to speak a single word, 'cause you got me holding, holding. 'Cause you got me holding, holding. Cause you got me holding. Play me like a bass guitar, simmer down and mess me up, tripping like I'm Jimmy at Woodstock. Drive me around in your red Ford. back. This is the moment. Tonight is the night. We'll fight till it's over. So we put our hands up like a ceiling can. Back. This is the moment. Tonight is the night. We'll fight till it's over. So we put our hands up like a ceiling can. அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஹலோ மக்களே, திஸ் இஸ் சேலஞ்சர்ஸ் esports உலகம் சவுத் இந்தியன் இன்விடேஷனல் சீரிஸ்க்கான சீசன் ஒன் வீக் 3 மற்றும் டே 4க்கான மேட்சஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் ரெண்டி அண்ட் நம்மளுடைய அண்ணன் குரோனஸ் ப்ரோ நம்ம கூட இருக்கார். அண்ட் நம்மளுடைய டீம்ஸ்மே பார்த்துட்டு இருக்க முள்ள வரது ரியா ஹாய், ரியா வெல்கம் டு ஸ்ட்ரீம். டைனோ ப்ரோ ஹாய், கோகுல் ஹாய், ஸ்ட்ரேஞ்சர் ஹாய், எல்லாருக்கும் ஹாய் அப்படியே வந்துட்டு நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுடைய ரிசல்ட்ஸ் வந்துட்டு பார்த்துடலாமா குரோனஸ் ப்ரோ? கண்டிப்பாக பார்த்துடலாம். ஜஸ்ட் 1 minute guys. ஓகே, ஹியர் த ரிசல்ட்ஸ் அண்ட் ஓசோன் டீம் பார்த்துட்டு இருக்கோம். வித் 2 டின்னர் உங்களுக்கு கிடச்சிருக்கு. நேற்று ஆக்சுவலாக ஒரு டின்னர் எடுத்துருந்தாங்க. டோட்டலாக வந்துட்டு 112 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேறு லெவலில் ஆக்சுவலாக ஒரு லீடை பிடிச்சிருக்காங்க ப்ரோ. வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஒரு ட்ரிபிள் டிஜிட் அந்த ஒரு எல்லைக்கு போயிருக்காங்க. அண்ட் மற்ற டீம்ஸ்லாம் வந்துட்டு அது டபுள் டிஜிட்டே தான் இன்னும் இருக்காங்க. பட் ஸ்டில் ஜஸ்டிஸ் டீம் பார்த்துட்டு இருக்கோம். அவங்க டின்னரே மேக் பண்ணனாலுமே வந்துட்டு இன்னுமே வந்துட்டு கன்சிஸ்டண்டாக அவங்க அந்த ஒரு டேபிள் டாப் வந்துட்டு பிடிச்சிட்டு வந்துட்டே இருக்காங்க. அவங்க வந்துட்டு அதை விடலை வித் 91 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. அண்ட் தேர்டில் வந்துட்டு NXC டீம் வித் 1 டின்னரோட பார்த்தீங்கன்னா வந்துட்டு 75 பாயிண்ட்ஸ் வந்துட்டு பிடிச்சிருக்காங்க. அண்ட் தேர்ட் பொசிஷன். அண்ட் ஃபோர்த்தில் அக்காட்சுகி டீம் பார்த்துட்டு இருக்கோம். AKS டீம் வித் 1 டின்னரோட 69 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஓவரால் பாயிண்ட்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் ஃபிஃப்த்தில் வந்துட்டு BBS esports பார்த்துட்டு இருக்கோம். அவங்க கிட்ட டின்னர் இருந்தாலுமே வந்துட்டு தே ஸ்டில் இந்த டாப் 5 வித் டோட்டலாக வந்துட்டு 68 பாயிண்ட்ஸோட பார்த்தீங்கன்னா வந்துட்டு தேர் இந்த டேபிள் டாப் 5. அண்ட் 6ல் வந்துட்டு F4 esports பார்த்துட்டு இருக்கோம் வித் 61 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. வித் 38 பிளேஸ்மெண்ட் பாயிண்ட், 23 கில் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகே நைஸ். அண்ட் 7th ரிடம்ஷன் க்ரூ டீம் வித் 1 டின்னரோட பார்த்தீங்கன்னா வந்துட்டு தேர் இன் 7th பொசிஷன் வித் டோட்டலாக வந்துட்டு 60 பாயிண்ட்ஸோட. அண்ட் 8th வந்துட்டு NK அஃபிஷியல்ஸ் பார்த்துட்டு இருக்கும் 59 பாயிண்ட்ஸோட. அண்ட் 9th S7 esports இருக்காங்க வித் 58 பாயிண்ட்ஸோட. அண்ட் 10th வந்துட்டு நம்மளுடைய மைண்ட் ஆர்என் டீம் இருக்காங்க வித் டோட்டலாக வந்துட்டு 56 பாயிண்ட்ஸோட. அண்ட் 11th நம்ம பெங்களூரு டீம் பார்த்துட்டு இருக்கோம் கைஸ் வித் டோட்டலாக வந்துட்டு 55 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. அண்ட் நம்மளுடைய 12th டீம் ஃபெய்த் ஆர்எல் டீம் 53 பாயிண்ட்ஸ். அண்ட் 13th என்கேம் டீம் 51 பாயிண்ட்ஸ். அண்ட் 14th NGC டீம் வித் 50 பாயிண்ட்ஸ். அண்ட் பிளாக்பல் RSR டீம் இஸ் இன் 15th பொசிஷன் வித் 46 பாயிண்ட்ஸோட. அண்ட் 16th கோட் டீம் இருக்காங்க 42 பாயிண்ட்ஸ். அண்ட் 17th VR1 esports வித் டோட்டலாக வந்துட்டு 39 பாயிண்ட்ஸ். அண்ட் 18th வந்துட்டு OBLIVION esports 34 பாயிண்ட்ஸ். அண்ட் 19th ஆஷஸ் EB டீம் வித்
34 பாயிண்ட்ஸ் அண்ட் 20ல பவர் ஆஃப் தெலுங்கு டீம் வித் 30 பாயிண்ட்ஸ் அண்ட் அந்த ரிசல்ட்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டே 3 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸ் தான் இது. அண்ட் கண்டிப்பாக வந்துட்டு இன்றைக்குமே வந்துட்டு ஒரு நல்ல ஆக்ஷன் பேக்ட் சம்பவங்கள் போகுது. பிகாஸ் எப்படி பார்த்தாலுமே அந்த டாப் 12 டாப் 13 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே அந்த ஒரு அடுத்தடுத்து சீக்குவலாக தான் இருக்குது. 51, 53, 55, 56 அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க முடியுது ப்ரோ. பிகாஸ் வந்துட்டு ஒரு 5 டீம் ஒரு 5 to 8 டீம் கிட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த 50ஸ்ல இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த ஒரு டேபிள் 10 கூட வரதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு அவங்க அந்த ஒரு கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் நமக்கு இன்னைக்கு கொடுத்தாங்கன்னா பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. கமெண்ட் கேஸ் உங்களுடைய ஃபேவரட் டீம் உங்கள் ஓன் டீம்லாம் இருக்கிற கண்டிப்பாக சேட்டில் வந்துட்டு ஹேஷ்டாக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னைக்கு லாபி பார்த்துட்டு இருக்கோம். 86 பிளேயர்ஸ் வந்துட்டு இன்றைக்கி இருக்காங்க. அண்ட் வேற லெவல் வெறித்தனமான டீம்ஸ் எல்லாமே வந்து உள்ள வந்தாச்சு. பிளைண்ட் டீமே வந்துட்டு இன்றைக்கி நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னுமே வந்துட்டு லாபி டஃபராக வந்துட்டு இருக்க போது. இன்னும் ஒரே ஒரு டீம் மட்டும் வரல வந்துட்டு இன்னும் வந்துட்டு வந்துருவாங்க நினைக்கிறேன். அண்ட் இன்னும் ஒரு 2 minutesல மேட்சஸ் வில் பி ஸ்டார்டிங். அண்ட் YTT ஸ்குவாட் இருக்கா? இல்லை ப்ரோ YTT டீம் கிடையாது. யூடிக் தமிழ் டீம் கிடையாது. +PTC ஹாய் வெல்கம் டு திஸ் டீம். அண்ட் 6 people வாட்சிங் பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களும் அப்படியே ஒரு லைக்கை தடுக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு டிஃப்ரெண்ட்டான இதுவா போமா? Well, yesterday நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது நான் சொன்னது லைக் ஜஸ்ட் டீம் வாஸ் ஆக்சுவலி ஹேவிங் a bad performance yesterday. So 88 பாயிண்ட்ஸோட அவங்க வந்து நேத்து ஆக்சுவலி லீடிங்ல இருந்தாங்க. இப்போதைக்கு அவங்க நேத்து வந்து ஜஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க போல. So I think just is actually having a difficult time. So 91 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. They are on the second position and I think we are actually ready to start. And இப்போதைக்கு வந்து like almost all the teams are here. So 84 people in the lobby right now. They are actually kicking the last guy out and கண்டிப்பா வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. So yes, there you go. Already start பண்ணியாச்சு மேட்ச். And I think today வந்து லைக் கண்டிப்பா அந்த லீடை மெயின்டைன் பண்ண தான் பார்ப்பாங்க. ஓசோன் என்னதான் நல்ல ஒரு லீட் இருந்தாலும் இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு கம்பேக் கொடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. Similarly for the 3rd, 4th and 5th position பார்த்தீங்கன்னா 70s and 60sல இருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஒரு 5-6 டீம்ஸ் இருக்காங்க. If they get really high kill chicken dinner கண்டிப்பா அவங்க வந்து டாப்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. கண்டிப்பாக ஆஸ் யூசுவல் நம்மளுடைய எவர்கிரீன் இறங்கல் நம்ம எல்லா டீமே நல்லா விளையாடக்கூடிய அந்த ஒரு மேப்பை தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே உங்களுக்கு அந்த ஒரு அக்ரஷன் அந்த ஒரு உங்களுக்கு சுருக்கமாக சொன்னால் போரே அடிக்க அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு த்ரூ அவுட் வீக் எல்லா வீக்குமே அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த வீக்குமே அப்படி தான் போக போகுது. செகண்ட் என்னெல்லாம் டீம்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்துட்டு போய் பார்த்து விடுவோம். So S7 team in slot number 3, NGC in slot number 4, VR1 in slot number 5, NXG வந்து slot number 6ல இருக்காங்க. And BPRSR on slot number 7, 8ல வந்து blind இருக்காங்க, 9ல வந்து endgame, 10ல வந்து power of Telugu, 11ல வந்து RC இருக்காங்க, and 12ல வந்து we have AEB I guess. And அதுக்கப்புறம் 13ல வந்து we have OZONE, 14ல AKATSUKI, 15ல BBH, 16ல வந்து FORE, 17ல JUST இருக்காங்க, 19ல FAITH இருக்காங்க, 20ல வந்து GOAT இருக்காங்க, 21ல RN இருக்காங்க, 22ல வந்து NB இருக்காங்க நம்ம பெங்களூரு, and 23ல வந்து NK officials, 24ல OBLIVION Esports, and 25ல வந்து FaZe அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஜாயின் பண்ணிருக்காங்க. ஃப்ளைட் பாத் அப்படியே பார்த்துருவோம். அண்ட் ஃப்ளைட் பாத் பார்த்தீங்கன்னா வந்து நோவர் ஃபார்ம் ரொசாக் ஸ்கூல் அண்ட் ஷூட்டிங் தாண்டி போயிட்டு இருக்காங்க. இறாங்கிலே வந்துட்டு 2 டிவைட் பண்ணுது. நல்ல ஃப்ளைட் பாத் பொச்சன்கி மிலிட்ரி பேஸுமே வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெச் பண்ணி கூட ஈஸியாக வந்துட்டு போயிடலாம். மேபி இன்னைக்கு NGCSS பிளைண்ட் வந்துட்டு அகைன் நம்ம இன்னைக்கு வந்துட்டு பார்க்க போகிறோமா. அண்ட் ப்ரிமாக்ஸுக்கு ஒரு 3 டீம் ரெகுலராக போவாங்க. அவங்க எப்படி வந்துட்டு போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? பிகாஸ் வந்துட்டு இன்னைக்கு ஃப்ளைட் பாத்தில் கிடையாது. அப்படி இருக்க சொல்ல நம்ம NXC டீம் என்கேமாக இருக்கட்டும் இல்லை F4 Esports 3 பேருடைய ட்ராப் லொக்கேஷனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரிமாக்ஸ் தான் வந்துட்டு நம்ம அவங்க போய்கிட்டு இருந்தாங்க. அண்ட் எப்படி போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. பிகாஸ் அந்தளவுக்கு நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்காது. ஸோ அந்த ஒரு ரோடு வேஸ்லேயே வந்துட்டு ஒரு ஃபைட் நடக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஆஸ் யூஷுவல் பிளைண்ட் டீம் அண்ட் நம்முடைய NGC டீம் மிலிட்ரி பேஸ் தான் போய்கிட்டு இருக்காங்க. அண்ட் 2 பேருக்குமே தெரியும் மோஸ்ட்டாக இந்த டீம் தான் வந்துட்டு இங்கே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட தான் வந்துட்டு ஃபைட் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஃப்ளைட் பார்த்தவே வந்துட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அண்ட் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் இந்த ஃபைட்டை யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் ஷூர் இட் வில் ஹேப்பன். பிளைண்ட் அண்ட் NGC கண்டிப்பாக இந்த வேலையில் வந்துட்டு ஒரு ஃபைட் எடுப்பாங்க. அண்ட் கூட வேறு யாரா இன்றைக்கி வந்துட்டு இருக்காங்களா கிட்ட கண்டிப்பாக கிடையாது. NXC டீம் நோவார்க் வந்துட்டு இறங்கியிருக்காங்க. they are not going to Primax actually and maybe F4 Esports and நம்மள என்கேம் டீம் இவங்கெல்லாம் வந்துட்டு வெஹிக்கிள்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இப்போதைக்கு NGC கிரீட் பார்த்துட்டு இருக்கும். வேறு லெவலில் பல்ட்டினா அடிச்சு இறங்கியிருக்காங்க. அண்ட் ஒரு M4 இறங்கின உடனே கிடச்சிருக்கு லக்கீலி. அண்ட் லூட்ஸு கண்டிப்பாக பஞ்சம் இருக்க போகிறது இல்லை. சி பில்டிங் சைட் பிளைண்ட் டீம் போகிறத பார்த்துட்டு இருக்கும். அண்ட் யூஸ்வல் ட்ராப் லொக்கேஷன் தான் 2 டீமுக்குமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஒரு இடம் யூஸ்வலாக வந்துட்டு அவங்க இறங்கக்கூடிய இடம் தான். கண்டிப்பாக நம்மளுடைய பிளைண்ட் டீம் அந்த ஒரு சி பில்டிங் தான் பிடிப்பாங்க. அண்ட் அதே மாதிரி நம்மளுடைய NGC டீம் அந்த ஒரு மோட்டார் ரூம்ஸ் அந்த லேபரேட்டரி அப்படிக்கே வந்துட்டு லூட்டிங்ஸ் எடுத்துட்டு ஃபைட்டுக்கு ரெடி ஆகிட்டு வருவாங்க. அண்ட் லெட்ஸ் வெயிட் வாட்ச் இப்போதைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபிளார்லாம் கூட கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் இப்போதைக்கு இந்த இடத்துல ஃபைட் வந்து நடக்கவே வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு இனிஷியேட் ஆகிடும்.
அண்ட் மற்ற டீம் ஜோன் பார்ப்போம். ஜோன் இன்னைக்கு பார்த்தோன்னா வந்துட்டு அந்த ஜார்ஜ் ஓப்பனுடைய மலன் ரொயின்ஸ் மற்றும் ரொசாக் வந்துட்டு கவர் பண்ண மாதிரி ஒரு சென்டர் சோனாக விழுந்திருக்கு. ஜோன் இன்னைக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஷிஃப்ட் எடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. பிகாஸ் ப்ரீவியஸ் 2 டேஸாக அந்த ஹார்ட் ஷிஃப்ட் சுத்தமாக எடுக்கல. அதைப்படி பார்த்தா இன்னைக்கு வந்துட்டு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஜஸ்டிஸ் டீம் போய் பார்ப்போம். ஜஸ்டிஸ் டீம் ஏர்லியராகவே வந்துட்டு இங்கே ஒரு நாக் வாங்கியிருக்காங்க. ஆங்ஸைட்டி பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் நம்மளுடைய டீம் என்கேம் டீம் அவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு இறங்கி ஜஸ்டிஸ் டீம்னுடைய அந்த ட்ராப் லொக்கேஷனில் வந்து இறங்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓகே ஒரு கையில் கன்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஃபிஸ்ட் பண்ணி விட்டுட்டாங்க. அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒருத்தர் தேர்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வேலையில். அண்ட் ஜஸ்டிஸ்னுடைய ட்ராப் லொக்கேஷன் அது. பட் இப்போதைக்கு ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இருக்காங்க நம்முடைய இன்கேம் டீமுக்கு ஒரு கில் கிடச்சிருக்கு. ஜஸ்டிஸ் டீம் ஏர்லியராகவே வந்துட்டு அந்த ஒரு மேன் அட்வான்டேஜ் இழக்கிறாங்க. மேஜிக் பாய், எக்ஸ்கோவிக் அண்ட் ரீப்பர் ஓபி இந்த லாஸ்ட் 3 months ஸ்டாண்டிங். அண்ட் இன்னைக்கு வந்துட்டு யார் வந்துட்டு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது ப்ரோ? உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுது? இன்னைக்கு யார் வந்துட்டு அந்த ஒரு கம்பேக் கொடுக்க போகிறாங்க? ஏன்னா ஒரு நாள் ஒரு டீம் கம்பேக்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. நேற்று ஓசோன் பார்த்தோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நாள் நம்மளுடைய ஜஸ்டிஸ் டீம் அண்ட் என்கே அஃபீஷியல்ஸ் பார்த்தோம். டின்னெல்லாம் போட்டிருந்தாங்க. அண்ட் அப்படி இருக்க சொல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுது, யாரெல்லாம் வந்துட்டு இந்த ஒரு கம்பேக் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தோணுது குரோனஸ் ப்ரோ? Well, இன்னைக்கு வந்து கண்டிப்பா fights will be much more intense because last 3 days தான் இப்போ இருக்கு. So 9 matches they have and கண்டிப்பா அந்த 9 matchesல ஒரு கண்டிப்பா ஒரு impact கொடுத்து they will be trying to get the lead. And I think AKATSUKI is actually taking the drop location of Justice in here. So that's why they had the early fight. They were actually clearly trying to eliminate Justice from reaching the top tier. So கண்டிப்பா அந்த #1 வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க இறங்கிருக்காங்க. And they were actually successful in doing so because anxiety வந்து கண்டிப்பா solo வந்து மாட்டிக்கிட்டாரு and he was being thirsted really early in the game. Meanwhile, Blind versus NGC which we actually saw last week as well. So கண்டிப்பா இந்த வாட்டி ஒரு early fights இங்க நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு in military base and they will also have to start their zone rotations because zone வந்து northwestern sideல தான் போட்டிருக்கு. So கண்டிப்பா ஒரு early rotations bridge blocks எல்லாம் கண்டிப்பா பார்க்க முடியும். Oblivion team is actually near the bridges as well. Greed அங்க பாத்தீங்கன்னா already Blind CRONOS வந்து knock பண்ணிருக்காரு. So we have the fights already starting. So இவங்க கண்டிப்பா ஒரு சேஃபான ஒரு zone rotation கிடையாது. They are actually pushing in. CRONOS வந்து கண்டிப்பா finish பண்ணி முடிச்சிருவாங்க Greed I guess so. So he's already bleeding out in the middle. I believe CRONOS was out in the open. I'm not sure what actually made him to come out in the open. So கண்டிப்பா இப்போ 3-man squad தான் Blind Luck, Cowboy Duty and we have NVM. So Zen UV already அங்க ரைட் சைடுல இருக்காங்க. Nade already in the hands of Zen. கண்டிப்பா ஒரு nade எடுத்து knock வைக்க பாப்பாரு. Cowboy is actually on the top I guess. So கண்டிப்பா கவுபாய்க்கு ஒரு நேடு வந்துச்சுன்னா அருமையான ஒரு ஒன் பிச் நேடு வரும். எஸ் எக்ஸாக்ட்லி. ஓ தட் வாஸ் அன் இல் டைம் நேட். அது இன்னும் கொஞ்சம் ஒரு 1 செகண்ட் டிலேவா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கவுபாய்க்கு கொஞ்சம் டேமேஜ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மீன்வைல் இந்த ஃபைட்டிங் போயிட்டு இருக்கும்போது மற்ற டீம்ஸ் எல்லாமே ரொட்டேஷன்ஸ் போடுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணிருப்பாங்க. ஸோ வி கேன் சி தட் ஜார்ஜபிள் நார்தர்ன் சிட்டிஸ் இஸ் ஆக்சுவலி டேக்கன் பை RC XTC VR1 எல்லாமே யூஷுவல் ஸ்குவாட்ஸ் தான் இருக்கீங்க. VR1 வந்து அவங்களோட யூஷுவல் ட்ராப் லொகேஷன் ஜார்கி தேர். ப்ரைட் அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு நாக் வச்சிருக்காங்க. ஸோ ஐ திங்க் பேக் டு பேக் நாக்ஸ் ஆல்ரெடி ஹேப்பனிங் இன் பிளைண்ட். ஐம் நாட் ஷூர் வாட்ஸ் ஹேப்பனிங். ஸோ கவுபாய் ஆல்ரெடி ஸ்பாட்டட் அட் என்கேம் அங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து மறுபடியும் டார்கெட் பண்றாங்க. ஜஸ்ட் மேஜிக் பாய் கெட்ஸ் டேக்கன் அவுட். ஸோ அங்கே வந்து வேற லெவலில் போயிட்டு இருக்கு. எக்ஸோவிக் வித் M16 ஒரு ஃப்ளேம் வந்து நாக் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ஃபைட்ஸ்க்கு நம்ம இப்போ போயிடுவோம். So we will just wait a second to actually see what's happening here. ஒரு புஷ் இங்க வந்திருக்கு NGC சைடுல இருந்து. And UV goes down with that nade. Double knockouts by Duty. Excellent on a nade from Blind and follow up Molly kududachu, but Duty also goes down because Zen actually comes in through the stairs. Ipo NVM will have to come in for that help. Can he actually clutch it? Greed will be coming in out in the open I guess. So NVM already clutching inside. So ஒரு Bison irukka அவர் கையில. So it's an excellent weapon I guess. 53 bullets already இருக்கு. Zen is actually giving a revive. Duty ki kandipa ஒரு revive கொடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. Greed actually coming up following up for a quick revive as well. So double nade அந்த ஒரு nadeல double knockouts. It was excellent. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரு நேட் ஆல்ரெடி எடுத்தாச்சு அண்ட் தட் நேட் மாலி அது. ஸோ மாலி நாட் ஆக்சுவலி கனெக்டிங் இட். NVM ஸ்டில் சேஃப் ரைட் நவ். இந்த ஃபைட் எப்படி போகுது நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். மீன்வேல் அங்கே என்கேம் வர்சஸ் ஜஸ்ட் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு ரெண்டு ப்ரோ. அங்கே வந்து ஆல்ரெடி நிறைய செலுத்தல் பொறுத்தல் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஐ திங்க் ரீப்பர் அண்ட் எக்ஸோவிக் ஆல்ரெடி ஃபினிஷ். ஐ திங்க் மார்வல் கிளட்ச் ஆல்ரெடி தேர் ஃபினிஷிங் ஆஃப் ஜஸ்ட் ஏர்லி இந்த கேம் 22nd பொசிஷனில் கண்டிப்பாக வைப் அவுட் ஆயிருக்காங்க. ஐ திங்க் த டீம் வாஸ் பீங் டார்கெட்டட் நான் சொன்ன மாதிரியே. And BPRs are already closing in on endgame here. So multiple fights anga poitu irukku. Third parties already being done. BPRs are also entering the fights here. Double knockouts already done. Surya and Logan mattum dhaan thariya irukanga. Let's see what endgame is going to do in this stage. Endgame li nare knockouts varudhu. Tam is already on the top. Marvel is actually on the top. So கண்டிப்பா இது வந்து endgame target பண்ண வந்தாங்க just and they were being targeted by BPRs as well out in the open. Logan being spotted. M4 with a 4x இருக்கு. லோகனுக்கு வந்து ஷாட் கொடுக்குறாங்க. Yes, there you go. Logan down to 1 HP. Excellent reflex going back into cover. Masquerade knocking out flame here. ஒரு revive already பண்ணியாச்சாங்க. So Tam trying to throw that nade. Excellent ஆன ஒரு nading skills அங்க பார்த்தோம். மரத்துக்கு மேல வழியா அப்படியே போடுறாங்க. But that nade did not actually reach the distance here. So Krishik வந்து இப்ப நல்ல ஒரு கவர் இருக்கு. Tam already there trying to spot out. Yes, Venom gets finished out by Masquerade here. Excellent use of that spray and a peek. And Clutch and Tam are the two guys left for endgame. Target பண்ண டீம் வந்து ஆல்ரெடி இங்க டார்கெட் பண்ணிருக்காங்க BPRs. And I hope that they will be able to get this fight finished. So 1D ல வந்திருக்காங்க and they were being taken out by endgame in the meanwhile.
ஸோ கண்டிப்பாக இந்த ஃபைட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக? கண்டிப்பாக ஆர்எஸ்ஆர் டீமுக்கு ஒரு நல்ல கம்பேக் ஏர்லியராகவே கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏர்லியராகவே இவங்க ஒரு இவனுமே 2 பேர் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணி விட்டாங்கன்னா ஒரு 4 கில்ஸோட அடுத்தடுத்து அவங்களோட அக்ரெசிவ் கேம் பிளே வந்துட்டு லைக் அவங்களுக்கு அந்த ஒரு மொமெண்டம் ஃபிக்ஸ் ஆகிட்டாலே வந்துட்டு அவங்க கேம் வந்துட்டு வேறு மாதிரி நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். அண்ட் லாஸ்ட் 3 டேஸில் வந்துட்டு நல்ல கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக நம்மளோட ஆர்எஸ்ஆர் டீம் கொடுத்துமே அதை பார்த்துருக்கோம். ஸோ அப்படி ஒரு இதுக்கான ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இது இருக்குமான்னு சொல்லிட்டு நம்ம இதை வந்து பொறுத்து தான் பார்த்தாலும். பிகாஸ் லோகனுக்கு இங்கே ஒரு தேர்ட் பார்ட்டி டேக்ஸ் வந்துட்டு இருக்கு ஃப்ரம் OBLIVION டீம் ஃப்ரம் நோவர் வேறு லெவலில் வந்துட்டு ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அண்ட் செட்டிங் பியூர் செட்டிங் இட் வாஸ். பிகாஸ் பார்த்தீங்கன்னா வந்து 2 ஹையர் கிரவுண்ட்ஸ்லுமே வந்துட்டு இருக்காங்க. எப்படி பார்த்தாலுமே தப்பிக்க முடியாது. பிகாஸ் எந்த பக்கம் வந்தாலுமே அடி விழுக்கும் அப்படின்னு ஒரு பொசிஷனில் தான் வந்துட்டு நம்மளுடைய ஸ்கேர் பாயுமே ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் வெனம் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இங்கே வந்துட்டு ஒரு ரேண்டம் ஃபயர்ஸ் கொடுத்தா மேபி லோகன் வந்துட்டு அப்படின்னு ஒரு நாக் கொடுக்கலாம்னு சொல்லி எனக்கு தோணுது. ஒரு நல்ல ரேண்டம் ஃபயர்ஸ் போய்கிட்டு இருக்கு அந்த வேலை. அண்ட் பிளைண்ட் டிசஸ் NGCமே ஒரு பக்கம் போய்கிட்டு தான் இருக்குது. 2 பேர் நாக் ஆக்சுவலாக ஃபினிஷ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அகைன் லோகன் நாக் இந்த வேலையில் வெனம் தூக்கி போட்ட நேடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பர்ஃபெக்டாக கனெக்ட் ஆயிருக்கு இந்த இடத்துல. என்கேம் டேப் வந்துட்டு வந்துட்டு ஒரு நாக் கொடுத்ததையுமே பார்த்துருக்கோம். இங்கே ஒரு டப்பாட்டாப் போய்கிட்டு இருக்கு வெனம் கிட்ட இருந்து யார் டீமுக்கு பாசிபிள் டேக்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கே ஒரு க்ளோஸ் அண்ட் ஃபைட் ஏரியாச்சு. பட் இந்த இடத்துல வந்து முடிச்சு விட்டுட்டாங்க. என் லோகனை கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு காப்பாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்துட்டு அவ்வளோ தூரம் போயிட்டு அதுவும் அந்த ஒரு லோ ரிட்ஜில் போய் காப்பாற்றது ரொம்ப கஷ்டம். எதிர் ஒரு 1 or 2 நாக்ஸ் வச்சா மட்டும்தான் வந்துட்டு லோகனை காப்பாற்ற முடியும். அண்ட் இஸ் டோட்டலி ப்ளீடிங் அவுட். ஆக்சுவலி ஒரு ஃபஸ்ட்டு நாக்காக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவருக்கு ஒரு பக்கம் மாடரேட்டாக ப்ளீட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ வந்து காப்பாற்றுறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம் தான். பிகாஸ் வெனம் அண்ட் OBLIVION நெக்ஸ்ட் வந்துட்டு ரெடியாக இருக்காங்க. அண்ட் அதே டைம் ஸ்கேர் பாய் ஒரு கவர் கொடுக்கறதுக்கு வந்துட்டு சூப்பராக இருக்காங்க. என்னதான் மேன் அட்வான்டேஜ் OBLIVION டீம் கிட்ட இல்லைனாலுமே அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கவர் பண்ணக்கூடிய பொசிஷனில் இருக்கிறது வந்து ரொம்பவே வந்துட்டு 3 பேர் வச்சு எப்படி நம்ம விளையாட முடியும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை தான் வந்துட்டு இந்த இதில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்கேர் பாய் தான் பார்த்துட்டு இருக்கோம் இப்போதைக்கு டாப்பர் ஆங்கிளில். கண்டிப்பாக ஐ கேன் கிவ் தோஸ் கால்ஸ் ஐ திங்க். ஸோ எந்த பக்கம் அந்த வந்தால் கூட உங்களுக்கு தெரியும். அண்ட் வெனம் அண்ட் OBLIVION ஆக்சுவலாக ஸ்பாட்டே பண்ணிட்டாங்க. ஆர்எஸ்ஆர் டீம் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த இடத்துல ஃபைட் பாஸ் ஆகுதா இல்லை வந்துட்டு இனிஷியேட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து தான் பார்க்க வேண்டும். மாஸ்டார்ட் அண்ட் கிறிஸ் மற்றும் சூர்யா டபுள்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட் வந்து லூட்டிங்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிறாங்க. முடிஞ்சளவுக்கு வந்து யூட்டிலிட்டிஸ் வந்துட்டு எடுத்துக்கிறாங்க. அண்ட் இப்போதைக்கு நம்மளுடைய OBLIVION டீம் கிட்ட வெஹிக்கிள்ஸ் தான் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். பைக்கு தான் இருக்குது இப்போதைக்கு. வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு 4 வீலர்லாம் கிடையாது. அண்ட் டர்ஸ் பண்ணிவிட்டு மேபி லூட் எடுக்க பார்க்குறாங்களான்னு பார்ப்போம். லூட் எடுக்கிறதுமே கொஞ்சம் ரிஸ்க் தான் ஆக்சுவலி. பிகாஸ் வந்துட்டு அங்கேருந்து ஸ்ப்ரே பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க அந்த லூட்டுக்கு போகலை. எங்ககிட்ட ஆல்ரெடி நிறைய லூட் இருக்குது. ஸோ நாங்கள் வந்துட்டு அடுத்தடுத்த ஃபைட்டுக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு ஒரு நல்ல ஆக்சுவலாக தேர்ட் பார்ட்டி என்ட்ரி கொடுத்தாங்க. பிகாஸ் அந்த ஓப்பன்லாம் வந்துட்டு ஃபைட் எடுக்கவே இந்த மாதிரி ஸ்டேஜஸில் வந்துட்டு டீம் யோசிக்கிற வேலையில் அண்ட் இவங்க கரெக்டான ஒரு இதை பிடிச்சி ஒரு பாசிபிளாக அவங்களால முடிஞ்ச ஒரு 1 கில் வந்துட்டு எடுத்திருக்காங்கன்னு சொல்லி எனக்கு சூப்பராக மேட்சஸ் போய்கிட்டு இருக்கு. மேட்ச்னுடைய ஃபஸ்ட்டு ஜோனுமே ஆல்மோஸ்ட் வந்துட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. ஜோன் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். NK அஃபீஷியல்ஸ்க்கு ஒரு ஃப்ளார் போய்கிட்டு இருக்கா. ஓகே கிடையாது, அவங்களுக்கு ஒரு நார்மல் ஏர்ட்ராப் கிடச்சிட்டு அவங்க பக்கத்தில் தான் ஆக்சுவலாக இருக்காங்க நினைக்கிறேன். they can take it I think so. ஓகே அவங்க ரோயின்ஸ்னுடைய அந்த ஒரு செட்மெண்ட்ஸில் இருக்காங்க. இந்த ஃப்ளார்க்கு இந்த ஒரு ட்ராப் கிளைன் இருக்க பார்ப்போம். M249 வித் டாக்டிக்கல் ஸ்டாக் அண்ட் நம்மளுடைய லெவல் 3 வெஸ்ட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ட்ராப் ஆக்சுவலாக. NK அஃபீஷியல்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்துட்டு 1 or 2 பீப்புள் வந்துட்டு லூட் பண்ணிட்டு போகலாம் அந்த பாக்ஸ். அண்ட் மீனல் மற்ற டீம்ஸையும் போய் பார்ப்போம். ஜோன் எங்கே விழ போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். எங்கே ஜோன் விழ போகுதுன்னு நினைக்கிறீங்க ப்ரோ? செவர்னிக்கு அப்படியா போயிடுமா, இது இப்படிக்கா வருமான்ற அந்த மாதிரியான ஒரு கண்டிப்பாக ஜார்ஜபூல் அண்ட் ஷூட்டிங் ரேஞ்ச் சைடில் தான் விழ போகுது. ஸோ நார்த்தன் சைடில் தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். லெட்ஸ் சி ப்ரெடிக்ஷன். ஓகே இட்ஸ் லிட்டில் பிட் டுவர்ட்ஸ் சென்டர். ஸோ கண்டிப்பாக ஷூட்டிங் ரேஞ்ச் இருக்குது சென்டரில். அண்ட் ரொசாக் தான் சென்டராக வந்திருக்கு இப்போதைக்கு இந்த ஜோனில். ஸோ மீன்வைல் OBLIVION ஆல்ரெடி கெட்டிங் தட் 1 kill. அவங்க சீக்கிரமாகவே ஜோனுக்கு ரொட்டேஷன் போட்டாங்க. மற்ற டீம்ஸ் எல்லாமே ரொட்டேஷன் போட்டு இருக்காங்க. VR will have to make a northern rotation. கண்டிப்பாக அவங்க ஷூட்டிங் ரேஞ்ச் சைடில் என்டர் பண்ண பார்ப்பாங்க. பவர் ஆஃப் தெலுங்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்ட்ரிங் வித் பகி நைட்மேர், ஒரு நல்ல ஒரு பிளேயர் ஐ ஷுட் சே. ரீசெண்டாக அவரோட ஸ்டீன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். கிளச்சஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். பேக் டு பேக் நாட்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. நல்ல ஒரு ஹை கில் ஃப்ராகர் ஐ ஷுட் சே. நல்ல ஒரு என்ட்ரி ஃப்ராகர் அவர். ஸோ PT நைட்மேர் ஆல்ரெடி மூவிங் இன் வித் தட் பகி. அண்ட் மீன்வைல் வேறு ஏதாவது டீம்ஸ் நம்ம பார்க்கணும். நம்ம கண்டிப்பாக எல்லா டீம்ஸும் வந்து ரொட்டேஷன் போட்டு இருக்காங்க. As you can see, இப்போதைக்கு 2 டீம் ஆல்ரெடி முடிஞ்சிருக்காங்க. 19 teams are still in the lobby. 69 people are still alive. NBA பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம பெங்களூரில் வந்து 3 men squad தான் இப்போதைக்கு இருக்காங்க. And looking at them, Phase Marvel, that solo guy or duo squad, I think they are actually moving in towards the zone as well. So இவங்க வந்து இப்போ இன்னும் போயிட்டு இருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக இவங்க வந்து ரொட்டேஷனில் யாராச்சும் தூக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. மீன்வெல் கோட் டீம் இருக்காங்க இன்னைக்கு. RN டீம் இருக்காங்க இன்னைக்கு. So we have all these guys. Goat is RN is actually having a high reach here. Georgiapol mala mala ஏறி நின்னுட்டாங்க. நல்ல ஒரு angle எடுத்து நின்னுட்டாங்க. They are trying to spot out the teams who are actually making the rotations right now. Goat பார்த்துட்டு PP already here. Kelsang, Nani and Butcher. So நல்ல ஒரு டீம் இங்க. And அவங்க பக்கத்துல ரொட்டேஷன் போட்டுருப்பாரு பார்த்துருக்கோம், which is none other than Ozone here. Kirito already moving in with that buggy as well. ஸோ கண்டிப்பாக ஓசோன் டீமும் அவங்க ரொட்டேஷன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வேற டீம்ஸ் நம்ம பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம வந்து லைக் XP ஆர்டர் ஆல்ரைட் XP ஆர்டர்னு ஒருத்தர் இருக்காரு.
That's a new guy. I haven't seen him so far. F4 Esports already இருக்காங்க. We have BBH also there. AKATSUKI இருக்காங்க. So இவங்க எல்லாரும் இருக்காங்க. So கண்டிப்பா நம்ம வந்து zone ஒரு என்ன சொல்றது மேப் பார்த்தோம்னா கண்டிப்பா நம்ம வந்து ரொட்டேஷன்ஸ் எல்லாமே நோட்டீஸ் பண்ணலாம். So if you see here நம்ம ரோசாக்ல தான் கொஞ்சம் பாப்புலேஷன் அதிகமா இருக்கு. Oblivion X already moving in towards the mountains there. Water City பக்கமா போயிருக்காங்க. And we also have Faith and AKATSUKI. AKATSUKI is actually in the center of Rozok. நம்ம பெங்களூரு அவங்க நார்த்ல இருக்காங்க. Faith அவங்க பக்கத்துல இருக்காங்க. கண்டிப்பா Rich and B versus Faith கண்டிப்பா ஒரு ஃபைட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. Goat is actually really close towards OZONE here. அவங்களுக்கு ஒரு ஃபைட் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ NGC ஆல்ரெடி பிரிட்ஜ் வழியா கிராஸ் பண்ணி வந்தாச்சு சக்ஸஸ்ஃபுல்லி. BPRSR will be making a late rotation. ஒரு ஆளை ஆல்ரெடி லூஸ் பண்ணியிருந்தாலும் they will be entering the zone really easily, I should say. ஸோ கண்டிப்பா இங்க வந்து நல்ல ஒரு ரொசாக்ல தான் ஃபைட்ஸ் நடக்க போகுது ராண்டி ப்ரோ. கண்டிப்பா பிகாஸ் நிறைய பேர் அந்த ஒரு சென்டர் ஜோன் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணி தான் போகிறத பார்த்துட்டு இருக்கோம். OBLIVION டீம், AKATSUKI, ஃபெய்த் அண்ட் ரிச் என்பி நம்முடைய நம்ம பெங்களூர் டீம் எல்லாருமே வந்துட்டு கிட்டத்தட்ட சென்டருக்கு மூவ் பண்ணி போயாச்சு. அண்ட் ஒரு பக்கம் VR1 டீம் பார்த்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு மோரோவர் ஒரு ஈஸி ரொட்டேஷன் கிடைக்க போகுது. பிகாஸ் அவங்க ரொட்டேட் பண்ணக்கூடிய இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு யாருமே கிடையாது. இதுக்கு மேலே தான் டீம்ஸ் வந்தால் மட்டும்தான் உண்டு. அவங்க நல்ல ஒரு வைட் ரொட்டேஷன் பிடிச்சிருக்காங்க. செவர்னி போயிட்டு அப்படி சுற்றிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குமே அந்த வாய்ப்புகள் இருக்குது. ஃபெய்த் டீம், நம்மளுடைய KBF AEB டீம் இவங்களுமே பார்த்துட்டு இருக்கோம். ரிடம்ஷன் க்ரூ கேட்டிருந்தீங்க சாட்டில். ரிடம்ஷன் க்ரூமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். டெட்லி டோர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கபின் அண்ட் ஆண்டோ OP பார்த்துட்டு இருக்கோம். இப்போதைக்கு ஜார்ஜோனுடைய அப்பார்ட்ஸ் அண்ட் நார்த் சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் லூட் அடிச்சுட்டு வெளியே வந்துட்டு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ரொசாக் பிரிட்ஜஸ் தாண்டும் போதே அவங்களுக்கு அந்த ஒரு ஃபைட் நடக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் வாட்டர் சிட்டிஸ்லுமே வந்துட்டு டீம்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அவங்க இந்த இடத்த ஹோல்ட் தான் பண்ணுறாங்க. எனக்கு அடுத்த வருஷம் பார்த்துட்டு போவோம். மேபி இந்த சைடுக்காக தள்ளிச்சுன்னா வந்துட்டு அவங்க இந்த இடத்தையும் ஹோல்டு பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ இருக்காங்க BBH இன்னைக்கு ஒரு லேட் ரொட்டேஷன் வந்துட்டு எடுப்பாங்க. அண்ட் ரெண்டாவது ஜோன் வந்த பிறகு தான் வந்துட்டு அவங்க கிளம்ப போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது ஜோன் ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. BBH, வெனம், ஸ்ப்ரே, AJ அண்ட் ஸ்னைப்பர் OP பார்த்துட்டு இருக்கோம். நல்ல லூட்ஸோட வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஃபிளார் வந்துட்டு யாரும் அடிச்ச மாதிரியே வந்துட்டு நம்மளால பார்க்க முடியல. NGC டீம் ஒரு பக்கம் பிளைண்டை ஃபினிஷ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்க. ஃபிளார் அவங்களுக்கு கிடைக்கல நினைக்கிறேன். இந்த இடத்துல ஃபிளார் BR டீமில் இன்றைக்கி பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு தெரியவில்லை. அண்ட் கமெண்ட் கேஸ் 19 பீப்புள் பார்த்துட்டு இருக்கீங்க. பார்த்து கொண்டு இருக்கும் அனைவரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்த்துட்டுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. சார் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நம்முடைய சேலஞ்சஸ் Esports சொல்லுங்க சவுத் இந்தியன் இன்விடேஷனல் சீரிஸ்க்கான சீசன் 1 அண்ட் வீக் 3 மற்றும் Day 4க்கான மேட்சஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். NK அஃபீஷியல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆஸ் யூஷுவல் அவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நல்ல ஹை கிரவுண்ட், ஒரு நல்ல சர்ச். நேற்று வந்துட்டு புச்சின்கி சர்ச் மேலே பார்த்தோம் NK அஃபீஷியல்ஸ். இன்றைக்கி வந்துட்டு ரூயின்ஸனுடைய சர்ச் மேலே வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம் அவங்கள. அண்ட் இப்போதைக்கு வந்துட்டு மேபி ஜோன் அவங்களுக்கு ஃபேவர் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம்லாம் வந்துட்டு ஜோன் அகைன் வந்தால் வந்துட்டு ரொம்பவே அவங்க ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணலாம். டின்னர் கூட அடிக்க வாய்ப்புகள் இருக்குது இந்த இடம் ஜோனாக வந்துச்சுன்னா. பிகாஸ் அவ்வளோ சுற்றி அடிக்கிறதுக்கு நல்ல ஒரு ரேஞ்ச் கிடைக்கும். அண்ட் நம்முடைய RSR டீம் ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் எடுத்திருக்காங்க. மாஸ்க்ராட் ஒரு பக்கம் போயிருக்காங்க. அண்ட் கிறிஸ் மற்றும் சூர்யா இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன்றா விளாண்டுட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. மேபி இது அவங்களுடைய பிளானாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு பக்கம் சுற்றி வந்துட்டு சேஃபராக வந்துட்டு உள்ளே வர முடியுதா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிளானிங்கில் இருக்காங்களான்னு சொல்லிட்டு நான் அவங்களுமே பார்த்துட்டு இருக்கோம். அண்டு ப்ரீவியஸ் டேஸை கம்பேர் பண்ண சொல்ல இன்னைக்கு ஏர்லி கன்ஃபைட்ஸ் வந்துட்டு அவ்வளோவா நடக்கல க்ரோனஸ். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச ஒரு 4th zone 5th zoneல தான் வந்துட்டு நம்ம அந்த ட்ரோன் வியூவில் தான் இன்னைக்கு ஃபைட்டு பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். அவ்வளோ டீம்ஸ் இன்னுமே இருக்காங்க. அவ்வளோ பிளேயர்ஸ் ஸ்டில் அலைவ். கண்டிப்பா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அலைவ் ஆக்சுவலி 69 people தான் இருக்காங்க. பட் இஃப் யூ see the number of teams 90 teams இருக்காங்க. that's because we have a lot of trio squads, duo squads எல்லாமே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு வந்து ஒரு லேட் zone gun fights தான் நடக்க போகுது. அண்ட் early zone gun fights சொல்ல போனால் blind eliminate ஆனாங்க, endgame eliminate ஆனாங்க, and so did just. ஸோ 3 team தான் eliminate ஆனாங்க. other than that we had no more early gun fights. so even ஒரு single gun fights கூட எதுவுமே நம்ம பார்க்கல. ஸோ NXT ஆல்ரெடி ஸ்கூல் சைடில் வந்து ஆல்ரெடி போயிட்டு இருக்காங்க. ஸ்கூல் இஸ் ஆக்சுவலி an excellent building to actually have some cover. ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு வியூ இருக்கும். சுற்றி ஓப்பன் தான். ஸோ no squad can actually push in really easily. பின்னாடி ஒரு ரொசாக்கோட மவுண்டன்ஸ் மட்டும் தான் இருக்குது. So I would say school is actually an excellent choice for them. Cyrex already பார்த்துருக்கோம் from S7 here. Psycho Gamer already here. So நல்ல ஒரு loot இருக்கு. level 3 loot for him. 3 health kits, 6 bandages, 5 painkillers and 2 energy drinks as well. So நல்ல ஒரு loot. And S7 let's see if they can make any difference in the points table. நல்ல ஒரு squad தான். And meanwhile Oblivion Oscar boy பார்த்தீங்கன்னா phase marvel spot பண்ணிருக்காரு. DPல வந்து நல்ல ஒரு ஜஹர் பஸ் கொடுத்துருக்காங்க ஸ்குவாட் ஹவுஸ்ல. And yes, getting spotted out. Spray already, BBH already அங்க வந்திருக்காங்க. And yes, BBH க்கும் ஷாட் விழுது. Venom already getting knocked out. So phase team புஷ் பண்ண BBH க்கும் third party பண்ணிட்டு இருக்காங்க. Oblivion X இன்னைக்கு third partyல தான் அவங்க aim பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். So let's see what they're going to do. Marvelக்கு ஒரு குயிக்கான ஒரு ரிவைவ் போயிட்டு இருக்குது மேல. If there's a need, கண்டிப்பா ஒரு யூட்டிலிட்டிஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணாங்க. BBH can actually wipe the squad really fast. But do they know that there is only duo squad? அதுதான் question. So கண்டிப்பா duo squads அப்படின்னு தெரிஞ்சா they would be actually pushing in instantly. So sniper OP already there. And I think Venom is actually finished. Phase தான் அந்த kill எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். I'm not sure. We have to wait and watch. Meanwhile Oblivion team பாத்தீங்கன்னா yes அவங்க பண்ண நாக்குக்கு வந்து அவங்களுக்கு kill வரல. And Venom ஒரு எக்ஸலென்ட்டான பொசிஷன்ல இருக்காரு. Marvel or
I think team number 25 phase யாராச்சும் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா they can actually get that kill done. So Kabi already taking a fight with Ozone there on the sidelines. நம்ம அந்த ஃபைட்டுக்கும் போவோம். But meanwhile let's wait and watch what's going to happen here. இங்க ஒரு triple threat fight போயிட்டு இருக்கு. Northern sideல வந்து Akatsuki already இருக்காங்க. அவங்களுக்கு இந்த squad houseல கொஞ்சம் visibility இருக்கும். But not meanwhile actually making a push. NXG versus F4 Esports already happening there. So அங்கே ஒரு third parties எல்லாம் போயிட்டு இருக்கு. Marvel taking an excellent fight here. BBHல கண்டிப்பா knock பண்ணுது. So AJ already getting that knock and confirming Emma and for 1v3 fight and Danny also goes down. So BBH already push பண்ணி முடிச்சாச்சு and there are no knocks done. So I think Oblivion next push பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா எனக்கு தோணல push பண்ணுவாங்கன்னு. We have to wait and watch. Meanwhile let's get back towards the other fight that we have. So கண்டிப்பா அங்க வந்து நம்ம F4 Esports ஓட ஃபைட்டுக்கு போவோம். அங்கே ஒரு 3 ஸ்குவாட்ஸ் ஃபைட் பண்றாங்க. NXG versus F4 Esports versus let's wait and watch who that is. Okay, we have Aaron here. Gary, CRONOS, Diplo and Gary's fan already எல்லாரும் வந்திருக்காங்க. So school building already push வந்திருக்கு. So இப்போதான் நான் சொன்னேன் school building is an excellent decision to actually camp in. But meanwhile இன்னொரு squad வந்து push பண்ணிருக்காங்க. So that's none other than Gary here and Aaron team வந்திருக்காங்க. F4 Esports actually on the right side already lost Scout and Zero really early in this game. ஸோ இவ்வளோ சீக்கிரமாகவே ஸ்கவுட் அண்ட் இவங்களை வந்து ஃபினிஷ் பண்ணிருக்கீங்க. யாரும் பார்த்தீங்கன்னா ஓசோன் டீமில் தான். ஓசோன் டீம்லேயும் சில பல சேதாரங்கள் வந்திருக்கு. ஒரு ஆள் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. வித் மேன் லாஸ் தேல் பி ரிட்ரேட்டிங் பேக். ஸோ கண்டிப்பா இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரிபிள் த்ரெட் ஃபைட் எல்லா இடத்துலையுமே இந்த ஒரு மூணு ஃபைட்ஸ் தேர்ட் பார்ட்டி தான் நடக்க போகுது. மீன்வைல் ஜோன் ஆக்சுவலி க்ளோசிங் டுவர்ட்ஸ் ஈஸ்டர்ன் சைடு. இப்போதைக்கு Rozok still in the zone. We will be having a part of Yastia as well. And meanwhile NK is actually almost in the center, I should say. NK officials இன்னைக்கு வந்து ஒரு கம்பேக் கொடுப்பாங்களா, நேற்று மாதிரி டாமினேஷன் காமிப்பாங்களா அப்படின்னு பார்த்தே ஆகணும். நீங்க என்ன சொல்றீங்க ரண்டி ப்ரோ? இவங்களோட இப்போ இருக்கிற லொகேஷன் வச்சு பார்க்கும்போது இவங்க எந்த அளவுக்கு இவங்க வந்து ஜோன்ல கேபிட்டலைஸ் பண்ண பார்ப்பாங்க? கண்டிப்பா ப்ரோ, பிகாஸ் அவங்க ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவங்க அந்த ஒரு ஜோன் சென்டர் தான் ப்ரிஃபர் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரொயின்ஸ் அண்ட் அந்த ஒரு இடங்கள்லாம் வந்து ஜோனா வந்து ஜார்ஜோ சைடுக்கு அண்ட் உடனே ஜோன் போட்ட உடனே அவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏர்லியராகவே நம்ம உள்ள வந்துடும். பிகாஸ் இந்த மாதிரி ஜோன் இருக்க சொல்ல வந்து இந்த 2 பிரிட்ஜஸ் மட்டும் தான் வந்து நம்ம தாண்டி வர மாதிரி இருக்கும். அண்ட் அப்படி இருக்க சொல்ல ரொம்ப ரிஸ்க் பிரிட்ஜஸ்லாம் தாண்டுறது. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம தாண்டி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி எந்த கேப்ல இந்த சைடுக்கு வந்தாங்கன்னே சொல்லிட்டு நம்மளால வந்துட்டு கெஸ் பண்ண முடியல. பட் சூப்பராக வந்துட்டாங்க. அண்ட் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. இன்சிருக்கா வந்துட்டு ரிச் அண்ட் பி டீம் மீனில் ஸ்னைப்பர் அந்த ஒரு ஹவுஸை வந்துட்டு பிடிக்கிறத பார்த்துருக்கோம். ஸ்னைப்பர் டவர் அண்ட் NK ஆஃபீஸர்ஸ் புஷ் பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு ப்ரீஃபேஸ் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. அண்ட் அவங்க புஷ் பண்ண வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு பார்த்தா வந்துட்டு பேமக்ஸ் பாக்கி இருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் உடனே வந்துட்டு இப்போதைக்கு ஒரு ஃபால் பேக் தான் அடிச்சிருக்காங்க. நம்ம இந்த இடத்துல இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. பட் அந்த இடத்துல ரிஃப்ளெக்ஸ் நாக், அந்த இடத்துல ரிஃப்ளெக்ஸ் மற்றும் இவங்களும் நாக் கொடுத்தாங்க. பட் ரேர் பிக்கே ஒரு பேக்கப் ஓபியாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மேபி வந்துட்டு ஒரு நேட்ஸ் இதை கனெக்ட் பண்ண முடிஞ்சா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நேட்ஸ் வந்து தூக்கி போடலாம். அவர் கண்டிப்பாக அந்த நேட் வந்துட்டு குக் பண்ணுறாங்க. இந்த இடத்துல குக் பண்ணி வந்துட்டு பெர்ஃபெக்டாக கனெக்ட் பண்ணால் வந்து 2வது நாக் வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக தே வில் புஷ் ஐ திங்க் ஸோ. அண்ட் இந்த நீட் வந்துட்டு பெர்ஃபெக்டாக கனெக்ட் ஆகாத போவோம். நல்ல நீடு டேமேஜ் கொடுக்கும்னு நினைக்கிறேன். டேமேஜ் கொடுக்குது. ஒரு 20 FPS குறைச்சிட்டு அகைன் நீடு வந்துட்டு அவர் நினைச்சா ஸ்பாம் பண்ணலாம். பட் இந்த நீட் அந்த அளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் கிடைக்கல. பட் ஃபர்ஸ்ட் நீட் சூப்பராக வந்துட்டு வந்து கனெக்ட் ஆச்சு. அண்ட் இந்த நீடுமே பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் அந்த ஒரு வண்டி இப்போ வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்பவே வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷன் தெரிஞ்சால் கூட வந்துட்டு பறந்தே போயிடுது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. அண்ட் இன்சிருக்கா பேமேக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நல்ல டாக் 1 HP அண்ட் நாக் இந்த இடத்துல போய் பேமேக்ஸ் 2 பக்கமும் போட்டு குழந்தை எடுத்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய அட்வைஸ் பண்ணுறாங்களா பார்ப்போம். வெஹிக்கிள் வந்துட்டு வெடிக்க வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆபிலனுக்கு வந்துட்டு ஒரு ஸ்லோட்டாக வாங்கி நாக் ஆகும். அதை பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இந்த இடத்துல ஆல்ரெடி நம்மளுடைய ஃபெய்த் டீம் மாதிரி இருக்காங்க. சைடு நம்மளுடைய கோட் டீமுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்க. அண்ட் இங்கே ஒரு நீட் வந்துட்டு ஸ்பாம் பண்ணி அடிச்சு பறக்க விட்டுறாங்க. நானிக்கு அந்த நீட் கனெக்ட் ஆகாத பார்ப்போம். ஒப்பி நீட் ஆக்சுவலி அந்த ஒரு 35 SP பார்த்தீங்கன்னா வந்துட்டு குறைச்சி விட்டுருக்கு. RSR டீம் ஒரு பக்கம் ஒரு ஃபைட் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த இடம் ரொம்பவே கிளம்ஸியாக இருக்குது. இந்த ஒரு கேர்வில் பார்த்தீங்கன்னா இத்தனை டீம் வந்துட்டு இருக்கீங்க. பிகாஸ் இந்த இடத்துல தான் வந்துட்டு ரொட்டேட் பண்ணி அவங்க உள்ள இருக்கக்கூடிய ஒரு அந்த ஒரு ஓப்பனிங்காக இருக்கிறதுனால வந்துட்டு அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவில்லை. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இடத்துல ஒரு 4 to 5 டீம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஓப்பன் ஃபைட் எடுத்துகிட்டு இருக்காங்க. மீனில் அக்காட்சுகி வர்சஸ் பிபிஎச்மே போய்கிட்டு இருக்கு. அண்டு நிறைய பேர் இன்னும் கண்ணுமிக்கிற நேரத்தில் நிறைய பேர் வந்துட்டு உடனே வந்துட்டு எலிமினேட் ஆக போகிறாங்கன்னு அது மட்டும் தெரியுது. எந்த கேப்பில் யார் எலிமினேட் ஆக போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சைடு பார்க்க முடியாதுன்னு சொல்லி வந்துட்டு அக்காட்சுகி பார்த்துட்டு இருக்கோம். பிபிஎச் வந்துட்டு கார்னர் பண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க. நம்முடைய RC டீம் நேராக வந்துட்டு உள்ளே வந்தாச்சு. நேராக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஒபிட்டோ கிட்ட போயிருக்காங்க. ஓகே ஒபிட்டோ வந்துட்டு டாப்பர் ஆங்கிள் இருந்தாலுமே வந்துட்டு அங்கேருந்து நம்முடைய பவர் ஆஃப் தெலுங்கு டீம் வந்துட்டு அடிச்சிருக்காங்க. NXC டீம் அவங்களாம் வந்துட்டு ஜோனுக்குள்ளே வர வேண்டியிருக்கு. ஒரு சில டேமேஜ் வாங்கிட்டு வந்துட்டு வருவாங்க. டாப் 17 டீம் பார்த்துட்டு இருக்கும். ரிஃப்ளெக்ஸ் நாக் அந்த இடத்துல நம்முடைய NK அஃபீஷியல்ஸ் அன்றைக்கும் ஒரு புஷ் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். அந்த வேலையில் NK அஃபீஷியல்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டாங்களா பார்ப்போம். இப்போதைக்கு வந்துட்டு 2 நாக் விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் வந்துட்டு தேர்ஸ்டான நிலமையில் இருக்காங்க. 2 பேருமே தேர்ஸ்ட் பண்ணியாச்சு. பேமேக்ஸ் மற்றும்
சாண்டி ஒயிட் இது லாஸ்ட் ஒன் சென்னிங் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்மோக்ஸ் இங்கே ஒரு பக்கத்துலேயே ஒரு நீட் வந்து விழுந்திருக்கு. அந்த நீட் வந்து டேமேஜ் கொடுத்துருக்கா கிட்ட வந்து அந்தளவுக்கு டேமேஜ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ரிச் என்பி டீம் நம்ம பெங்களூரு டீம் கிட்ட இருந்து நிஞ்சா தூக்கி போட்டு நீட் ஓபி நீட் சூப்பராக வந்துட்டு கனெக்ட் ஆயிருக்கு நம்மளுடைய சாண்டி ஒயிட்டுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்மோக்ஸ் போட்டாலும் அண்ட் நல்ல சாண்ட்விச் ஆகிறாங்க இந்த இடத்துல. இதுதான் நடக்க போகுதுன்னு நம்ம முன்னாடியே வந்து கெஸ் பண்ணி வச்சோம். டப்புன்னு இன்வைட் ஆவாங்க பிகாஸ் டோட்டல் ஓப்பன். இதுக்கு மேலே ஜோனுமே ஒரு பக்கம் புஷ் பண்ணுதுன்ற வேலையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்ல ஒரு வியூ கிடைக்குது. அந்த சைடுக்காக வந்துட்டு நம்மளுடைய S7 டீம் ஃபெய்த் டீமில் ஒரு ஃபைட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நேட்ஸ் போய்கிட்டு இருக்கு நிறைய கனெக்ட் ஆகாமல் சொல்லிட்டு தோணுது ஃபார் நம்மளுடைய S7 இருக்கக்கூடிய ஃபியூஷனுக்கு ஒரு 44 SP பார்த்தீங்கன்னா வந்துட்டு குறைச்சிட்டு அகைன் ஒரு நேட் பண்ணாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்பேமிங்ஸாக அந்த இடத்துல நேட் அண்ட் இந்த நேட் வந்துட்டு கரெக்டாக கனெக்ட் ஆகிறத பார்ப்போம். நல்ல நீடு சைரக்ஸை பார்த்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. அண்ட் இப்போதைக்கு வந்துட்டு டேமேஜ் கொடுக்கல. நாக்குமே வந்து விழுக்கவில்லை. ஃபெய்த் டீம் பேக் சைடு இருக்கா கோட் டீம் நம்ம எங்கே பார்க்கனே தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம படுத்து கிடந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நாக்கான்னு பார்ப்போம். நம்ம ஃபெய்த் அங்கே வந்துட்டு ஓபி வந்துட்டு இதை வந்துட்டு கவர் பண்ணியிருக்காங்க. அந்த சைடுக்காக வந்துட்டு நேட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஒரு சாண்ட்விச் ஆகுது. இந்த ஒரு கர்வில் நிறைய டீம்ஸ் இப்போ எலிமினேட் ஆகுறாங்க. ஃபெய்த் பார்த்துட்டு இருக்கும் கோட்டில் இருக்கக்கூடிய ஆண்டி எலிமினேட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த சைடுக்காக வந்துட்டு நம்ம S7 டீம் சைரக்ஸ் வந்துட்டு ஒரு வெறி கொண்ட வெங்கே வந்துட்டு ஏறி வந்துட்டு இருக்காப்ல. இப்போ நீட ஒரு குக் பண்ணால் வந்துட்டு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நாக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அது கெஸ் பண்ணி கரெக்டாக போடுறாங்க. நீட் வந்து கனெக்ட் ஆகுத பார்ப்போம். நல்ல ஹை டாஸில் அடிச்சு பறக்கட்டும் நீட். அண்ட் ஓபியாக போயிருக்கு அந்த நீட் கனெக்ட் ஆகுமா கேட்டால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கனெக்ட் ஆயிருக்கு. எய்டனுக்கு வந்து நாக் இந்த இடத்துல ஸ்பியர் வந்துட்டு ஃப்ரண்ட் லைனில் ஏறி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கவர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஃபியூஷன் மேபி நாக் கொடுக்க முடியுதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அவர் பார்த்த மாதிரி தான் வந்து ஏறி போய்கிட்டு இருக்காங்க. பட் ஒரு பேக்கப் வரமே வந்து சான்ஸ் இருக்கு. அண்ட் வந்து ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே வந்துருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இப்போதைக்கு. பட் ஜோன் புஷ் பண்ணுது. 5th zone ரொம்பவே டேமேஜ் கொடுக்கும். ஃபேஸ் பேர் உடனே வந்துட்டு வெஹிக்கிள் ஏறதை பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் நம்மளுடைய S7 டீமே உடனே ஒரு ஃபால் பேக்ஸ் வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஐடன் இப்போதைக்கு காப்பாற்ற முடியாது. காப்பாற்றி கொண்டு போனாலுமே வந்து அவங்களால ஜோனுக்குள்ளே போக முடியாது. அதனால வந்து அவங்க கிளம்புறாங்க. கோட் டீம் முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம். கோட் டீம் போகிற பக்கம் ஒரு அடி கொடுக்குறாங்களா கேட்டால் கண்டிப்பாக நிறைய பேர் வந்துட்டு ஜோனுக்குள்ள போக விடாமல் இங்கே வச்சு முடிச்சுவோம் அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு இருக்காங்க. S7 டீம் ஹஸ் பீன் டோட்டலி எலிமினேட்டட் பை கில்ஸாங். இந்த இடத்துல சூப்பராக வந்துட்டு 2 பேரை ஃபினிஷ் பண்ணி விட்டாங்க. கோட் டீம் ஜோனுக்குள்ள போகிறாங்க. ஃபெய்த் டீம் வந்துட்டு அகைன் ஒரு நாக் அங்கும் இந்த இடத்துல லாஸ்ட் 1 month அன்னைக்கு நினைக்கிறவங்க அவங்க டீமில் அநேகமாக ஸ்பியர் 2 ஸ்பியருமே இருக்காங்க இப்போதைக்கு. பட் ஜோனுக்குள்ள போய் அவனும் கோட் டீம் வந்துட்டு ஸ்பாட் பண்ண மாதிரி ஒருத்தர் இருக்காங்க. அண்ட் ஸ்பியருமே நாக் அண்ட் ஃபெய்த் டீமே நிறைய பேர் இந்த எட்ஜஸ்லேயே எலிமினேட் ஆகிட்டாங்க. பாருங்க கண்ணு மிக்கிற நேரத்தில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா டீமே எலிமினேட் ஆகி கோட் டீம் மட்டும்தான் இருக்காங்க இந்த ஒரு எட்ஜிலேருந்து தாண்டி வரதுக்கு. அண்ட் அப்படிக்கு அந்த சைடு போய் பார்ப்போம். நம்முடைய நம்மளுடைய பவர் ஆஃப் தெலுங்கு டீம் பார்த்துட்டு இருக்கோம். நம்முடைய NGC ஒரு பக்கம் எலிமினேட் பண்ணி விடுறாங்க. டாப் 7 டீம்ஸ் சினரி அண்ட் 20 players ஆர் ஸ்டில் அலைவன்ஸ் ஸ்கீம். அண்ட் யாருக்கு இந்த டின்னர் போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க ப்ரோ? இங்கே வந்துட்டு இந்த ஆங்கிள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். Well, I would say that AKATSUKI is actually looking really good. So AKATSUKI kandipa or dinner irukadhukana chances irukku because they have readily read the zone. Also adu illama avanga first time the resort la ukandanga adukapra avanga location change panna vedi thevilla. I think they are having some kind of zone magnet kandipa avangalukku zone center vandu viludhu. So they are currently right now in the zone. They have a high ground as well. So VR1 and the right side la irukka ella teams me avanga easy spot pannalam. Power of Telugu is only the team that can actually pose a threat for them. Meanwhile NXT can actually do some magic there from that bridge. Nallur cover irukku. Cherry meanwhile gets down from BBH sniper. BBH is still in the game. 2 kill இருக்கு இப்போதைக்கு அவங்க கிட்ட. ஸ்னைப்பர் ஆல்ரெடி ஸ்பாட்டிங் him out trying to get that knock done. So Cherry already knock பண்ணியாச்சு. He has given the call. BBH இப்போ வந்து புஷ் பண்ணிட்டு கண்டிப்பா உள்ள போவாங்களான்னு பாப்போம் நம்ம. Because as I can see they have to travel around 160 meters towards the zone. Yes, Bucky is already கிளம்பி போறாங்க. But also already spotting him out. Takes him out with the M4 and a 3 and excellent on a steal. Kill steal பண்றாங்க on the spotல. So NXT keeping their eyes on the kill. So கண்டிப்பா அங்க வந்து ஒரு நல்ல ஒரு கவர் ஃபைட் கொடுத்து and they are actually stealing it. BBH AJ gets knocked down. அங்க ஸ்ப்ரேயோட நாக் பாத்தீங்கன்னா அங்க ஸ்ப்ரே வந்து ஆல்ரெடி ஓகே BBH தான் கீழ எடுத்துருக்காங்க. ஸ்ப்ரே தான் கீல் பண்ணி எடுத்திருக்காரு. So BBH doing a heal battle right now. யாரால போக முடியும் அப்படின்னு பாப்போம். ஸ்ப்ரே also goes down, spider also goes down. So everybody gets taken out by RC here. RC actually in the zone. They'll be trying to get those kills. And Kabin on the spot பண்ணியாச்சு. Antos a solo guy remaining, one more guy and he's still in the edge of the zone. ஒரு ரிவைவ் கண்டிப்பா பண்ணலாம். இது பாக்கும்போது எனக்கு வந்து ஆரஞ்சு ராக் வந்து அந்த PMW ல ஆடின கேம் தான் ஞாபகம் வருது ராண்டி ப்ரோ. கண்டிப்பா இந்த ரிட்ஜ்ல அதே மாதிரி தான் போச்சு. லைக் மாவி ஸ்கவுட் எல்லாரும் வந்து ஆடும்போது. சோ எக்ஸலென்ட்டான ஒரு கேம் அது. and Orange Rock was actually playing excellently. and NXT இருந்த இடத்துல வேற ஒரு டீம் இருந்தாங்க. யார் அவங்க மறந்து போச்சு எனக்கு. but they were actually pushing in and இந்த இடத்துல ஒரு 3-4 ஸ்குவாட் வைப் பண்ணாங்க Orange Rock. அதே மாதிரி லொகேஷன்ல தான் RC இருக்காங்க. VR1 angry getting that knock with an M4 and a 3x towards NXT and நல்ல ஒரு நேட் போட்டா கண்டிப்பா he can actually confirm that kills. AKATSUKI Abu goes down. Power of Telugu na sonna madri வந்து push பண்றாங்க. I told you they can actually do the magic as I said. and Power of Telugu from the back அவங்க ஒரு threat தான் எப்பயுமே because with the gunpower they have they can actually get a winner when a chicken no matter what. Cherry already lose பண்ணிச்சு but still we have Ajay and Mercy still there. So Power of Telugu, let's see what magic they can do. Pain is actually down there, prone down irukkaru and he has not been spotted yet. Still coming out into the zone. He'll be waiting for the right moment to actually get that dinner. So Physic வந்து still bleeding out. He won't be saved. So let's see. RC ல வந்து 2 பேர் இருக்காங்க. AKATSUKI ல 3 பேர் இருக்காங்க. NXT ல வந்து 2 பேர் தான் இருக்காங்க. and smokes are being done by Anto. Proper cover போட்டுட்டு இருக்காரு.
Akatsuki we have Obito and Doc still having the top high angle. So Obito and Doc enna pandran papam. No mercy will have to come in really fast. Zone already close in aayirukku. Yes, to travel to the zone, 38 meters. Iconic goes down. Pain actually getting the knock. NXG Bino actually knocked out Doc here. Sprays kudukranga, random sprays, not actually connecting it. So Vishu on the ant over spot பண்ணி already knock கொடுக்குறாங்க. So back to back knocks, trade knocks already வந்துட்டு இருக்கு. And I think RC ல வந்து கபின் மட்டும் தான் சோலோவா இருக்காரு. Can he actually clutch this out? Nades வருது பீட்டி கிட்ட. Pain actually got spot. Ajay goes down 1 HP for Pain. Spot பண்ணிருப்பாரு. பவர் Mercy கிட்ட சொல்லிருப்பாரு, கால் கொடுத்திருப்பாரு, like either do a revive or actually finishing off. ஒரு நேர் போட்டா போதும் அப்படி சொல்லிட்டு Vishu will be finished. Yes, he goes down. So NXG is already there and NXG is actually completely wiped out. So Power of Telugu, Mercy and Ajay revive போயிட்டு இருக்கு. அந்த nade, excellent on a nade, will actually confirm the kill. Let's wait and watch. Mercy still there. Okay, successfully evade பண்ணியாச்சு. So Ajay ki marubadi or revive. 7 people alive in this lobby here. Last zone and we have 3 teams still there. It's Akatsuki, Power of Telugu and VR1. So VR1 வந்து ஜெயிப்பாங்களா இல்ல Akatsuki ஜெயிப்பாங்களா பாப்போம். Akatsuki showing some really good composure, but VR1 பாத்தீங்கன்னா they are still in the zone. They have a proper cover. Vehicles எல்லாம் burst பண்ணி வச்சிருக்காங்க. Angry and Iconic really excellent players. Doc வந்து கண்டிப்பா ரைட் சைடுல இருந்து ஒரு knock வைக்கிறதுக்கான chances இருக்கு. Painக்கு ஒரு நேடு போகுது, not actually knocking him out, still having some damage. Pain வந்து extra smokes போடுறாரு, trying to make some cover. Power of Telugu being spotted. VR1 getting that kill. So இப்போதைக்கு வந்து they have to move into the circle. Yes, they do. Coming out of the open. Meanwhile, they actually get that kill done. Excellent on a match and VR1 actually clutching it to get the winner chicken dinner. 5 kills for the team so far. Iconic taking 3 kills. Angry with 2 kills. Excellent winner chicken dinner from VR1 Esports. And meanwhile, second position la pathina Akatsuki vandirukanga with a total of 8 kills there. Third la vandu Power of Telugu vandirukanga with a total of 6 kills. RC vandu fourth position la vandirukanga. Kabin vandu 3 kill eduthirukaru adula. GG for him and NXG on the fifth position with a total of 6 kills there. Ozone on the 6th position முடிச்சிருக்காங்க 1 kill. BBH on the 7th position with 4 kills and we have AB I guess AB on the 8th position with a total of 6 kills and then Goat team coming on the 9th position with 5 kills. Faith on the 10th la வந்திருக்காங்க 2 kills. NGC வந்து 11th la வந்திருக்காங்க with 8 kills. NAMMA BENGALURU வந்து 12th la வந்திருக்காங்க with 2 kills. S7 team வந்து 13th la வந்திருக்காங்க with 1 kill. NK வந்து 14th la வந்திருக்காங்க with 1 kill. BPRSR on the 15th with 4 kills. 16th வந்து F4 Esports வந்திருக்காங்க with a total of 2 kills. RN வந்து 17th வந்திருக்காங்க with 1 kill. OBLIVION வந்து 18th வந்திருக்காங்க with 1 kill. அதுக்கப்புறம் 19th வந்து நம்ம random squad வந்திருந்தாங்க யாரோ, so they are on 0 kills with 19 and endgame பாத்தீங்கன்னா 20th position with 4 kills. Blind on the 21 with 0 kills and just who were eliminated early in the game on the 22nd position with 0 kills. So excellent ஆன matches. So நல்லா பார்த்தோம், நல்ல ஃபைட் பார்த்தோம். சொன்ன மாதிரி லைக் ப்ரெடிக்டே பண்ண முடியாது யார் ஜெயிப்பான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து VR1 சிக்கன் எடுத்திருக்காங்க. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு செகண்ட் மேட்ச். யார் ஜெயிப்பாங்கன்னு கண்டிப்பா பார்த்தே ஆகணும். ஸோ இந்த 3 மேட்ச் இந்த 3 நாள் 9 மேட்சஸ் செம்ம இன்டென்ஸா போகுது ரெண்டு ப்ரோ. கண்டிப்பா நினைச்ச மாதிரியே ஒரு நாளும் ஒரு டிஃப்ரெண்ட் டீம் வந்துட்டு அந்த ஒரு டின்னர் கொடுக்க சொல்ல அந்த ஒரு காம்படிஷன் அதிகமாக வருது. நிறைய பேர் வந்துட்டு ஃபீல் பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக அந்த ஒரு டீம்ஸுமே ஃபீல் பண்ணிப்பாங்க. பிகாஸ் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை VR1 வந்துட்டு ஒரு டின்னர் மேக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அகாட்சுகி நினைச்சிட்டு இருந்தோம், அவங்க சூப்பராக வந்துட்டு ஒரு டாப்பர் ஆங்கிள் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஜோன் போக அந்த இது பிளாக் ஆக இருந்தாலுமே VR1 டீம் வந்துட்டு அந்த இடத்த பிடிச்சி வெஹிக்கிள் கவர் ஆனால் சூப்பராக வந்துட்டு அவங்க எடுத்துட்டாங்க. பிகாஸ் அந்த கல்லில் 2 வெஹிக்கிள் குத்தி அந்த 2 வெஹிக்கிளுமே பிளாஸ்டட் கண்டிஷன்லாம் இருந்தது. அண்ட் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி சூப்பராக வந்துட்டு டின்னர் மேக் பண்ணதாங்க. நம்மளுடைய பவர் ஆஃப் தெலுங்கு டீமே ஒரு பக்கம் சூப்பராக எல்லாரோடைய ஓவரால் பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராகவே போய்கிட்டு இருக்கு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஜோன் வந்துட்டு ரீசெண்ட் டேஸில் ஒரு ஹார்ட் கவராக வந்துட்டு விழுக்காமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இப்படி ஒரு அன்னைக்கு கூட ஒரு இறங்கல் மேட்ச்சில் ஃபுல்லாக அந்த ஸ்லோப்பில் விழுந்துருச்சுல க்ரோனோஸ் ப்ரோ. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்லோப் ஜோன் பார்த்தோம். அண்ட் இந்த ஜோனுமே கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு ஜோனாக தான் விழுந்துட்டு இன்டென்ஸாக போய்கிட்டு இருக்கு. நம்முடைய ஜோனுமே அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு பயங்கரமான ஒரு இதுவாக போய்கிட்டு இருக்கு. டிஃப்ரெண்டான ஜோன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் அடுத்த மேட்ச்க்கு 90% இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துவிடும். 14 பீப்புள்ஸ் ஆர் வாட்சிங் பார்த்து கொண்டு இருக்கும். அனைவரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், புதுசாக பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சார் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நம்மளோட சேனல் Esports. சவுத் இந்தியன் இன்விடேஷன் சீரிஸ்க்கான சீசன் 1 மற்றும் வீக் 3 அண்ட் டே 4 மேட்சஸ் தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த 2 மேட்ச் இன்னைக்கான டே மேட்சஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. புது ஆஸ்வீஷன் நம்ம வந்து அதுக்கு அஷூரன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் அடுத்த மேட்ச் வந்துட்டு மிராமர் பறந்திருந்த ஒரு மலை பிரதேசத்தில் தான் நம்ம என்ட்ரு அப்புறம் அண்ட் அதற்கான ஐடி பாஸ் போட்டு வி வில் பி ரைட் பேக் டு ஸ்ட்ரீம். ஜஸ்ட் ஸ்டேட் இன் டு லைவ் மேக்ல டிஸ்கிரிப்ஷனாக நம்மளுடைய சோஷியல் லிங்க்ஸ் இருக்குது. சேனல் Esports இன்ஸ்டாகிராம் லிங்க், டிஸ்கார்ட் லிங்க் எல்லாமே இருக்குது. அண்ட் 15K டோர்னியோடைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸுமே வந்துட்டு என்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது ப்ரோ? 15K registrations already started today at 12 o'clock in
அந்த டிஸ்கார்ட் ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அண்ட் கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ட்ராக்காக இருக்கும். BGMI வந்து iOSக்கு வரதுக்கு முன்னாடியே இந்த டூர்னமெண்ட்டை வச்சு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ ஹோப்ஃபுல்லி லைக் மேபி இன் 10 days வில் பி ஃபினிஷிங் த டூர்னமெண்ட். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட் ட்ராக்காக நடக்க போகுது இந்த டூர்னமெண்ட். ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ பட்டுன்னு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நமக்கு அப்கமிங்காக ஒரு நியூ அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சேலஞ்சர்ஸ் கப் சீசன் 2.0 இஸ் கோனா கம் வித் அ மேசிவ் பிரைஸ் பூல். ஸோ கண்டிப்பாக பிரைஸ் பூல் எவ்வளோ நான் இப்போ சொல்ல, அதுக்கு வந்து தனியாக வந்து ஒரு ஈவெண்ட்டே வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக அதுக்கு வந்து எல்லாருமே ஸ்டே டியூன்ட். அண்ட் யாருக்காவது தெரியுதுன்னா கண்டிப்பாக கெஸ் பண்ணலாம் நீங்க எல்லாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல்சோ ஸ்டே டியூன்ட் இன். ஸோ கேமிங் வித் ராண்டிக்கு கண்டிப்பாக மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ ஹிட் த லைக் பட்டன் கைஸ். ஸோ திஸ் இஸ் கேமிங் வித் ராண்டி அண்ட் CRONOS. We are hosting a Challenges Esports South Indian Invitational Series week 3 and season 1 week 3 and day 4. எஸ் கண்டிப்பாக எஸ். அண்ட் வில் பி ரைட் பேக் டு ஸ்ட்ரீம். ஜஸ்ட் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கூட அதுக்குள்ளே நீங்கள் போய்ட்டு ரெஜிஸ்டர் கூட பண்ணிட்டு வந்துருங்க. விருப்பப்படுபவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்ஸ் இருக்குது. யூ கேன் ஜாயின் அண்ட் ரெஜிஸ்டர். அண்ட் உங்களுக்கு எதுனா தெரியலனாலுமே வந்துட்டு நீங்கள் அட்மின்ஸ் யாராவது டேக் பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரீச் அவுட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் தட்ஸ் இட் மக்களே. வில் பி ரைட் பேக் டு ஸ்ட்ரீம். ஜஸ்ட் ஸ்டே டியூன்ட் வித் மை டியர் பீப்பிள்.
வெல்கம் பேக் டு தி ஸ்ட்ரீம் மை டியர் பீப்பிள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்ப நம்முடைய சேலஞ்சர்ஸ் ஈஸ்போர்ட்ஸ் சொல்லுங்க சவுத் இந்தியன் இன்விடேஷனல் சீரிஸ்க்கான சீசன் 1 அண்ட் வீக் 3 மற்றும் டே 4க்கான மேட்சஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் ரெண்டாவது மேப் வந்து மிராமர் கொடுத்துருக்காங்க. பறந்து விழுந்து மலை பிளேஸ்க்குள்ள தான் நம்ம என்ட்ரா போகிறோம். அண்ட் இந்த மேட்ச் இன்னுமே சூப்பராக இருக்க போகுது. பிகாஸ் 77 லாபி பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பெரிய டீம்ஸ்லாம் உள்ளே இருக்காங்க. அப்படி இருக்க சொல்ல வந்து ப்ரீவியஸ் மேட்ச் மாதிரி இந்த மேட்ச் இன்னுமே கொஞ்சம் இன்டென்ஸாக போகும். கண்டிப்பாக நம்முடைய அந்த லாஸ்ட் லேனர்ஸ் ஃபைட்ஸ், பெக்காடோ ஃபைட்ஸ், ஃபைத் டீம் அவங்களாம் வந்து ஃபைட் எடுப்பாங்க. அண்ட் லாஸ்ட் லேனர்ஸில் ஆர்எஸ்ஆர் டீம், நம்முடைய F4 Esports அவங்களுடைய ஃபைட்ஸ் தான் நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் விட்னஸ் பண்ண போகிறோம். அண்ட் 11 பீப்புள்ஸ் வாட்சிங். லெட்ஸ் கோ ஃபார் 50 லைக்ஸ் மக்கள். இன்னும் 2 லைக் தான் பாருங்கள். யூ கேன் டூ இட். பார்த்து கொண்டு இருக்கும் அனைவரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்த்துட்டுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரோட் டு 2400 சப்ஸ்கிரைபர்ஸ், நியர்லி ஒரு 8 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்துட்டு ஹார்ட்லி தேவைப்படுது டு ரீச் 2400. அண்ட் தோஸ் ஆர் வாட்சிங், ப்ளீஸ் டு எவ்ரி ஒன் ப்ளீஸ் டு ஹிட் தட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் சப்போர்ட் சேனல். ஜஸ்ட் 8 more subscribers for 2400. அண்ட் this is சேலஞ்சர்ஸ் ஈஸ்போர்ட்ஸ் சவுத் இந்தியன் இன்டர்நேஷனல் சீரிஸ் அண்ட் சீசன் 1 மற்றும் நான் தான் உங்களுடைய கமெண்டேட்டர் ராண்டி. அண்ட் மேட்சஸ்க்குள்ள வந்து நம்ம என்ட்ராயர்ஸ் அண்ட் காமன் கீஸ். உங்களுடைய பிடிச்ச டீம், உங்கள் ஓன் டீம் சார்பெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சேட்டில் வந்துட்டு ஹேஷ்டேக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் லெட்ஸ் வெயிட் நாட்ஸ் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டீம்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன்ஸ் அகெயின் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம அப்படியே வந்துட்டு டாப்பர் ஆங்கிளுக்கு போய்விடும், இல்லையா வந்துட்டு காது கலகலத்துக்கு போய்விடும். பிகாஸ் எல்லாம் ஏகேஎம் எம்பர்லாம் வச்சு சுட்டுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ராங்க போயிட்டா சவுண்ட் அதிகமாக கேட்காது. அப்படி மேலே போயிட்டு டீம்ஸ் எல்லாம் பார்ப்போம். அண்ட் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நம்மளோட S7 டீம் இருக்காங்க, NGC டீம் இருக்காங்க, VR1 டீம் சார், NXC டீம், பிளாக்பெல் ஆர்சா டீம், பிளைண்ட் வந்திருக்காங்க, என்கேம் டீம் பார்த்துட்டு இருக்கோம். நம்முடைய பவர் ஆஃப் தெலுங்கு டீம் அண்ட் 11 ஸ்லாட்டில் நம்முடைய ரிடம்ஷன் க்ரூ டீம் அண்ட் நம்முடைய AEB டீம் இருக்காங்க 13 ஸ்லாட்டில். இன்னும் நம்முடைய ஓசோன் டீம் ஒரு பக்கம் வந்துட்டு என்ட்ரி கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். பீஸ்ட் ப்ரோ ஹாய் வெல்கம் டு ஸ்ட்ரீம். OBLIVION PS வெல்கம் டு ஸ்ட்ரீமர். இன் 14th AKATSUKI டீம், 15th வந்துட்டு BBH Esports அண்ட் 16th F4 Esports மற்றும் நம்மளுடைய 17 ஸ்லாட்டில் ஜஸ்டிஸ் டீம், ஃபெய்த் டீம் அண்ட் 20th வந்துட்டு கோட் டீம், நம்முடைய ராக் நேஷன், நம்முடைய NK அஃபீஷியல்ஸ் அண்ட் நம்மளுடைய OBLIVION Esports பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் வேற லெவல் வெறித்தனமாக வந்துட்டு ஒரு 20 டீம்ஸ் மற்றும் 76 பிளேயர்ஸோட நம்மளுடைய ஃபைட் வந்து டேக் ஆஃப் ஆயிருக்கு. அண்ட் எங்கே டு எங்கே வந்துட்டு ஃபைட் பார்த்து போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்த்தலாம். இப்போ கிளிட்ஸ் ஆகிட்டு வழக்கம் போல் நமக்கு. அண்டு பட் நமக்கு தெரியல, நமக்கு வந்துட்டு பார்க்கும்போது தெரியுது மினாஸ் டெல்மர் அண்ட் லாஸ்ட் லேனர்ஸ் லேபனிட்டா, மினாஸ் ஜெனரல்ஸ் ஜங்க்யார்ட் LSR தாண்டி வந்துட்டு போய்கிட்டு இருக்கு நினைக்கிறேன். இன்னுமே கொஞ்சம் டீம்ஸ் ஃப்ரண்ட்டில் போயிட்டாங்கன்னா நமக்கு இன்னுமே ஒரு கிளியர் விஷன் கிடைத்தி விடும். அண்ட் ஸ்டார்டிங் ஆஃப் தி ஃப்ளைட் பார்த்து டீம்ஸ் வந்து இறங்கதை பார்த்துட்டு இருக்கோம். லெட்ஸ் வெயிட் நாட்ஸ் எங்கெல்லாம் வந்துட்டு ஏர்லி கன்ஃபிட்ஸ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அநேகமாக கோட் டீம் மற்றும் நம்மளுடைய இன்னொரு டீம் வந்து ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்காங்க. ஜஸ்டிஸ் டீம் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ஒரு கம்பேக் தேவைப்படுது. பிகாஸ் ஏர்லி மேட்ச்சில் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் அவங்க வந்துட்டு அவங்களுடைய பாயிண்ட்ஸை லூஸ் பண்ணிட்டாங்க. ஏர்லியராகவே வந்துட்டு எலிமினேட் பண்ணி விட்டாங்க ஜஸ்டிஸ் டீம். ஸ்டார்டிங் ஆஃப் தி அந்த ஒரு ஃபைட்லேயே 18-19 பொசிஷனில் ஜஸ்டிஸ் டீம் எலிமினேட் ஆனதை பார்த்தோம். அண்ட் இந்த மேட்ச் அவங்க கண்டிப்பாக வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் சஸ்டெயின் பண்ணி அவங்க பொசிஷன் பிடிச்சாலே போதும் போல இருக்குது. பிகாஸ் டின்னரே இல்லாமல் டாப் 2ல் இருக்கக்கூடிய டீம்லாம் வந்துட்டு கண்டிப்பாக அது நம்மளோட ஜஸ்டிஸ் டீம் தான் வேறு லெவலில் விளையாண்டுட்டு இருக்காங்க. நல்ல பெர்ஃபெக்டாக வந்துட்டு கில் அண்ட் அவங்களுடைய பொசிஷன் ரெண்டுமே வந்துட்டு பேலன்ஸாக வச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். அந்த ஒரு டீம் தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போதைக்கு இந்த இடத்துல ஃபைட் இல்லைன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டீம் நான் உங்களுக்கு காமிக்கினாலுமே வந்துட்டு சேட்டில் கேளுங்க, ஹேஷ்டேக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். ரீச் 50 லைக்ஸா? நன்றி மக்களே, தேங்க்யூ ஃபார் யூர் 50 லைக்ஸ். அண்ட் லெட்ஸ் கோ ஃபார் 60 லைக்ஸ் மக்களே. பார்த்துட்டு இருக்கலாம், லைக் பண்ணி விடுங்க. அண்ட் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கிறேங்க. அண்ட் AKATSUKI டீம் மற்றும் நம்மளுடைய VR1 அண்ட் நம்முடைய ஜஸ்டிஸில் இருக்கக்கூடிய மேஜிக் பாய் இவங்களாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஒன்று அந்த எண்டில் ஃபைட் நடக்குது, இல்லை இந்த எண்டில் ஃபைட் நடக்குது. அப்படி தான் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. சென்டரில் OBLIVION டீம் பார்த்துட்டு இருக்கோம் வித் NK அஃபீஷியல்ஸ். ஐ திங்க் ஸோ யார் கூட இருக்காங்க கேட்டாங்க. ஓகே, கண்டிப்பாக NK அஃபீஷியல்ஸ் தான் இருக்காங்க. பக்கத்தில் கிட்டத்தட்ட வந்துட்டு இருக்காங்க. பட் அந்தளவுக்கு ஒரு ஃபைட்டு நடக்கக்கூடிய அந்த ஒரு பொசிஷனில் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இல்லை அவங்க. அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து லேண்டிங்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஒரு சின்ன கிளிட்ஸு வெஹிக்கிள் எடுத்துகிட்டு மூவ் பண்ணி போய்கிட்டாங்க. இவங்களுக்கு ஹாரன்லாம் அடிக்கிறாங்க. இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. மேபி எல்பாசோ அப்படிக்கா போகிறாங்களா பார்ப்போம். அண்ட் பிளைண்ட் டீம் ஒரு அன்யூஷுவல் ஜம்ப் ஆக்சுவலி அவங்களுக்கு எல்பாசோ அண்ட் அதுக்கு சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் வந்துட்டு பிளைண்ட் டீம் நம்ம இறங்கி பார்த்துருப்போம். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு டுவர்ட்ஸ் லாஸ்ட் லேனர்ஸ் அண்ட் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. வீலிங்லாம் தூக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. கவுபாயை பார்த்துட்ருக்கோம். இப்போதைக்கு இந்த ஏரியாவில் வந்துட்டு ஃபைட்டு கிடையாது. ஃப்ரண்ட் ஃபுல்லாக ரொட்டேஷன்ஸ் தான். அந்த இந்த கேவுக்குள்ள வந்துட்டு DNVM பார்த்துட்டு இருக்கும். இங்கே நல்ல லூட்ஸ் கிடைக்கும் போல இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த இடம் பார்க்கறதுக்கே. ஆக்சுவலி பேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய இடம் லூட்ஸ் நல்லா கிடைக்கிது. பூஸ்டர்ஸாக இருக்கட்டும், வெஸ்ட்டு, ஹெல்மெட்டு எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு இடத்துக்குள்ளே வந்துட்டு நிறைய கிடைக்கும் போல் இருக்குது. அண்ட் பார்ப்போம். நம்ம வேறு ஏதோ ஒரு ஆங்கிளில் வந்துட்டோம். ஆகா, ஓகே, நம்ம அப்படியே வந்துட்டு வெளியே போயிடுவோம். நான் மலைக்குள்ளெல்லாம் பூந்துட்டேன்னு நினைக்கிறேன். தெரியாதனமாக ஸ்பெக்டேட் பண்ணலாம். RN டீம், ஆர்கனைசேஷன் டீம் போய் பார்ப்போம். ஓசோன் காட்டுங்க. சக்திஜி வெல்கம் டு ஸ்ட்ரீம். ஓசோன் கண்டிப்பாக காமிச்சு வந்துடு. ஓசோன் டீம் எங்கே இருக்காங்க சொல்லி அப்படியே போய் பார்ப்போம் ஒரு எண்டில். ஓசோன் டீம் இந்த இருக்காங்க ப்ரோ. ஓசோன் டீம் தான் பார்த்துட்ருக்கோம். ரஃபேல் ஒரு நாக் கொடுக்கறதுமே பார்த்துட்ருக்கோம். அண்ட் ஓசோன் டீம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு காமிச்சேன். ஜாக் நோப், ஹிட்மேன் அண்ட் ஜாஸ் மற்றும் ஆசிட் பார்த்துட்ருக்கோம்.
தே ஆர் எங்கே இருக்காங்க கேட்டிங்கன்னா வந்துட்டு தே டுவர்ட்ஸ் ஓகே நம்முடைய ஓசோன் டீமில் வந்து நல்ல ஒரு எட்ஜஸில் இருக்காங்க. எங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேல் டெல்மர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு குட்டி குட்டி செட்டில்மெண்ட்ஸில் தன்னுடைய லூட்ஸ் வந்துட்டு போகிறத பார்த்துட்ருக்கோம். க்ரோனஸ் ப்ரோ வரல. க்ரோனஸ் ப்ரோ வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுவார் ப்ரோ. அவர் வந்துட்டு ஷாப்புக்கு போயிருக்காங்க. அண்டு ஒரு 10 மினிட்ஸில் மேக்ஸிமம் அவர் வந்துடுவார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார். அண்ட் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஜோன் அதுக்கு இன்னும் 2 நிமிஷம் இருக்கா. ஓகே, 2வது ஜோன் வரத்துக்குள்ளே வந்துடுவார்னு வச்சுக்கிறீங்களேன். அண்ட் இப்போதைக்கு அக்காட்சுகி அண்ட் நம்முடைய S7 டீம் ஒரு ஃபைட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே பார்ப்போம் ஒபிட்டோ வேறு நாக் ஆன நிலைமையில் இருக்காங்க. இன்னும் ரஷிங்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. 2 சைடக்ஸ் இருக்காங்களா. ஓகே நைஸ். அண்ட் என்ன டிஃப்ரென்ஸை நம்ம போங்க தான் டிஃப்ரென்ஸ் போல் இருக்குது. ட்வின் பிரதர்ஸ் இருக்காங்க இந்த இடத்துல. அண்ட் பெயின் நம்முடைய அபு பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி அக்காட்சுகியில் ஒருத்தர் வந்துட்டு தேர்ஸ் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி தெரியல. ஓகே, நம்முடைய டாக் வேறிங்கே ஒரு லாங்கர் ரேஞ்சில் இருக்காப்புல. இங்கேருந்து ஒரு பேக்கப் ஏதாவது அவரால் வந்துட்டு கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு பார்ப்போம். சாட் பக்கா இருக்கியா? அப்படியா ப்ரோ? என்ன பக் தெரியலையே ப்ரோ. வாட் பக்? என்னாச்சு? 16 people வாட்சிங். லெட்ஸ் கோ ஃபார் 60 லைக்ஸ். மக்களே பார்த்துட்டு இருக்கலாம். அந்த ஒரு லைக்கை தட்டி விட்டுங்கள். நம்மளுடைய டைகர் வந்துட்டு ட்ரிக்கர் வந்துட்டு இறங்கி வந்துட்டு இருக்காங்க. நான் பல காலமாக ஒரு டைகர் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அவருக்கு இந்த இடத்துல ஒரு ப்ரீஃபேஸ் கொடுக்குறாங்க. நாக் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நாக். பட் ஒரு பேக்கப் வந்துட்டு வேற லெவலில் வந்துருக்கு. இந்த இடத்துல சர்ச் பண்ணி விட்டுட்டாங்க இப்போதைக்கு. அண்ட் அக்காட்சுகியில் வந்துட்டு இப்போ ஒரு ரஷிங்ஸ் கொடுக்குறாங்களா பார்ப்போம். சைரக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். மொபிட்டோ எழுப்பியாச்சு. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி டாக் பார்த்தீங்கன்னா வந்து மாட்டிக்கிற வழியாக கிடையாது அவருக்கு. அவர் அந்த ஒரு கோ எடுத்து தான் பிகாஸ் ஃபுல்லாக க்ளோஸின் பண்ணிட்டாங்க இந்த வேலையில். அண்ட் அப்படி இருக்க சொல்ல இங்கே ஒரு வியூ எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. நம்முடைய சைக்கோ கேமர் ஒரு நாக் வாங்குறாங்க பார்ப்போம். ஒரு நல்ல பொசிஷன் கிடச்சிருக்கு. வேற லெவல் டேக் அண்ட் நாக் பை நம்மளுடைய அபு கிட்ட இருந்து UMPயை பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துட்டு தாறு மாதிரி தக்காளி சோறா இந்த இடத்துல ஒரு நாக்கு கொடுத்துருக்காப்ப. அண்ட் சைரக்ஸ்க்கு ஒரு ப்ரீஃபைல்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஒரு ரஷிங்ஸ் கொடுக்குறாங்களா, ஒரு டூவர்டை எடுக்கிறாங்களான்னு சொல்லிட்டு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு பக்கி எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கேன். என் க்ரோனஸ் ஃப்ரம் ஆர்என் டீம் அவங்க ஒரு ஃபைட்ஸ்மே போய்கிட்டு இருக்கு. நம்மளுடைய என்கேம் டீம் கூட ஒரு பக்கம் அவங்களுமே பார்ப்போம். இங்கே ஒரு க்ளோஸ் ஃபைட்டாக கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு ஒரு க்ளோஸ் ஃபைட் மாதிரி தெரியல. பட் இப்போதைக்கு வந்துட்டு ஃபைட்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஆர்என் டீம் பார்த்துட்டு இருக்கோம். ரஷிங்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அங்கே 2-3 நாக்காக ஒரு ஆள் 3 நாக் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி தான் தெரியுது. இங்கே ஒரு ரஷிங்ஸுமே வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக ஏறி வந்தால் டீமை டோட்டலாக எலிமினேட்டே பண்ணிவிடலாம். பட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்தாலும் என்கேம் டீம் டு எலிமினேட் தம். 4 பக்கமும் சொல்கிறாங்க என்கேம் டீமை. டாம் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு டப்பாட்டா பண்ணுறாரா பார்ப்போம். பிகாஸ் ஹேஸ் அ கன் AKM வித் SKS வச்சிருக்காரு நம்பால். ஒரு நேட் குக் பண்ணுறாங்க. நேட் எந்த அளவுக்கு வந்துட்டு இம்பாக்ட் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு உள்ளே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி தூக்கி போட்டுருக்காங்க. பட் எவ்ரி ஒன் இஸ் இன் அவுட். ஆக்சுவலாக வெளியே தான் டிபிபிள் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகே நம்மள வந்துட்டு யாரோ க்ளோஸ் இன் பண்ணிட்டாங்க, நீட்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகாதீங்க யாரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்மே கொடுத்துருப்பாங்க. இந்த நீட் எதாவது கனெக்ட் ஆகுதா பார்ப்போம். ஒரே ஒரு நீடு அப்படியே ஒரு நீட் வந்துட்டு போய் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதுவுமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கனெக்ட் ஆகலை. பிகாஸ் எல்லாமே வெளியே டிபிபியில் வந்துட்டு கரெக்டாக நின்றுட்டு இருக்காங்க. கேரி இந்த இடத்துல ஒரு நாக் கொடுக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இன்கேஸ் வேணாம் வந்துட்டு ஓப்பன் ஏர் நான் டைம் பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுடைய ஆர்என் டீமில் எல்லாமே எலும்பியாச்சு. ஸ்மோக்ஸ் வந்துட்டு கவராக வந்துட்டு எடுத்துருக்காங்க. அங்கே ஒரு க்ளோஸ் இன் ஃபைட்டாக மாறுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம அப்படியே ஜோன் வியூவில் நீட் போய்கிட்டு இருக்கு. ஆர்என் கேரி இஸ் கெட்டிங் லோ HP. அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு டைம் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நாக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு ப்ரீஃபைஸ் தான் போய்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு ஒருத்தர் மட்டும் எஸ்கேப் என்னன்னு சொல்லிட்டு தெரியல. எப்கேஸ் நம்மளுடைய கேரி மட்டும் எப்படி எஸ்கேப் ஆகிட்டாப்ல இந்த இடத்துல. அண்டு ஆர்என் கம்மியே வந்து நாக் கொடுத்துருக்காங்க. க்ரோனஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ப்ரீஃபைஸ் விழுந்துட்டு இருக்க வேற லெவல் நாக். பட் சர்ச் பண்ணி விட ட்ரை பண்ணுறாங்க. சர்ச் பண்ணி விட்டுருக்காங்க. அடுத்த நாக்கான்னு பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு கிளட்ச் பண்ணிட்டு இருக்காப்ல. ஒரு சின்ன பேக்கப் கொடுத்தா போதும். இந்த இடத்துல ஃபைட் முடிந்து விடும். என்கேம் ஃபிலிம் த லாஸ்ட் 1 man standing இந்த டீம் டிப்ளோ வர்சஸ் என்கேம் ஃபிலிம் இந்த இடத்துல நடக்க போகுது. அண்ட் கேரி ஒரு பேக்கப் கொடுக்க வந்திருக்காங்க. கேரி வந்துட்டு இன்கேஸ் உள்ள ஏறி வந்துட்டு ஃபினிஷ் பண்ண முடிஞ்சா வந்துட்டு சூப்பராக இருக்கும். அந்த ப்ரீஃபைஸ் போயிருக்கு. நாக் பண்ணி தேர்ஸ் பண்ணி விடுறாரான்னு சொல்லிட்டு கேட்டால் வந்துட்டு எனக்கு வந்து கண்டிப்பாக தேர்ஸ் பண்ணி விட தான் ட்ரை பண்ணுறாரு. ஆர்என் கேரி வேற லெவல் ஒரு பேக்கப். தி சேவியர் ஆஃப் திஸ் மேட்ச் தன்னோட டீம்மேட்டே வந்துட்டு காப்பாற்றுறாங்க. இந்த இடத்துல சூப்பரான ஒரு ஃபைட்டை பார்த்தோம் நம்முடைய ஆர்என் வர்சஸ் என்கேம் டீம். அண்டு ஆஸ் யூஸ்வல் புஷ் பண்ண டீம் வந்துட்டு அவங்களால வின் பண்ண முடியல. இந்த இடத்துல வந்துட்டு ஆர்என் டீம் தான் வின் பண்ணிருக்காங்க. பட் ஸ்டில் அவங்க மேன் அட்வான்டேஜ் இழந்திருக்காங்க. ஒரு பக்கம் ரிடம்ஷன் க்ரூ டீம் ஒரு ஃபைட்ஸ் போய்கிட்டு இருக்கு. என்ன நடக்குன்னு சொல்லிட்டு அங்கேயுமே பார்த்தோம். அண்ட் கமான் கிஸ் உங்களுடைய ஃபேவரட் டீம்லாம் கண்டிப்பாக சார்ட்டில் வந்து ஹேஷ்டாக் போட்டு அவங்களை சப்போர்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் வந்து கொடுங்க. அண்ட் ஆர்சி டீம் அனைக்குமே எலிமினேட் ஆயிருக்காங்க. ஆர்சி ஃபேன்ஸ் ரியலி சாரி. அண்ட் ஆபிலியன் டீம் போய் பார்ப்போம். ஆபிலியன் டீம் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வந்துட்டு இது யார் சென்டர் ஜோன் என்கே அஃபீஷியல்ஸ் அண்ட் ஆபிலியன் டீம் 2 பேருமே வந்துட்டு அவங்களுக்கு ஜோன் ஃபேவர் பண்ணியிருக்கு. பிகாஸ் அவங்க இறங்கின இடம் தான் வந்துட்டு ஜோனாக வந்துட்டு இருக்குது. சேட்பக் முன்னாடி ஹாய் என்ன சொன்ன அது இல்லையா? அதுவா இல்லையா? ஓகே ஆகா சம்டைம்ஸ் மெசேஜ் காணாமல் போயிடும். ஆமாம் ப்ரோ சம்டைம்ஸ் அது ஒரு பக் இருக்குது ப்ரோ. அது என்னன்னு தெரியவில்லை. நான் வேணா ஒய்டி அகைன் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சேட்டு பக்காக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எப்படி அதுக்கு ஒரு ரிப்ளை தான் தருவாங்க. அதை சரி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது பக் வந்துட்டு அவங்களா கிளியர் பண்ணால் தான் உண்டு.
நான் இதுக்கும் அகைன் ஒயிட் ஏன்னா ஒரு சில டைம் நான் ஒயிட்டுக்கு மெசேஜ் பண்ணப்போ வந்துட்டு அவங்க ஒரு சில விஷயத்தை வந்துட்டு எனக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் அந்த மாதிரி தான் வந்துட்டு இன்சென்டிவ் இந்த வாட்டி பண்ணுறாங்களா பார்ப்போம் யாரும் எமோட்லாம் போட்டுட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சது நம்ம குக்கே ஒரு கையில் நேடு எடுத்துருக்காரா எமோட் போடுறாரோன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டேன் இந்த இடத்துல S7 டீம் வேசஸ் நம்மளுடைய VR1 போய்கிட்டு இருக்கு ஒரு ஜோன் அவுட் ஃபைட் ஃபர்ஸ்ட் ஜோன் ஆல்மோஸ்ட் வந்துட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு மேட்ச் ஆரம்பிச்சு 8 நிமிடங்கள் அண்ட் 15 செகண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்ப்போம் மக்களே கமெண்ட் கீஸ் உங்களுடைய ஃபேவரட் டீம் உங்கள் ஓன் டீமில் கண்டிப்பாக சாட்டில் வந்துட்டு ஹேஷ்டாக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் இப்போதைக்கு வந்துட்டு ஃபைட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் இது என்ன மேட்ச்னு கேட்டிங்கன்னா சேலஞ்சர்ஸ் esports சொல்லுங்க சவுத் இந்தியன் இன்விடேஷனல் சீரீஸ்க்கான டேட் 4 அண்ட் சீசன் 1 மற்றும் வீக் 3க்கான மேட்சஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் காந்தி ஒரு நல்ல வியூ எடுத்திருக்காங்க அண்ட் இந்த சூப்பர் ஃபைட் போயிட்டு இருக்கு காங்க்லாம் வச்சிருக்காங்க நம்முடைய காந்தி இந்த இடத்துல இந்த ஃபைட்டை பார்த்துட்டு இருக்கோம் குரோனஸ் நிறைய ஃபைட்ஸ் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு ஏர்லியராகவே வந்துட்டு ஒரு 2 டீம்ஸ் வந்துட்டு எலிமினேட் ஆயிருக்காங்க ஒரு பக்கம் நிறைய டீம்ஸ் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஸோ மீன்வைல் சேட் செக்ஷனில் வந்து நல்லா சேட் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து ரியலி தேங்க்யூ ஃபார் ஆக்சுவலி சப்போர்ட்டிங் அஸ் ஸோ கண்டிப்பாக மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ யூ ஆர் ஆக்சுவலி வாட்சிங் சேலஞ்சஸ் இன் esports சவுத் இந்தியன் இன்டர்நேஷனல் சீரீஸ் சீசன் 1 வீக் 3 அண்ட் டே 4 பார்த்துட்டு இருக்கீங்க ராண்டி சொன்ன மாதிரி ஸோ மீன்வேல நிறைய early fights போயிட்டு இருக்கு 62 people are still there 18 teams are still alive and இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஜோன் கூட இன்னும் முடியல அண்ட் இந்த வேலையில இவ்வளோ ஃபைட்ஸ் எப்படி வரும்போது லைக் நம்ம பார்ப்போம் யாருக்கெல்லாம் இன்னும் ஃபைட்ஸ் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு மீன்வேல் சென்டர் ஆஃப் சர்க்கிளில் யாரு இருக்காங்க பார்த்தீங்கன்னா OBLIVION இருக்காங்க ஆர்சி இருக்காங்க இன்வோக் இருக்காங்க ஸோ இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க இப்போதைக்கு அண்ட் கண்டிப்பாக அங்கே வந்து நிறைய ஃபைட்ஸ் வரும் பட் மீன்வைல் இந்த மாதிரி சென்டர் ஜோனை பிடிச்சி ஆடுறதா நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்ல நிறைய மேட்சஸ்ல பிகாஸ் இப்போதைக்கு ஹார்ட் ஷிஃப்ட்ஸ் எல்லாமே நடக்கிறதுனால பட் ஐம் நாட் ஷோர் வை இன்னைக்கு வந்து எல்லாமே சென்டர் ஜோன் இருக்காங்க ட்ரிகருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ட்ஸ் கொடுங்க we are will be trying to confirm him yes vibes already confirm பண்றாரு ட்ரிகரை ஸோ Cyrex is still alive he is still trying to save himself ஸோ கண்டிப்பாக என்ன பண்றாருன்னு பார்ப்போம் he is a solo guy left for the team zone damage எடுத்துட்டு இருக்காங்க ஸோ we are one still trying to hunt him down கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஃபைட்ஸ் போயிட்டு இருக்கும் இது வரைக்கும் எத்தனை டீம் எலிமினேட் ஆயிருக்காண்டி இது வரைக்கும் ஒரு 2 டீம்ஸ் எலிமினேட் ஆயிருக்காங்க ஒரு என்கேம் அண்ட் ஆர்சி டீம் வந்து எலிமினேட் ஆயிருக்காங்க அண்ட் நல்ல ஃபைட் போச்சு சூப்பராகவே போச்சு அண்ட் இந்த இடத்துல VR1 பார்த்துட்டு இருக்கோம் அவங்களால இன்னைக்கு அகைன் ஒரு டின்னர் மேக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக அந்த ஒரு பொட்டன்ஷியல் அவங்க கிட்டே இருக்கு ஒரு டபுள் டமாக்கா டின்னர் அவங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சதுன்னா நல்ல பாயிண்ட்ஸபிள் ஒரு பூஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அது வந்து லைக் என்ன சொல்றது நம்மளால ஆக்சுவலி டிசைட் பண்ண முடியாது எந்த டீம் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஆல் த டீம்ஸ் ஹேவ் த கேப்பபிலிட்டி டு ஆக்சுவலி கிளச் தட் அண்ட் பிசைட்ஸ் அந்த ஒரு லக் ஃபேக்டர் அப்படின்றது ஒன்று இருக்கு ஜோன்ல அண்ட் ஜோன்ல லக் இல்லாம கூட வித் தட் ஸ்கில் நிறைய டீம்ஸ் வந்து சிக்கன் இருக்கிறது பார்த்துருக்கோம் ஸோ Cyrex ஆல்ரெடி ஷார்ட்ஸ் கொடுத்துட்டு ஆல்ரெடி ஹி ஹஸ் ரிவீல்ட் ஹிஸ் பொசிஷன் ஸோ கண்டிப்பாக இப்போ வந்து VR1 will be looking to capitalize on that அந்த இடத்துல ஒரு புஷ் கொடுக்க தான் பார்ப்பாங்க ஸோ பட் Cyrex என்ன சொல்றாருன்னா நீங்க என்ன புஷ் பண்றது நானே வந்து புஷ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு புஷ் பண்ணிட்டு இருக்காரு ஸோ ஹீஸ் ஆக்சுவலி கோயிங் இன் ஃபார் த லூட் கண்டிப்பாக கொஞ்சம் லூட் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டு he'll be moving ahead for the zone I guess 0 bandages 0 health kits meanwhile flare எடுத்தீங்க ராண்டி and flares already கொடுத்திருக்காங்க நிறைய பேர் Cyrex ஒரு ஸ்மோக் போட்டிருக்காரு ரைட் ஹேண்ட்ல he's trying to confuse them so flare யார் அடிச்சிருக்காங்க அப்படி பார்ப்போம் OBLIVION டீம் தான் அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் MK14 and Groza already இருக்கு I think in the blue color OBLIVION team dana I think so let's wait and watch yaar adichirukanga appdi solli yes exactly they have done the flare drop so kandipa MK14 and Groza irukum close range weapons rendume and close range beasts rendume so BB has already taken a fight against Faith to romba nalla team as I should say or one of the unrecognized team so far I should say meanwhile avanga nalla oru team sector nalla oru fight எல்லாமே கொடுத்திருக்காங்க getting back to back knocks and sniper and எல்லாரும் வந்து பயங்கரமா ஃபைட் பண்ணிருக்காங்க ஐடன் அங்கு still being the backbone of the team ரெண்டு பேரும் இன்னும் god building ல இருக்காங்க so center building ல இருந்துட்டு they are trying to put in nades trying to get confirmations AJ க்கு ஒரு nade but not actually making the mark AJ அதுக்குள்ள back off ஆவறாரு so Picardo fights are always interesting because எல்லா இடத்துலயுமே high grounds இருக்கு எந்த டீமும் ஈஸியா புஷ் பண்ண முடியாது பட் இந்த ஃபைட்ஸ் பார்க்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு and you can see 10 different angles இருக்கு மிராமார்ல and it's going to be really difficult for the teams to actually push in Randy bro கண்டிப்பா NXT டீமே பார்த்துட்டு இருக்கோம் and மிராமர் பொறுத்தவரைக்கும் எப்போ நம்ம சொல்றது ஒரு டப் தான் ஒரு DMR கன்ஸ்லாம் இருக்குன்னா ரொம்ப அழகா வந்து விளையாடலாம் அண்ட் லாங்ல அன்னைக்குமே NXT டீம் ஒரு நாக் ஆக்சுவலாக கொடுத்துருந்தாங்க யாருன்னு சொல்லிட்டு நான் சரியா கவனிக்கவில்லை பட் இப்போதைக்கு வந்து அவங்க செக்யூர் பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டுமே தெரியல அண்ட் பார்ப்போம் NXT டீம் இன்னும் பார்த்துட்டு இருக்கோம் இது 1 kill யாரையும் வந்து கண்டிப்பாக செக்யூர் பண்ணியிருக்காங்க இந்த வேலையில் அண்ட் மேட்சனோட 2வது ஜோன் ஒரு 30 செகண்ட்ல வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹார்ட் ஷிஃப்ட் எடுக்க போகிறதில்லைன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது பிகாஸ் ஃபஸ்ட்டு ஜோனுமே நம்ம இங்கே தான் பார்த்தோம் அண்ட் அடுத்தடுத்த ஜோனுமே இங்கே தான் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு விழுந்துட்டு இருக்குது அண்ட் Cyrex ஜோன் அவுட்லேயே வந்துட்டு தன்னுடைய கில் வந்துட்டு கொடுத்துட்டாரு தன்னுடைய கில்லை நான் யாருக்குமே கொடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய இதை வந்துட்டு அவரே தேர்ஸ் பண்ணிக்கிட்டாப்ல அண்ட் இங்கே சென்டர்ஸ் ஃபைட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் பவர்ஃபுல்லாக வந்துட்டு நம்முடைய OBLIVION டீமுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக MK14 க்ரோஸெல்லாம் கிடச்சிருக்கு MKலாம் வந்து டப்பா கொடுத்தா வேறு மாதிரி வந்துட்டு டேமேஜஸ் விழுகும் அண்ட் அப்படி இருக்க சொல்ல யாராவது வந்து டேமேஜ் கொடுக்குறாங்களா பார்ப்போம்
அண்ட் இப்போதைக்கு அகைன் சென்டர் ஜோனுக்கு தான் வந்துட்டு வந்திருக்காங்க. கூடவே வந்துட்டு ஓசோன் டீமே வந்துட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம், ஜாக்னோ பார்த்துட்ருக்கோம். அண்ட் அங்கே ஃப்ளார் வந்துட்டு அந்த புகை கூட இன்னும் மணியில் அவங்க அழகாக வந்துட்டு அகைன் ஜோன் மைக்ரேட் பண்ணி வந்திருக்காங்க. அண்ட் ஆஸ் யூஸ்வல் என்கே அஃபீஷியல்ஸ் அந்த ஒரு மலையிலேருந்து ஃபைட் எடுக்கிறதுல ரொம்பவே இந்த வீக் வந்துட்டு நம்ம அவங்களுடைய ஃபைட் நிறையா பார்த்துருப்போம். நேத்திக்கும் ஒரு ஒன் டே கூட அக்காட்சுக்கி கூட வந்துட்டு அந்த ஒரு ஹை கிரவுண்டில் இந்த ஒரு மலை ரிஜஸ்லேருந்து அவங்க ஃபைட் எடுக்கலாம் நம்ம பார்த்தோம். அண்ட் அதே மாதிரி இங்கே ஒரு மலையை தான் வந்து பிடிச்சிருக்காங்க இப்போதைக்கு. கண்டிப்பா இந்த வெஸ்டர்ன் சைடு இதுனாலே லைக் இது ஃபேமஸ் ஆனது எப்பனா அந்த பாக்ஸ் டீம் வந்து அந்த முன்னாடி பார்க்குற மலையில வந்து மேலே டாப்ல ஏறினப்போ தான் லைக் தே வர் ஏபிள் டு ஆக்சுவலி கிளைம் தட் ஆன் த டாப். ஸோ பாக்ஸ் டீம் அந்த மலை தான் ஏறினாங்க. ஸோ ஃப்ரண்ட்ல இருக்கிறது. ஸோ சாண்டி வந்து ஆல்ரெடி ஸ்கோப் பண்ற மலை மேலே தான் ஏறினாங்க. ஸோ அது வந்து வெஹிக்கிள் வச்சு ஏறது இப்போ எல்லாருக்குமே ஒரு ட்ரெண்டாக மாறி இருக்கு. ஸோ எவ்ரிபடி இஸ் ஆக்சுவலி ட்ரைங் டு டூ தட். அந்த மலையில அந்த டாப்ல மட்டும் போயிட்டாங்கன்னா தே வில் பி ஹேவிங் ஐஸ் ஆன் எவ்ரிதிங். பட் மீன்வெல் நாக் ஆனாலும் அதே மாதிரி ரிவைவ் பண்றது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் கீழே விழுந்தா கண்டிப்பா அவுட் தான். அண்ட் ஃபெய்த் ஆல்ரெடி கிவிங் அ கிளச் தேர், நல்ல ஒரு கிளச் பண்ணிருக்காங்க. பட் மீன்வெல் ஏடன் கோஸ் down, Angu also goes down. So Faith on the complete wipe out பண்றாங்க on the 16th position. BBH teamல இங்க and double knockout already விழுந்திருக்கு. Play zoneல AJ knock ஆவறாரு. So I think he will be given a revive easily. So second zone தான் இப்போதைக்கு அவ்வளவு zone damage இல்ல. Logan already taking a fight against Blind. Blind versus BPRs are already happening. Logan actually finishing off Blind NVM there. So overall வந்து finish பண்ணிருக்காங்க. Duty is still there taking a close range fight against BPRs. இந்த fight எப்படி போகுதுன்னு பாப்போம். நல்ல எக்ஸைட்டிங் ஆன ஃபைட் தான். Blind team கொஞ்சம் எல்லா நாளும் வரலனா கூட they have been a little bit of inconsistent in the fights. But meanwhile Krish actually goes down. அங்க prone down இருந்தாரு. He was actually trying to, I'm not sure what he was actually trying to do. வேற எதுவுமே பண்றதுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால he was actually prone down I guess. So Duty Cowboy and Daddy already advance பண்ணிருக்காரு. 3v3 fight இப்போதைக்கு. And nades already வந்துட்டு இருக்கு from Duty. Logan actually taking a flanking position towards Duty here. கொஞ்சம் வெயிட் பண்ண பார்த்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். And Duty meanwhile giving some shots with his Carl. Molly already இருக்கிறார். Logan கீழே வந்து அவர் இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். Yes, I think so. So Logan வரது இப்போ வந்து கண்டிப்பா ஒரு ஸ்பாட் பண்ணுவாரு. Footsteps already வந்திருக்கு. Duty versus Logan will be happening anytime right now. Trying to go behind the vehicles. So கண்டிப்பா Logan வந்து ஒரு நேடு போடுவாரா. நேடு போட்டா கண்டிப்பா knock விழலாம். Logan is actually outside the zone. Masqueradeக்கு நல்ல damage. 20 HP for him. Now Blind versus RSR. What's going to happen? யார் வந்து புஷ் பண்ண போறாங்கன்னு பாப்போம். Logan already advancing in. Masqueradeக்கு கால் கொடுத்தாச்சு. So ADS cover fire already going in. So பாப்போம் Daddy and Duty on the left. Masqueradeக்கு சில shots. Logan will have to advance in. Molly's already போட்டுச்சு. Let's see 1v2 here for Logan and yes he gets spotted out. But meanwhile Logan goes down. Excellent on a knock. Duty actually giving him and he goes down. Daddy again another knock and DPRs are within a matter of seconds they actually wiped them out. So Blind actually getting back into form. 3 members are still alive. They'll be doing a revive. Excellent loot for them. And அவங்க கண்டிப்பா இங்க இருந்து ரொட்டேஷன் போடுவாங்க. So NGC versus F4E. So இந்த ஃபைட் வேற இடத்துல வேற ஒரு லொகேஷன்ல நடந்துட்டு இருக்கு. NGC versus F4 Esports ரெண்டுமே நல்ல பவர்ஃபுல்லான டீம்ஸ் தான். So இந்த ஃபைட்ல என்ன நடக்குது, எந்த லொகேஷன்ல யார் இருக்காங்க அப்படின்னு பாருங்க. And let's see Goat if they actually come in from the back they can actually backstab them. Meanwhile F4 Esports versus NGC going on as mid-range fights. இந்த ஃபைட் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா கோட் டீம் நல்ல ஒரு தேர்ட் பார்ட்டி என்ட்ரி கொடுத்து அடிக்கக்கூடிய டீம் அண்ட் நல்ல ஜோனுமே ப்ரிஃபர் பண்ணி விளையாடுவாங்க. பட் இன்னைக்கு வந்துட்டு அவங்க அதை அப்படியே சேஞ்ச் பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு கில்ஸ் ப்ளஸ் எல்லாமே தேவைப்படுது. அந்த ஒரு கம்பேக் அந்த ஒரு அக்ரஸன் நம்ம கண்டிப்பாக காமிச்சு தான் ஆகணும் இந்த வேலையில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ஜிசி தான் வந்துட்டு ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. மேபி ப்ரைடு நாக் ஆகிறதுக்கு எதுவும் வந்துட்டு ஒரு வியூ கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே எனக்கு தெரியுது. பார்ப்போம். சென்சாய் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரைடு வந்துட்டு நல்ல டேக் அவர் இப்போ நினச்சா வந்துட்டு ஒரு நாக் கொடுக்கலாம். பட் பொசிஷன் வந்துட்டு இன்னும் ரிவீல் பண்ண வேணாம். இன்னுமே அவங்க வந்து வெளியே வர விடுவோம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நினச்சா வந்துட்டு 2 நாக் கரெக்டாக தூக்கலாம். பட் எனக்கு தான் அப்படி தெரியுதா இல்லை வந்துட்டு நிஜமா இப்படி தான் இருக்காதுன்னு சொல்லுது. ஓகே கரெக்டாக தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு அவர் வந்துட்டு இன்னுமே ஏன் வெயிட் பண்ணுறான்னு சொல்லிட்டு தெரியவில்லை. ஃப்ளார்ஸ் வந்துட்டு இருக்கு ஒரு பக்கம். அண்ட் ஃப்ளார் எடுக்க வர சொல்ல வந்துட்டு நம்ம அடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு அதுவுமே பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் பியூ பார்த்துட்டு இருக்கோம். ஆண்டி இருக்காங்க. அந்த லாஸ்ட் 2 months ஓகே 2 பேர் தான் வந்திருக்காங்க ஆக்சுவலி கோட் டீம்ல. ஸோ அதனால தான் வந்துட்டு இவ்வளோ பொறுமையாக காத்து விளாண்டுருக்கேன். இதுவே வந்து ஒரு மேன் அட்வான்டேஜ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நாக்கெலாம் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரு நேடு வந்து குக் பண்ணிட்டு இருக்காங்க. நேடு வந்து கரெக்டாக கனெக்ட் ஆக தான் பார்ப்போம். பட் ட்ராப் பக்கத்தில் யாருமே இல்லாத மாதிரி தெரியுது. கிரேடுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் பக்கத்தில் யாரும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேடை வந்துட்டு ஸ்பாட் பண்ணியிருப்பாங்க. F4 Esports ரெடியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஃபைட்டு போச்சுன்னா ஃபாஸ்டர் ஃப்ளார் எடுக்கிறதுக்காக வச்சு அவங்க வந்து தேர்ட் பார்ட்டி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபைட்ஸ் நடக்கல. பியூபி வந்துட்டு அவருடைய பொசிஷனை வந்துட்டு அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. அண்ட் கிரீடுமே பேரலாக வந்துட்டு அவரை பார்த்த மாதிரி தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு ஹையர் கிரவுண்ட் அட்வான்டேஜஸ் ஃபார் கிரீட். ஸோ ஸ்பாட் பண்ணி அடிக்க வந்துட்டு அவருக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. வித் MK14 வேறு வச்சிருக்காங்க. ரிஜஸில் MK14 ரொம்ப டேஞ்சரஸ். அண்ட் ஹெட் ஷாட்லாம் வந்துட்டு கனெக்ட் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு 1 or 2 புல்லட்ஸ்லேயே வந்துட்டு நாக்லாம் வந்துட்டு ஆயிடுவாங்க. பாப்பம் பியூபி அவனுடைய பொசிஷன் இன்னுமே வந்துட்டு நம்முடைய NGC கிரீடுக்கு ஆக்சுவலாக தெரியவில்லை. அண்ட் கொஞ்சம் ரிவீல் பண்ணால் கூட மாட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் F4 Esports இப்போதைக்கு அதே செட்டில்மெண்ட்டாக தான் இருக்காங்க. இப்போதைக்கு வந்துட்டு எல்லா பக்கமும் வந்துட்டு ஸ்பாட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு டாப் கன் நம்மளுடைய கவிகிட்ட பார்த்துட்டு இருக்கும். அண்ட் கீழே பவர் ஆஃப் தெலுங்கு டீம் இருக்காங்க. அண்ட் ஜோன் பார்ப்போம். இந்த ஜோன் வந்துட்டு எங்கே முடிஞ்சு எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஒரு ஹார்ட் ஷிஃப்ட் எடுக்கலன்னு நினைக்கிறேன் ப்ரோ. பிகாஸ் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்
லாட் ட்ரில்லராக தான் வந்துட்டு ஜோனாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் என்எக்ஸியில் இருக்கக்கூடியவங்க வந்துட்டு VR1ல இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணி விட்டுருக்காங்க. என்எக்ஸியுமே வந்துட்டு பாசிபிள் கில்ஸ் ஒரு கில்லாக வந்துட்டு எடுத்து முன்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜோன் பார்ப்போம், லாட் ட்ரில்லர் தான் ஜோனாக வந்துட்டு விழுகுதா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போதைக்கு F4 Esports பிளைண்ட் டீம் அகைன் ஒரு நாக். ஆக்சுவலி NGC வந்துட்டு இந்த வாட்டி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ரஷிங்ஸ் வந்து கொடுக்குறாங்களா பார்ப்போம். இங்கே ஒரு 4 டீம் ஃபைட் எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். NGC டீம், பிளைண்ட் டீம், கோட் டீம், F4 Esportsமே ஒரு என்ட்ரி கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் நம்மளுடைய பிளைண்ட் டீம் வந்துட்டு அவங்க யோசிக்கவே இல்லை. அவங்க அப்புறம் நம்ம ரஷ்ஷே பண்ணி முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரஷ்ஷிங்ஸில் வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. கௌபாய் ஒரு பக்கம் பார்த்துட்ருக்கோம் ரிட்ஜஸ் மேலே. நமக்கு இன்னும் 2 ஓகே, இப்போ 2 ஆயிருக்கு. இப்போதைக்கு அது நல்லா க்ளோஸ் இருக்காங்க. ஆக்சுவலி ரொம்பவே க்ளோஸில் இருக்காங்க. ஜஸ்ட் இந்த ஒரு ரிட்ஜ் மேலே ஏறினா அவருக்கு வந்து ஒரு வியூ கிடைக்கும், அப்படி தான் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு நாள் குழுந்திருக்கு, ரீவைவிங்ஸுமே போய்கிட்டு இருக்கு. கோட் டீம் இதை வந்துட்டு ஒரு அட்வான்டேஜாக கூட பயன்படுத்த ட்ரை பண்ணலாம். பட் இப்போதைக்கு வந்துட்டு அவங்க சேஃபராக தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு ஏறுறதுமே கொஞ்சம் கஷ்டம், அங்கே இங்கே சறுக்கும் வேறு இந்த இடம்லாம். அண்ட் இப்போதைக்கு பார்ப்போம் ஜோன் எங்கே விழுந்திருக்கு கேட்டிங்கன்னா வந்து லேட்ரிலராக தான் வந்துட்டு ஜோனாக வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. அண்ட் அகைன் ஒரு ஃப்ளேர், நிறைய ஃப்ளேர் இந்த மேட்ச்சில் வந்துட்டு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறோம். பிகாஸ் OBLIVION டீம் ஒரு ஃப்ளேர் எடுத்தாங்க. அண்ட் NGC டீமுக்கு இப்போ ஒரு ஃப்ளேர். அண்ட் அகைன் வந்துட்டு F4 Esports ஃப்ளேர் அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 3 to 4 ஃப்ளேர்ஸே வந்திருக்கும் போல இருக்குது. Actually in the fight la vandu pathina goat is actually on a two squad, but meanwhile blind rotation போட்டு வந்து F4 Esports 0 பார்த்தாச்சு and trying to give some shots, but meanwhile F4 Esports gets shots in turn as well from Power of Telugu, and அவங்க வந்து third party பண்ண பார்க்கறாங்க. blind versus Power of Telugu கண்டிப்பா கீழ போகும். Reaper already knocking out Invoke Hitmanக்கு வந்து ஒரு பட்ட headshot கிடைச்சிருக்கு with that M24 shots. meanwhile goat ல வந்து 2 பேர் தான் இருக்காங்க நான் சொல்லிட்டு இருந்தேன், Andy and PPU. this happened last week also. ஒரு Sanok matchல இதே தான் நடந்துச்சு, and those two people actually were getting 14 kills chicken dinner. almost இதே மாதிரி lobby தான், just BPR சார் எல்லாரும் இருந்தாங்க. so it was in pure skill scrims. so அத நான் கேஷ் பண்ணிட்டு இருக்கும்போது எக்ஸலென்ட்டா 2 பேர் Sanokல ஆடிட்டு they were actually playing excellently. 14 kills out of they got the chicken dinner. And in the vaட்டி நம்ம பார்த்திருக்கோம் blind actually putting in some smokes. meanwhile அங்க OBLIVION versus just also happening. just was actually OBLIVION ஒரு knock வச்சிருந்தாங்க முன்னாடி, but now OBLIVION is actually getting a higher angle and trying to do that. then gaming out of position பாத்தீங்கன்னா நல்ல ஒரு higher angle வச்சிருக்காரு, off angle வச்சிருக்காரு. Reaper gets spotted by Drago and எல்லாத்தையுமே ஸ்பாட் பண்ணி வைக்கிறாங்க. so I think they are still within the zone right now. and இப்போதைக்கு இது மேல justல வந்து அங்க வேற ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு. Jack Noob get knocked out with that nade. NGC already F4 Esports வந்து புஷ் பண்றாங்க and they are actually giving back to back knocks as well. so justல வந்து இங்க ரெண்டு knockouts already நடந்திருக்கு. Invoke actually pushing in, Hitman coming in, Exovic கண்டிப்பா வைப் பண்றேன்னு நினைக்கிறேன். and yes, Exovic gets few shots. kill எடுத்து யாரும் பாத்தீங்கன்னா Venom எடுத்துருக்காங்க. so Reaper மட்டும் தான் இப்போதைக்கு இருக்காரு. Reaper will have to get his team towards the position points. Invoke excellent ஒரு புஷ் பண்ணிருக்காங்க இங்க. so team number 13ல Invoke வந்து already double push already பண்ணிருக்கு. and Jazz giving a revive, Hitman actually giving a revive. so double knockout to revive போயிட்டு இருக்கு. NXG pushing on AB there. so Brutal KBF gets down. so இங்க வந்து பாப்போம் NXG என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு Brutal கம்ப்ளீட்டா வந்து புஷ் பண்றாங்க. BENQ actually down to 10 HP கண்டிப்பா ஹெல்ப் ஹீல் பண்ணி ஆகணும். so KBF ல வந்து Blaze goes down. so இப்ப Brutal வந்து கண்டிப்பா ரிவைவ் பண்ணி ஆகணும். மீனோல அந்த லெஃப்ட்ல வந்து பிசிக் ஒரு flank போடுறாரு. BBH ல ஒரு knock already with Blaze ஓட knock ஆயிருக்காரு. so I'm not sure what happened. so கண்டிப்பா ஒரு easy revive. meanwhile Physic confirms the one kill that he had to do. NXT Vishu already closing in. கண்டிப்பா இங்க AB ல வந்து இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. let's see what they are going to do at. so அங்க ஒரு all in all புஷ் வந்தாச்சு. so 1v3 ஃபைட் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம் and he goes down as well. so team number 12 கம்ப்ளீட்டா வைப் அவுட் பண்றாங்க. NXT team getting kills slowly as much as possible. நல்ல ஒரு ஹை கிரவுண்ட் வச்சிருக்காங்க. and look at the positions. Physic, Vishu and BENQ almost on the ridge ல 3 இடத்துல இருக்காங்க. similarly we have one more guy which is none other than Gogeta coming from the back. நல்ல ஒரு கவர் ஃபயர் கொடுக்கலாம் and they have the zone. இது ரொம்ப கஷ்டமா போகுது மத்த டீம்ஸ்க்கெல்லாம். I think NXT is having the advantage right now. இந்த ridge ல அவங்க வந்து கேபிட்டலைஸ் பண்ண முடிஞ்சுனா they can actually do that. meanwhile outer zone fights யாருக்கு போகுதுன்னு பாத்தீங்கன்னா OBLIVION இருக்காங்க, GOAT டீம்ல 2 பேர் இருக்காங்க, NGC also there and just helmet பண்ண Invoke டீம் இருக்காங்க. so இவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பா ஒரு ஃபைட்ஸ் நல்லாவே இங்க போகும். and I think they are actually starting the rotations right now. இந்த rotationல தான் யாரை தூக்குறாங்க அப்படி பார்த்தே ஆகணும். meanwhile OBLIVION getting into the vehicles and கீழ வந்து Invoke பாத்துறோம். they will also be starting the rotation. Oscar Boy trying to scout it out. NGC Zen வந்து ஸ்பாட் பண்ணிருக்காரு. கொஞ்சம் ஸ்ப்ரேஸ் கொடுக்குறாங்க. Bike still with him. so he'll be moving in with the zone. NGC க்கு நல்ல ஒரு அட்வான்டேஜ் அப்படி சொல்றேன் because after we have NXG in the zone, we have only NGC and Power of Telugu here. so செரிக்கு வந்து சில பல ஷாட்ஸ் விழுது. already population high ஆயிட்டு இருக்காங்க. so கண்டிப்பா ஒரு breathing space teams கிடைக்க போகுது. 32 people are there and already teams எல்லாமே உள்ள வந்துட்டு இருக்காங்க. OBLIVION also coming in. RC AKS already அங்க வந்திருக்காங்க. NK officials versus AKATSUKI already going on. Abu gets knocked out. Obido and Pain still there. Can they actually hold it down? RC ல NK officials பாத்தீங்கன்னா ரைட் சைடுல நல்ல flank பண்றாங்க. PK க்கு வந்து ரிவைவ் வருது சாண்டி கிட்ட இருந்து and Baymax will have to hold it out all by single handedly. Reflex எங்க அப்படினு பார்த்தா நம்ம Reflex finish பண்றாங்களான்னு தெரியல. so I cannot see Reflex right now. so Baymax is still there and Reflex is still alive as well. okay, he has a different angle. Obito spot பண்றாருன்னா கண்டிப்பா அவர் வந்து finish பண்ணிடுவாரு. so has a mini 14 with a 6x here. so Reaper பாத்தீங்கன்னா still the solo guy in back.
பட் ஜாஸ் வந்து நாக் பண்றாங்க. ஒபிடோக்கு நல்ல ஸ்ப்ரேஸ் அந்த ஸ்மோக்ல எக்ஸலண்டா ஸ்பாட் பண்ணியிருக்காரு அண்ட் கிவிங் சம் டப்பா டாப்ஸ். நல்ல ஹாஃப் ஹெச்பிக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஸ்டில் ஹேவிங் அ பகி ஃபார் கவர் அண்ட் going prone here. Oscar boy அங்க பாத்தீங்கன்னா பவர் ஆஃப் தெலுங்குல ஃபைட் எடுத்திருக்காரு. giving one knock at Cherry is actually bleeding out and இப்போ பாத்தீங்கன்னா ஆகாட்சுகி ஒபிடோ வந்து ஒரு aerobatic காமிச்சிட்டு இருந்தாரு but gets taken out on the wall itself. Sandy actually down to 10 HP gets into cover just in that time. So மேல ஆப்லின் டீம்ல இருந்து நல்ல ஒரு கவர் ஃபயர் வந்துருந்துச்சு and Drago பாத்துறோம் ஸ்பாட் பண்றாரு. ஜென்னுக்கு நல்ல ஒரு ஷாட்ஸ் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். Jack is still there on 10 HP on the back and கண்டிப்பா ஒரு நாக் விழுறதுக்கான வாய்ப்புகள் இங்க இருக்கு. So I think this teams have a really good location to actually do a zone block. Oblivion ஒரு 2v2 drop பார்த்துருக்கோம். Meanwhile Venom having that mini 14 கண்டிப்பா அதை வச்சுட்டு ஒரு 8x வச்சுட்டு ஒரு பேமேக்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல நாக் கொடுத்திருக்காங்க. He'll be trying to confirm and yes there you go, rare PK gets confirmed as well. So kills மேல kills எடுத்திருக்காங்க. Can they actually capitalize on that? We have to see. So 7 teams are still remaining. 16 people are there in the zone. RC NK officials பாத்தீங்கன்னா still அந்த ஒரு zone outerல இருக்காங்க and they will have to move in within 30 seconds. So blind still on the top. I think blind ஓட ஒரு domination இன்னைக்கு பார்க்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 kills எடுத்திருக்காங்க. Let's see if they can actually dominate. If that would actually boost them for their confidence. இன்னைக்கு என்ன நினைக்கிறீங்க? But blind actually wipe out ஆகுது. Randy bro blind wipe out ஆயிட்டாங்க. And now NXT நான் சொன்ன மாதிரி 6 kills ஓட இன்னும் இருக்காங்க. Oblivion team வந்து டார்கெட் பண்றாங்க. They will be trying to take some TPP. இந்த ஃபைட் எப்படி போகுது? கண்டிப்பாக நல்ல ஹை கிரவுண்ட் பிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி ஆப்லியன் டீமுக்கு ஒரு வியூமே கிடைக்கும் பிகாஸ் நல்ல 360 டிகிரியை கவர் பண்ணதான் இருக்காங்க இப்போதைக்கு. அண்ட் ஜோனுக்குள்ள ஆக்சுவலாக அவங்க போய் ஆகணும். ஜோனுக்குள்ள வந்து NXT ஆல்ரெடி வந்து பிடிச்சது வந்து ரெடியாக இருக்காங்க அந்த பிரிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல. அண்ட் இப்போதைக்கு ரிஃப்ளெக்ஸ் ஒரு பக்கம் ரிஃப்ளெக்ஸ் அண்ட் NK அஃபீஷியல்ஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்கள புஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. டாப் 4 டீம் நம்ம நினச்ச மாதிரி வந்துட்டு எந்த கேப்பில் இவ்வளோ டீம் எலிமினேட் ஆனாங்கன்னு சொல்லிட்டு சத்தியமாக தெரியல. பிகாஸ் எல்லா பக்கமே போயிட்டு எல்லாருமே அடிச்சுக்கிட்டாங்க. ஸோ ரொட்டேஷன்லேயே நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. அப்படி இருக்க சொல்ல சாண்டி வெட்டி பார்த்துட்டு இருக்கோம். நம்முடைய ஓசோனில் இருக்கக்கூடிய ஆசிடை பார்த்தீங்கன்னா வந்து அடிக்க ட்ரை பண்ணாங்க. அவர் கண்டிப்பாக வந்துட்டு கில் கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். கில் கொடுத்துருக்காங்க சாண்டி ஒயிட்டுக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு அகைன் ஒரு 4th கில் பார்த்தீங்கன்னா வந்து ஆட் ஆயிருக்கு. இப்போதைக்கு அவங்களுடைய கில் பாயிண்ட்ஸில் அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெனம வந்து ரிசர்ச் பண்ணி வரதை பார்த்துட்டு இருக்கோம். தின் கேமிங் ஒயிட்டு இது லாஸ்ட் 1 month ரன்னிங் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹோல்டு பண்ண பார்ப்பாரு. அண்ட் இங்கே ஒரு டார்கெட் பார்க்கும் வேற லெவல் நாக்கு ரன்னிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பேஸ் கொடுத்து பார்த்துட்டு வந்து பர்ஃபெக்டான ஒரு அக்யூரஸியில் இந்த வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். அண்ட் பேக்கில் வந்து ரிஃப்ளெக்ஸை வந்துட்டு உடனே ஸ்பாட் பண்ணுறாங்க. எல்லா பக்கமும் அவர் கவர் பண்ணணும். உடனே ஒரு நேடு அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எல்லாத்தோட வந்துட்டு தின் கேமிங் வரது பார்த்துட்டு இருக்கும். நேடு கனெக்ட் ஆக போகும் நல்ல நேடு ஆக்சுவலி. அண்ட் அவர் வந்து பார்த்துருக்காரு. உடனே வந்து ஓடி போயிருக்காங்க. அண்ட் அவர் அங்கேருந்து நேடு போட்டால் அந்தளவுக்கு வந்துட்டு கனெக்ட் ஆகாது. பட் ரிஃப்ளெக்ஸ் டப்பாட்டப் கொடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவருக்கு ஸ்ப்ரே கன்ஸே தேவையில்லை போல இருக்குது. மினி 14 வச்சே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஸ்ப்ரேஸ் வந்துட்டு கொடுத்துட்டு அப்புறம் டப்பாட்டப் கொடுத்து அந்த 5th கில் வந்துட்டு செக்யூர் பண்ணுறாங்க. இங்கே ஒரு டாப் 2 டீம் சினரியோ NXT டீமா இல்லை வந்துட்டு நம்ம NK அஃபீஷியல்ஸாக பார்ப்போம். ரிஃப்ளெக்ஸை வந்துட்டு டேக் டவுன் பண்ணியிருக்காங்க பேமேக்ஸ் அண்ட் நம்மளுடைய சாண்டி ஒயிட். இது லாஸ்ட் 2 month ரன்னிங் ஒரு 3v3 ஃபைட் ஆக்சுவலாக இப்போ ஒரு 2v3 வந்துட்டு மாறி இருக்குது. இந்த இடத்துல விஷு யாரோ ஒருத்தர் கொகிட்டோ யாரோ ஒருத்தர் நாக் பண்ண முடிஞ்சால் வந்துட்டு சூப்பராக இருக்கும். அண்டு நம்மளுடைய பீனுமே வந்துட்டு ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கோம். ட்ராப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. க்ரோஸாக கிடச்சிருக்கு. ரொம்ப டேஞ்சரஸ் கன் ப்ளஸ் level 3 வெஸ்டி ஹெல்மெட்டுமே கிடச்சிருக்கு. ரொம்ப பேர் ஆடட் அட்வான்டேஜ் இந்த எல்லாருமே. லாஸ்ட் 1 month ரன்னிங் பேமேக்ஸ் மட்டும்தான் இருக்கா. பேமேக்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணாங்க. இந்த இடத்துல வந்துட்டு மேட்ச் முடிஞ்சிருச்சு பை நம்மளுடைய NXT டீமுக்கு. இவங்களுக்கு வந்துட்டு ஒரு சிக்கன் வந்துட்டு வேறு லெவலில் வந்துட்டு கிடச்சிருக்காங்க. ஒப்பீனியன் சன்க்கு சூப்பராக வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த ஒரு பொறுமையாக இருந்தாங்க. அவங்க என்னதான் வந்துட்டு ஒரு ஹார்ட் கவர் இருந்தாலுமே வந்துட்டு அவங்க ஹீல்ஸ் வந்துட்டு எடுக்க ட்ரை பண்ணவில்லை. வரட்டும் உள்ளே எப்படியும் சொல்ல வந்து தானே ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு நிலைமையில் வேண்டாங்க. சூப்பராக வந்துட்டு டின்னர் கிடச்சிருக்க உடனே வந்து ரிசல்ட்ஸ் வந்துட்டு படிச்சிடணும் ஒரு பக்கம். NXT டீம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு 10 to 12 kills எடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு டின்னர் மேக் பண்ணிருக்காங்க. அண்ட் ஒப்பி பர்ஃபார்மன்ஸ் டோட்டல் டாமினேஷன் ஆக்சுவலாக அண்ட் செகண்ட் வந்துட்டு நம்முடைய NK டீம் இருக்காங்க. NK அஃபிஷியல்ஸ் டோட்டலாக வந்துட்டு 5 kills பாசிபிள் கில்ஸ் சூப்பராக எடுத்தாங்க. அண்ட் ஒன் ஆஃப் தி டீசன்ட் ஃபினிஷ் ஃப்ரம் தேம். அண்ட் தேர்ட் வந்துட்டு ஆபிலியன் டீம் டோட்டலாக வந்துட்டு 6 kills வந்துட்டு செக்யூர் பண்ணியிருக்காங்க வெறித்தனமாக. அண்ட் தேர்ட் பொசிஷன் அண்ட் 4th பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்முடைய ஓசோன் டீம் இருக்காங்க. வித் ஆசிட் மட்டுமே ஒரு 3 kill வந்துட்டு தன் டீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக. அண்ட் 5th வந்துட்டு NGC டீம் வித் 5 kills வந்து செக்யூர் பண்ணிருக்காங்க. NGC அண்ட் 6th பிளைண்ட் டீம் ஒரு பக்கம் 10 kills ஸ்டார்டிங்லேருந்தே வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க அந்த ஒரு அக்ரஷன் காமிக்க தான் வந்து ட்ரை பண்ணி அந்த நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் ஆக்சுவலாக உங்களுக்கு கிடச்சிருக்கு. 10 kills வந்து நல்ல ஒரு விஷயம். அண்ட் 7th BBS டீம் வித் 5 kills வந்து செக்யூர் பண்ணிருக்காங்க. ரீசன் 8th வந்துட்டு நம்மளுடைய ஜஸ்டிஸ் டீம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 kills வந்து செக்யூர் பண்ணிருக்காங்க. ரீசன் 9th நம்முடைய பவர் ஆஃப் தெலுங்கு டீம் டோட்டலாக வந்துட்டு 7 kills வந்து செக்யூர் பண்ணுறாங்க. ரீசன் 10th வந்து அக்காட்சுகி டீம் வித் கில்ஸ் வந்து செக்யூர் பண்ண முடியல. அண்ட் 11th கோட் டீம் வித் கில்ஸ் வந்து செக்யூர் பண்ண முடியவில்லை. அண்ட் நம்முடைய 12th டீம் போய் பார்ப்போம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து பவர் ஆஃப் தெலுங்கு டீம் ஓகே. நம்முடைய KBF டீம் இருக்காங்க. AB டீம் நினைக்கிறேன். டோட்டலாக 1 kill செக்யூர் பண்ணிருக்காங்க. ஜிஜன் 13th F4 Esports வித் 1 kill செக்யூர் பண்ணிருக்காங்க. ஜிஜன் 14th VR1 டீம் வித் 3 kills செக்யூர் பண்ணிருக்காங்க. ஜிஜன் 15th நம்முடைய RSR டீம் பிளாக் பால் RSR டீம் வித் 1 kill செக்யூர் பண்ணிருக்காங்க. ஜிஜன் 5th டீம் இஸ் இன் 16th பொசிஷன் வித் டோட்டலாக வந்துட்டு கில்ஸ் வந்து செக்யூர் பண்ண முடியவில்லை. இன் 17th நம்முடைய ராக்னேஷன் டீம் வித் 4 kill வந்து செக்யூர் பண்ணிருக்காங்க. ஜிஜன் 18th சைரெக்ஸ் டீம் நம்முடைய S7 டீம் வித் 2 kill வந்து செக்யூர் பண்ணிருக்காங்க. ஜிஜி அண்ட் 19th வந்துட்டு நம்முடைய ரிடம்ஷன் க்ரூ டீம் வித் கில்ஸ் செக்யூர் பண்ண முடியவில்லை.
இல்லை. அண்ட் 20ல வந்து என்கேஎம் டீம் வித் 2 கில்ஸ் செக்யூர் பண்ணுறாங்க. ஜிஜி அண்ட் சிறப்பாக தரமாக நம்முடைய இரண்டாவது மேட்சுமே வந்து சூப்பராக வந்துட்டு முடிஞ்சிருக்கு. அண்டு நம்முடைய என்எக்ஸி டீமுக்கு வந்துட்டு ஒரு சூப்பர்பான சிக்கன் கிடச்சிருக்கு. வித் டோட்டலாக வந்துட்டு 15 கில்ஸ் கிட்ட வந்துட்டு செக்யூர் பண்ணியிருந்தாங்க நினைக்கிறேன். 15 to 12 கில்ஸ் வந்துட்டு செக்யூர் பண்ணாங்க. சூப்பராகவே வந்து முடிஞ்சிருக்கு. இந்த மேட்ச்மே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் டீம் தான் வந்துட்டு டின்னர் மேக் பண்ணிருக்காங்க. ஸோ பாயிண்ட்ஸ் டேபிள் நம்ம வந்துட்டு சுத்தமாக கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு வந்துட்டு போய்கிட்டு இருக்கேன். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா என்எக்ஸி டீமுக்கு அநேகமாக வந்துட்டு ஒரு ரெண்டாவது டின்னர் ஆக்சுவலாக இந்த வீக்கில் அவங்க கிடச்சிருக்கு. ஒரு டபுள் டமாக்கா சிக்கன் வந்துட்டு எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப பூஸ்டப்பாக இருக்கும். இன்றைக்கி அவங்க இன்னுமே அடுத்த மேட்ச் ட்ரை பண்ணாங்கன்னா அவங்க ஒரு டேபிள் டாப்பராக இன்னைக்கான டேயில் வந்து வரதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. குரோனஸ் அவங்க சூப்பராக விளாண்டுட்டு இருக்காங்க. இதே கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் சேனாக்குள்ளேயுமே அவங்களுக்கு கிடச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு இது கிடைக்கும். கண்டிப்பாக இது நல்ல ஒரு மேட்ச் தான். அண்ட் வி சா தட் NXT அந்த கேம் பிளே பண்ணிட்டு வரும்போது நான் அப்போ சொல்லியிருந்தேன் லைக் ஐ திங்க் இந்த மாதிரி ஸ்லோவா அண்ட் ஸ்டெடியாக வந்து அவங்க மூவ் பண்ணிருக்காங்க. அண்ட் தே வில் பி ஹேவிங் த சான்ஸ் டு ஆக்சுவலி கெட் தட் வெச்சரிக்கை சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி அவங்க எடுத்திருக்காங்க வித் 12 kills. ஸோ இதில் வந்து லைக் நல்ல கேம் பிளேஸ் நம்ம பார்த்தோம். NK officials நல்ல உடம்பாங்க டேக்கிங் தட் ஃபைட் அகேன்ஸ்ட் AKATSUKI. OBLIVION டீம் வந்து ஆல்சோ சுற்றி ஆல் அரவுண்ட் ஃபைட்ஸ் எடுத்துட்டு அண்ட் அங்கே ஒரு நல்ல தேர்ட் பார்ட்டி ஆப்ஷன் இருந்தாலும் அந்த ஃபைட் எடுக்காம லைக் ஜஸ்ட்டும் இன்வோக்கும் அங்கே ஃபைட் எடுத்து முடியும் போது தே குட் ஆக்சுவலி புஷ்ட் இன். கண்டிப்பாக அவங்க வந்து ஃபைட் எடுத்துக்கலாம். மேபி 1 or 2 மேன் லாஸ் ஆயிருக்கும். பட் அந்த சாய்ஸ் எதுவுமே எடுக்காம தே ஆக்சுவலி மூவ் இன் டுவர்ட்ஸ் ஜோன். ஸோ கண்டிப்பாக அதில் வந்து தே வேர் ஆக்சுவலி ஏபிள் டு கேபிட்டலைஸ் வித் 6 kills அண்ட் கெட்டிங் அ தேர்ட் பொசிஷன். அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா லைக் எல்லா டீமுமே ஓரளவுக்கு நல்லாவே ஆடினாங்க. அண்ட் NXT சொல்ல போனால் லைக் தே ஆக்சுவலி ஹேட் த ரியலி குட் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். அங்கே வந்து ஒரு 3v3 ஃபைட் இருந்ததை வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு ஒன் சைடராக மாற்றிட்டாங்க. அண்ட் they were actually able to win that fight, getting that winner chicken dinner without any man loss. ஸோ நல்ல ஒரு ஃபைட் அப்படின்னு சொன்னோம். நெக்ஸ்ட் மேட்ச் வந்து மறுபடியும் இறங்கல் தான் இருக்கும். அண்ட் இறங்கல்ல வந்து மறுபடியும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எனி டார்கெட்டிங் மறுபடியும் ஏதாவது ஃபர்ஸ்ட் மேட்ச் நடந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். அண்ட் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச டீம்ஸ் நிறைய பேர் அந்த ட்ராப் லொக்கேஷனுமே மேபி வந்துட்டு மாற்றுறதுக்கு வந்துட்டு சான்ஸ்கள் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே பார்க்கலாம். ஏன்னா ஜஸ்டிஸ் டீம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல கம்பேக் தேவைப்படுது. இந்த மேட்ச்சில் வந்துட்டு ஒரு டின்னரோ இல்லை ஒரு டாப் 5 சென்னரில் அவங்கள பார்க்க முடிச்சதுன்னா வந்துட்டு அவங்க அந்த ஒரு டாப் 4 டாப் 3 இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் 2 மேட்சுமே அவங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் தான் போயிடுச்சு. டேபிள் டாப் 2 இருக்கக்கூடிய டீம் அவங்க அந்த ஒரு 8th பொசிஷன் ஒரு 6th பொசிஷனில் வந்துட்டு ஹெல்மெட் ஆகும்போது ரொம்பவே அவங்களுக்கு அந்த ஒரு இது இருக்கும். அவங்களுக்கே ஃபீலாக இருக்கும். ஸோ அவங்களுமே வந்துட்டு ரெடியாக இருப்பான்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச்சில் வந்துட்டு அந்த ஒரு பதிலடி கொடுப்பதற்காக அந்த எல்லா ஆக்ஷனுமே வந்துட்டு நம்ம கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம். 14 பீப்புள்ஸ் வாட்சிங் அண்ட் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நம்மளுடைய சேலஞ்சஸ் esports சொல்லுங்கள். சவுத் இந்தியன் இன்விடேஷன் சீரிஸ்க்கான சீசன் 1 அண்ட் வீக் 3 மற்றும் D4க்கான மேட்சஸ் தான் பார்த்துருக்கோம். அண்ட் லாஸ்ட் மேட்ச் ஆஃப் திஸ் டே வந்துட்டு நடக்க போகுது. சேனா கிடையாது, இட்ஸ் எராங்கல். ஆல் டைம் ஃபேவரட் எராங்கல்குள்ளே தான் வந்துட்டு அகைன் நம்ம போகிறோம். அண்ட் கமான் கெஸ் எவ்ரி ஒன் தோஸ் வாட்சிங் ப்ளீஸ் டு ஹிட் தட் லைக். லெட்ஸ் கோ ஃபார் 80 likes அண்ட் 2400 சப்ஸ்கிரைபர் போகிறதுக்கு இன்னொரு 5 சப்ஸ்கிரைபர் தான் வந்துட்டு ஹார்டாக வந்துட்டு தேவைப்படுது. ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் அதையுமே வந்துட்டு பண்ணிக்கிறீர்கள். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க், டிஸ்கார்ட் லிங்க் இருக்குது. 15,000 ப்ரைஸ் பூல் கூடிய ஒரு டோர்னமெண்ட் வந்துட்டு சேனல்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் போயிட்டுருக்கு. அதுவுமே சீக்கிரமாக ஓடி போயிட்டு வந்துட்டு உங்களுடைய ஸ்லாட்ஸ் வந்துட்டு கிராப் பண்ணிக்கோங்க, ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறங்க. யூ கேன் ஆல்சோ பார்ட்டிசிபேட் இன் தோஸ் காம்படிட்டிவ் மேட்சஸ் அண்ட் சூப்பராக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இது பண்ணலாம், உங்களோட டீம்ஸை ஷோகேஸ் பண்ணலாம். அண்ட் தட்ஸ் இட் மக்களே. வில் பி ரைட் பேக் டு திஸ் டீம். ஜஸ்ட் ஸ்டே டியூன் டு தி லைவ் மைட்ரி பீப்புள். வில் பி ரைட் பேக். அடுத்த மேட்ச்க்கு ஐடி பாஸ்லாம் போட்டு நாங்கள் என்ட்ரு ஆகிட்டு வந்துடும். ஜஸ்ட் ஸ்டே டியூன் டு தி லைவ் மக்களே.
Drunk and tipsy in the shop, cull and curry on the house, vibing with the nut bomb, tripping on a kuttu paatu. In a shop, tripping in Buntupu, vibing with the thing, chilling with the chunk. People call me Vara, make me so sad. I was only chilling on a bar. I'm happy that I'm young, I'm happy that I'm fun. Indini kanna kadi bye. Indini Valentine's bro. Indini paridabam bro. Indini kanniru bro. Vendavale, vendivale. Drunk in a shop, tripping in Buntupu, vibing with the thing, chilling with the chunk. In a shop, cull and curry on the house, vibing with the nut bomb, tripping on a kuttu paatu. Indini Valentine's bro, indini paridabam bro, indini kanniru bro, vendavale, vendivale. Drunk, I'm a nirukali drunk. Now a nalkali drunk. I'm a nittukali adichu poosu malayali Rajini pola mass if I'm drunk baby dance simple moves theriyadu only nod and moonwalk avaalu kundu njan pookalam ittu kavalayilla njan naalu kalichu nokki chiricha chechi maara thirinju nokki njanam milichu dance like it don't care javan and the snow say I feel like the energy beat so vidichu kottu pattu kettu petachu Hennessy. Drunk in a shop, tripping in Buntupu, vibing with the thing, chilling with the chunk. In a shop, cull and curry on the house, vibing with the nut bomb, tripping on a kuttu paatu. Indini Valentine's bro, indini paridabam bro, indini kanniru bro, vendavale. வெல்கம் பேக் டு தி ஸ்ட்ரீம் மக்களே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நம்மளோட சேலஞ்சஸ் esports சொல்லுங்க சவுத் இந்தியன் இன்விடேஷனல் சீரிஸ்க்கான சீசன் 1 அண்ட் வீக் 3 மற்றும் டே 4 மேட்ச்க்கு டே 4க்கான லாஸ்ட் மேட்ச் தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் எவர்கிரீன் எராங்கிள் ஆல் டைம் ஃபேவரட் எராங்கிள் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் எராங்கிள் வந்துட்டு இன்னுமே காம்படிட்டிவாக போகுது. பிகாஸ் இந்த ஒரு ரேண்டம் வந்துட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்களே. குரோனோஸில் இது ரொம்பவே வந்துட்டு ஒரு டிம் கிளைமேட், ஒரு மாதிரி வந்துட்டு எனிமையா இல்லை வந்துட்டு வேறு எதாவது புஷ்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாட் பண்ணுறதுக்கே வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு அந்த ஒரு விஷன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த ஒரு ரேண்டம் மெதரில். அண்ட் கண்டிப்பா அண்ட் 78 people ஆல்ரெடி வந்திருக்காங்க. கொஞ்சம் பேர் தான் வரல. லைக் பிளைண்ட்ல ஒரு ஆள் வரல, பவர் ஆஃப் தெலுங்குல ஒரு ஆள் வரல. ஸோ ஐ திங்க் டேடி டூடி அண்ட் கிரேனியக்ஸ் ஆல்ரெடி தர் கவுபாய் இன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணல தேர்ட் மேட்ச்ல. அண்ட் லெட்ஸ் மூவ் ஆன். லைக் மற்ற டீம்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ ஐ கேன் சி தட் ஆல் 24 teams are there in the slots as provided. ஸோ கண்டிப்பா இந்த வாட்டி வந்து 2 டீம்ஸ்ல மட்டும் தான் ஒரு ஆள் வரல. பட் அதர் than that 78 people in the lobby, எக்ஸலண்டான லாபி. அண்ட் எரங்கல் மேட்ச்ல கண்டிப்பா இந்த வாட்டி ஜஸ்ட் வந்து யாராச்சும் டார்கெட் பண்றாங்களா, எண்ட் கேமை வந்து திரும்ப ஃபிக்ஸ் பண்றாங்களா, லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து நம்ம நாளைக்கு வந்து அப்டேட் பண்ணிடுவோம், யாரை பேன் பண்றா அப்படின்லாம். ஸோ மீன்வைல் நம்ம வந்து மேட்சை கண்டிப்பா பார்ப்போம். அண்ட் ஃபிளைட் பாஸ் இஸ் ஆக்சுவலி ஃப்ரம் லைக் நோவோ ரெப் சைட்ல இருந்து போய்கிட்டு இருக்கு. அண்ட் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஃபிளைட் பாத் இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஐ திங்க் டீம்ஸ் வில் பி மூவிங் ஆன் டுவர்ட்ஸ் நார்தர்ன் ரொட்டேஷன். கண்டிப்பா பிளைண்ட் வர்சஸ் என்ஜிசி இன் மிலிட்டரி பேஸ் மைட் ஹேப்பன். இன்னொரு செகண்ட் ரவுண்டுக்கு வந்து பிளைண்ட் ரெடியா இருப்பாங்க அப்படின்னு 3v4 ஃபைட் எடுப்பாங்களா அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோவோ ரெப்ல கண்டிப்பா ஒரு டீம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எஸ் தேர் யூ கோ. ஆல்ரெடி டேக்கிங் தட் early exit was XP. I guess XP இந்த மேட்ச் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ சாய், காலா அண்ட் மேக்ஸ் அவுட் வந்திருக்காங்க, ஆல்ஃபா வந்திருக்காங்க, டாமினிக் நம்ம நேற்று பார்த்தோம். பட் ஹோப்ஃபுல்லி ஐ கெஸ் தட் all 4 members will be coming in back to form in XP. ஸோ கண்டிப்பாக ஆல்ஃபா பார்த்துருக்கோம். ஆல்ஃபா வாஸ் none other than the ஹெக்ஸ் ஆல்ஃபா. ஸோ ஹெக்ஸ் ஆல்ஃபா வந்து இப்போ XP ப்ளே பண்ணிருக்காரு. ஸோ an excellent player I should say. நல்ல ஒரு அசால்ட்டர். NXT ஆல்சோ மூவிங் இன். ஐ திங்க் நோவோ ரெப்ல 2-3 ஸ்குவாட்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் XP have they changed the location? I think so. NGC moving it towards a military base and அவங்க கூட 2 squads வந்துட்டு இருக்காங்க. So I think 3 squads in Novo Rep and 3 squads in I think Faith, NGC and Blind. All right. So 3 squads கண்டிப்பா இங்க ஃபைட் நடக்க போகுது. It's going to be really difficult for these squads to actually get some really decent loot and also get out of the zone. So கண்டிப்பா நார்த் சைடுல தான் ஜோன் போடும்னு எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. இந்த வாட்டி எங்க ஜோன் போட போறாங்க பாப்போம். நல்லா நார்த் சைடுல போட போறாங்க. லைக் செவர்னி, ஸ்டால்பர் அந்த மாதிரிலாம் கவர் பண்ணி போட போறாங்க நினைக்கிறேன். எல்லாரும் பறக்க ஓட போறாங்க இந்த ஃளைட் பாத்ல.
அண்ட் ப்ரிமாஸ்கில் வந்து யாருமே இறங்கல, F4 Esports இறங்கல. ஐம் நாட் ஷூர் வை. ஸோ கண்டிப்பாக F4 Esports அங்கே போவாங்களான்னு பார்க்கணும் நம்ம. ஜஸ்ட் ஆக்சுவலி கெட்டிங் இந்த யூஷுவல் ட்ராப்ஸ். இங்கே வந்து ஒரு ஏர்லி ஃபைட்ஸ் நடக்குமான்னு நம்ம பார்த்தாகணும். ஸோ ஜஸ்டோட சைடில் இன்னைக்கு வந்து நம்ம என்கேமை காணும். ஸோ ஹோப்ஃபுல்லி ஐ திங்க் என்கேம் இஸ் ஆக்சுவலி டிஃப்ரெண்ட் லொகேஷன். மீன்வைல் மற்ற ஸ்குவாட்ஸ் எல்லாமே ரொட்டேஷன் எடுத்துட்டு இருக்காங்க. வெல் ஜோன் இஸ் ஆக்சுவலி மூவிங் ஆன் டுவர்ட்ஸ் த வெஸ்ட் அண்ட் கைஸ். ஸோ கண்டிப்பாக மிலிட்டரி பேஸ் அந்த ஐலண்ட்ஸ் வந்து ஜோன் கிடையாது. ஆப்ளிவியன்ல வந்து ஆல்ரெடி F4 Esportsல ஸ்டார்க் வந்து ஆல்ரெடி நாக் பண்ணிருக்காங்க. ஸோ ஏர்லி ஃபைட்ஸ் ஆல்ரெடி ஹேப்பனிங். தின் கேமிங் இன்னும் பேராஷூட்ல தான் இருக்காரு. ஸோ ஸ்டார்க் ஆல்ரெடி நாக் பண்ணியாச்சு. ஆஸ்கார் பாய் வித் தட் பைசன் தேர் 53 bullets ஆல்ரெடி அவர் கையில் இருக்கு. கபி அண்ட் பாய்ஸ் வந்து வந்துருக்காங்க காப்பாத்துறதுக்கு. சீக்கிரமா வர முடியும்னு பார்க்கணும். ஆஸ்கார் பாய் ஆல்ரெடி அட்வான்சிங் ஆன் த டீம். ஒரு கால் கொடுத்துருப்பாரு, சீக்கிரம் வாங்கடா, கன் எடுத்துட்டு வாங்கடா, நான் ஒருத்தர் நாக் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மீன்வைல் F4 Esportsல 0 பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஒரு கன் எடுத்து ரெடியா இருக்காரு. ஸோ இங்கே வந்து ஏர்லி ஃபைட்ஸ் ஆல்ரெடி போய்கிட்டு இருக்கு. மீன்வைல் நோவோ ரெப் அண்ட் மிலிட்டரி பேஸ் ராண்டி ப்ரோ கண்டிப்பாக ஒரு பயங்கரமான ஃபைட்ஸ் போக போகுது. பிகாஸ் VR1 NXG அண்ட் XP ஆல்ரெடி நோவோ ரெப். ஸோ அங்கே வந்து கண்டிப்பாக ஃபைட் இருக்கு. டூடி அங்கே பார்த்தீங்கன்னா AWM எடுத்துட்டு வாட் த ஹேக் அப்படின்னு சொல்ற மாதிரி ஸ்பாட்லேயே ஒரு ஷாட் கொடுத்துருக்காரு. இவ்வளோ சீக்கிரம் எங்கேருந்து அவர் கையில் AWM வந்துச்சு எனக்கு தெரியல. அதுக்குள்ள ஒரு ஃபிளேர் அடிச்சிட்டாரான்னு எனக்கு தெரியல. ஸோ ஐ திங்க் டூடி வித் தட் AWM knock over spear and actually confirming him excellent on ஒரு shot. Was it AWM or was it actually VSS? I'm not sure actually. எடுத்து காமிங்க. I think it was is it AWM VSS? Okay, but kill feed பாத்தீங்களா? Kill feedல actually அது AWM தான் காமிச்சது. So I think that was a bug, interesting bug I should say. So Doody getting that knock with the VSS. Clutch அங்க பாத்தீங்கன்னா ABல வந்து ஒரு knock வச்சிருக்காரு. So NGC ங்க ஏறிட்டு இருக்காங்க ஃபைட் பக்கம். So NGC க்கு இது ஃபேவரட்டான பொசிஷன் நினைக்கிறேன். NGC இந்த ஒரு ஏரியால வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. Agreed already here taking TPP pride and sensei. அங்க சென்சையை பாருங்க டாப்ல இருக்காரு. அண்ட் ஹில் பி ஹேவிங் ஐஸ் ஆன் எவ்ரிதிங். பில்டிங் மேல எவனாச்சும் ஏறு உனக்கு மண்டையில வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்காரு. ஸ்கார்ல ஆல்ரெடி ரெடியா இருக்குது. ஸோ ஐ திங்க் 3 health kits, 1 full med kit இருக்கு. நல்ல மெட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் gonna be really nice here. ஸோ லெட்ஸ் see எங்க ஃபைட் நடக்க போகுது. மீன்வைல் நோவோ ரெப்ளே ஃபைட்ஸ் இருக்கு ராண்டி ப்ரோ. NXG அண்ட் VR1 vs XP ஆல்ரெடி இருக்கு. ஸோ கண்டிப்பா இவங்க ஏர்லி ரொட்டேஷன்ஸ் போட்டோம். ஐ திங்க் VR1 will be already looking to actually get out of there. ஸோ அதான் அவங்க பண்றாங்க. XP இப்போதைக்கு ஜாலியா பாட்டு பாடிக்க லூட் அடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் எஸ் VR1ல பார்க்கணும்னா அவங்க ஆல்ரெடி ரொட்டேஷனுக்கு ரெடியா தான் இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க ராண்டி ப்ரோ? எங்கெல்லாம் இனிமேல் ஃபைட்ஸ் நடக்க போகுது? கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இந்த ஒரு 2 இடம் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இங்கே ஒரு 3 டீம், அங்கே ஒரு 3 டீம், இந்த இடத்துல வந்து இறங்கியிருக்காங்க. ஏர்லியராகவே வந்து ஒரு கன்ஃபிட் நடக்க போகுது. அண்ட் யார் வந்துட்டு இப்போ இந்த பிரிட்ஜஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதுதான் நம்முடைய அடுத்த கேள்வியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் VR1 ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபால் பேக் கிடச்சாச்சு. அண்ட் இங்கே ஒரு வெஹிக்கிள் கிடச்சா அவங்க இப்போவே கூட தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி மில்டா சைடு கூட போயிட்டு லூட்ஸ் அதை அடிக்க முடியுமா? ஓகே, மில்டால் ஆக்சுவலாக நம்முடைய BBH டீம் இருக்காங்க. ஸோ அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த லூட்ஸ் அடிச்சுட்டு மேபி அவங்க ஒரு பிரிட்ஜ் பிளாக் எதாவது கொடுக்க முடியும். அவங்களுமே மேபி ஜோனுக்குள்ள தான் போக ட்ரை பண்ணுவாங்க. நம்முடைய பவர் ஆஃப் தெலுங்கு டீம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது வந்துட்டு நம்ம பிரிமாக்ஸில் தான் வந்துட்டு யாருமே இறங்கலைன்றது தான் வந்துட்டு ஆச்சரியமா இருக்கு. பிகாஸ் ஃப்ளைட் பாத்தில் தான் இருந்திருக்கு. பட் ஸ்டில் நம்முடைய F4 டீம், நம்மளுடைய NXG என்கேம்லாம் வந்துட்டு அவங்க இறங்கலை. அண்ட் அவங்களாம் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம போய் பார்த்தலாம். F4 Esports அன்றைக்குமா வந்துட்டு தேர் கோயிங் டு யாஸ்னியா நினைக்கிறேன். யாஸ்னியாக்கு மேபி போயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு லூட்டிங்ஸ்லாம் போட்டுட்டு ஒரு என்ட்ரியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ இருக்க. அண்ட் ஓசோன் டீமில் ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு. இன்னும் ஒருத்தர் வந்து நாக் கொடுத்துருக்கேன். அண்ட் அங்கேயுமே ஒரு நாக் விழுந்திருக்கு சைமல்டேனியஸாக. நம்முடைய RN இல்லை சாரி நம்முடைய AB டீம் கூட வந்து ஃபைட் போய்கிட்டு இங்கே ஒரு நீடு பை கேரளா விக்கி கிட்ட இருந்து கேரளா விக்கி வந்துட்டு ஒரு ரஷிங்ஸ் கொடுக்குறாங்களா பார்ப்போம். இப்போதைக்கு ஹீல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கன்ஸ் இருக்குது. அவரை வந்துட்டு புஷ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க TPP பொசிஷனாக. பட் அவர் வந்துட்டு ஒரு ஃபால் பேக் அடிக்கிறாப்புல. இதுக்கு மேலே ஒரு கீழே வந்துட்டு அகைன் ஒரு நேர் கிடச்சிருக்கு. அதையுமே வந்துட்டு தூக்கி போட வாய்ப்புகள் இருக்குது. கரெக்டாக வந்துட்டு ஒரு தூக்கி போட்டானா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வில் கெட் நாக். அண்ட் பட் அவருக்கு ஒரு பேக்கப் கொடுத்தாகணும். பிகாஸ் இங்கே நிறைய ஹார்ட் கவர்ஸ் இருக்குது. ஆப்போசிட்லேருந்து அவங்க ஒரு கவர் ஃபீல் கொடுக்கவே வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் கிளச் பார்த்துட்டு இருக்கும். வெறி கொண்ட வெங்க ஏறி வந்துட்டு இருக்காப்புல இந்த வேலையில். கூடவே வந்துட்டு ஹிட்மேன் இருக்காங்க. ஹிட்மேனுக்கு ஒரு டப்பாட்டப்ஸ் போயிட்டு பட் ஸ்டில் ஷார்ட் கனெக்ட் பண்ண முடியவில்லை. இங்கே நாக்கான்னு கேட்டால் வந்துட்டு இந்த ஒரு விஷயம் தான் சொல்லியிருந்தேன். அண்ட் வேறு மாதிரியான ஒரு நாக்கு லாங் வந்து பார்த்தீங்கன்னா டப்பாட்டப்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. RNB வந்துட்டு இந்த இடத்துல ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். அவர் வந்துட்டு ஒரு பொசிஷன் எடுக்கிறாங்க. கல் மேலேருந்து ரொட்டேட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. பட் எந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு வியூ கிடைக்கும்னு சொல்லிட்டு தெரியல. ரொம்ப ஒரு ஸ்டிச் அடிக்கிறாங்க இந்த இடத்துல. இன்னுமே வந்துட்டு வியூஸ் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கையில கிட்ட வேற லெவல் நாக். 2 பேருமே வந்துட்டு நல்ல ப்ரீடு. 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தேர்ஸ்டே பண்ணி விட்டாச்சு. அண்ட் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னுமே வந்துட்டு HPS குறைச்சி விட்டுருக்காங்க. இந்த வேலையில் ஆதி வந்துட்டு ஒரு கோ எடுக்கலாம். கொஞ்சம் வந்துட்டு ஃப்ரெண்ட் வந்துட்டு கொஞ்சமாக பொறுமையாக வந்துட்டு மூவ் பண்ணி வந்துட்டு ட்ரை பண்ணலாம். அண்ட் B ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. 2 பக்கம் வச்சு சாண்ட்விச் பண்ணி விடுறாங்களா போகும். அண்ட் அந்த இடத்துல எப்படி இருக்குது சுச்சுவேஷன் கேட்டால் வந்துட்டு இப்போ உஷாராக இருப்பாங்க. ஆனால் வந்துட்டு இப்போ ஓப்பனில் ஏற முடியாது. நம்முடைய KB வந்து ஓப்பனில் ஏறி இருக்காங்க. நல்ல டேக் நாக் பை நம்முடைய இன்னோ கிளாஸ் பட் ஒரு நேடு உள்ளே வந்து விழுந்திருக்கு. நேடு அதை கனெக்ட் ஆகாமல் கேட்டால் கனெக்ட் ஆகவில்லை. ஒரு 1v3 சுச்சுவேஷன் RNB வந்து ஃபுல்லாக க்ளோஸ் இன் பண்ணியாச்சு இந்த வேலையில். உடனே அவரு ஒரு நேட் குக் பண்ணுறாங்க. அவருடைய நேட் இதை கனெக்ட் ஆகுதா பார்ப்போம். இன்னும் கிட்மேனுக்கு தான் குக் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த நேட் கனெக்ட் ஆகலை இப்போதைக்கு. பட் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம டீம்ஸ் வந்து ஒட்டுக்கா ஏறுவாங்க. இன்னும் கிளச் பார்த்துட்டு இருக்கோம். பொசிஷன் தெரிஞ்சிருச்சு. இன்னும் ஹிட்மேன் வந்துட்டு டேக் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபினிஷ் பண்ணி எக்ஸாராக கேட்டால் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. விட்டால் போதும்.
அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய ஓசோன் டீம் அவங்களோட ஃபைட்டை வந்துட்டு வேறு மாதிரி வந்துட்டு முடிச்சு வச்சிருக்காங்க. எக்ஸ்பர்ட் ப்ளீஸ்னு கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக காமிச்சலாம் ப்ரோ. எக்ஸ்பி டீம் ஃபாஸ்டர் ஐ வில் ஷோ தம் ஒன்ஸ் அகைன். அண்ட் அங்கே ஃபைட் இன்னுமே இனிஷியேட் ஆகல, அந்த இடத்த தவிர்த்து எல்லா இடத்துலையுமே ஃபைட்ஸ் போய்கிட்டு இருக்கு. இங்கே தான் நம்ம ஒரு ஏர்லி கன்ஃபியூட் எதிர்பார்த்தோம். அண்ட் எக்ஸ்பர்ட் டீம் NX எனக்குமே வந்துட்டு ஒரு ஃப்ளாங்க் பண்ணுறாங்க, பட் NX எந்த அளவுக்கு கிட்டலாம் கிடையாது. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு லூட்டிங்ஸாக போட்டுட்ருக்காங்க. மேபி இவங்களை வந்துட்டு வெளியே வர விடாமல் ஒரு ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிளானிங்கில் வந்துட்டு நம்மளுடைய எக்ஸ்பர்ட் டீம் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அந்த ஒரு வியூ மாதிரி தான் தெரியுது எனக்கு. ஒரு நல்ல ஒரு ஹையர் ஆங்கிள் பிடிச்சிருக்காங்க. VR1 ஆல்மோஸ்ட் ஒரு ஃபால் பேக் அடிச்சாச்சு. மிலிட்ரி பீஸ் என்னாச்சுன்னு தெரியல. அங்கே ஒரு 3 டீம் இருந்தாங்க, ஃபெய்த் டீம், பிளைண்ட் டீம் அண்ட் NGC டீம்லாம் இருந்தாங்க. என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து பார்ப்போம். எக்ஸ்பர்ட் கேட்டீங்க, எக்ஸ்பர்ட் இஸ் இயர் ப்ரோ. அவங்க வந்துட்டு ஒரு பொசிஷன் எடுத்திருக்காங்க. அண்ட் மேபி வெளியே வந்துட்டு வரும்போது ஒரு டேக் வாய்ப்பு இருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு ஹோல்டிங்ஸாக ஜோனுக்குள்ளே வர போயணும். அண்ட் அவங்க ஒரு ஃபால் பேக் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அண்ட் அப்படியே வந்து மிலிட்ரி பேஸ் பக்கம் போய் பார்ப்போம். இவ்வளோ நேரம் இந்த இடத்துல வந்துட்டு ஹோல்டு பண்ணி ஃபைட் நடக்கலையான்றது ஆச்சரியமாக இருக்குது. ஃபைத் டீமாக இருக்கட்டும், NGCயாக இருக்கட்டும், நம்மளுடைய பிளைண்ட் டீமாக இருக்கட்டும், எல்லாமே ஹோல்டிங்ஸை போட்டுட்டாங்க. அண்ட் காம்ப்ரமைஸ் ஆகி NGC டீம் இந்த வாட்டி வந்துட்டு அவங்க மிலிட்ரி பேஸ் வந்து ஃபைட் எடுக்காமல் போனதே கிடையாது. பட் இப்போ ஒரு ஃபைட் அகைன் நடக்குதா பார்த்தா வந்துட்டு கண்டிப்பாக அவங்க வந்துட்டு ஃபைட் நாங்கள் எடுக்காமல் கவலையே படாதீங்க, நீங்கள் நாங்கள் வந்து ஃபைட் எடுத்துகிட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் உள்ளதாக வந்திருக்காங்க. இந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்டே பண்ணிட்டாங்க க்ரோனோஸ் ப்ரோ. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபெய்த் டீம் அண்ட் பிளைண்ட் டீம் 2 பேருமே சேம் பில்டிங்கில் தான் இருக்காங்க. அண்ட் அப்படி இருந்தாலுமே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு ஹோல்டிங்ஸாக தான் போய்கிட்டு இருக்கு. அண்ட் யார் இந்த ஃபைட்டை முடிக்க போகிறாங்க, NGC கிட்ட ஒரு தேர்ட் பார்ட்டி கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்க வேலையில் டூடியை வந்துட்டு ஒரு நாக் கொடுத்துருக்காங்க கீழே. அண்ட் அவர் வந்துட்டு தேர்ஸ் பண்ணுறதுக்கு எய்டன் போய்கிட்டு இருக்காங்க. எய்டன் வந்துட்டு ஒரு பேக்கப் கொடுத்தாலும் அந்த நேரத்தில் வந்துட்டு முடிச்சே விட்டுட்டாங்க ஆக்சுவலி. அண்ட் பிளைண்ட் டீமில் இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க கேட்டால் வந்துட்டு நம்முடைய கிரானியாக்ஸ் லாஸ்ட் 1 மந்த்ஸ் நீங்கள் அங்கே லாங்லேருந்து NGC டீம் ஒரு நல்ல டேக் ஆக்சுவலாக. அண்ட் இப்போ வந்துட்டு பொசிஷன் தெரிஞ்சிருக்கும். அண்ட் உள்ள ஜஸ்ட் ஏன்னா தொட்டு விட்டாலே வந்துட்டு முடிஞ்சு ஜஸ்ட்னு சொல்லிட்டு ஃபெய்த் டீம் பிளைண்ட் டீம் வந்து ஹெல்மெட் பண்ணியிருக்காங்க. அண்ட் NGC டீம் ஒரு தேர்ட் பார்ட்டி என்ட்ரி டப்புன்னு கொடுக்குறாங்களா பார்ப்போம். கிரீட் பார்த்துட்டு இருக்கோம். கிரீட் வந்துட்டு ஒரு டாப்பர் ஆங்கிள், டாப்பர் பொசிஷன் வந்துட்டு பிடிச்சிருக்காங்க. மேலே வந்து ஒரு டப்பர் டப் கொடுத்து நாக்ஸ் கொடுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அண்ட் NGC டீம் ஆஸ் யூஸ்வல் இந்த ஃபைட் வந்துட்டு முடிக்கிறாங்களா அப்போ, பிகாஸ் ப்ரீவியஸ் மேட்ச் இறங்கல் வந்தப்போ கூட வந்துட்டு பிளைண்ட் டீம் எலிமினேட் பண்ணிட்டு தான் வந்தாங்க அவங்க. அண்ட் ஆஸ் சேம் நம்முடைய ஃபெய்த் டீம் வந்து இவங்க முடிப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா க்ரோனோஸ் ஒரு ஃபைட் NGCனால? Well, கண்டிப்பா because அங்க வந்து லைக் இந்த 3 டீம்ஸ்மே actually they had a really good chance, but blind was already eliminated. And இந்த இடத்துல நம்ம பாத்தீங்கன்னா ஆஸ்கார் பாய் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. I think F4 Esports தான் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க and already backing off. And இப்போதைக்கு நம்ம பார்த்தோம்னா லைக் அங்கே மிலிட்ரி பேஸ்லேருந்து அவங்க they have to take those fights and finish it off and get back as quickly as they can because zone already close ஆயிட்டு இருக்கு. XP also have to get out of there and BPRS பார்த்துட்டு இருக்கோம். they are in the well known settlements there. கண்டிப்பாக மவுண்டன்ஸ் சைடில் இருக்காங்க and they will be trying to take the rotations as well. level 3 gear இருக்கு சூர்யா கிட்ட and vehicles already shots வந்துட்டு இருக்கு and the tire is actually punctured. கண்டிப்பாக அந்த வெஹிக்கிள் வந்து யூஸ்லெஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ BPRS இருக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு ஊர்பட்ட கும்பல் இருக்காங்க. ஸோ 5-6 டீம்ஸ் ஆல்ரெடி அங்கே இருக்காங்க and let's see யார் இங்க ஃபைட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. XP versus I think we have NXC already happening, max out alpha எல்லாரும் அங்க இருக்காங்க. ஸோ NXC நல்ல ஒரு டிஃபரன்ஷியலான ஒரு பொசிஷன் எடுத்திருக்காங்க. லைக் physic already out in the water I should say, like ஷோர் லைன்ல எடுத்திருக்காரு and he will be having all the eyes on everything. and இங்க பாத்தீங்கன்னா BPRSல சூர்யா வந்து டவுன் பண்ணிருக்காங்க AKATSUKI சைட் லைன்ஸ்ல. ஸோ அங்கேயும் ஃபைட்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபைட்ஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஜோன் டேமேஜ் எடுத்து கடைசியில் ஹீலிங்கே இல்லாம ஆகும்போது அவங்க எல்லாம் ரியலைஸ் பண்ணுவாங்க ஜோனுக்கு போய் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ NXC விஷு வந்து நாக் பண்ணிருக்காரு XP max out and meanwhile AKS Obito already giving some DP sprays towards BPRSR. ஒரு புஷ் வருமா அப்படின்னு பார்ப்போம். AKATSUKI is still actually getting that knock, not actually pushing them because அவங்களுக்கு தெரியும் BPRSR they will be trying to damage the helmets and vests as much as possible. ஸோ கண்டிப்பா meanwhile மக்களை பார்க்கறவங்க எல்லாம் மறக்காம வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா ஹேஷ்டேக் போட்டு உங்க டீம் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. zone actually closing in on the teams and இன்னும் கொஞ்சம் டீம்ஸ் வந்து ஆல்ரெடி 4-5 டீம்ஸ் வந்து வெளியில தான் இருக்காங்க சர்க்கிளுக்கு. ஸோ தே வில் ஹேவ் டு ஸ்டார்ட் தேர் ரொட்டேஷன்ஸ். BENGALURU ஆல்ரெடி தேர் ட்ரைங் டு ஹோல்ட் இட் டவுன். மீன்வைல் விஷுக்கு வந்து ரிவைவ் கொடுத்தே ஆகணும் and I think revive is actually under the way. So Sai and Alpha in the squad of right now. Kala having an off angle here, max out on the left. கண்டிப்பா NXC வந்து இந்த ஹவுஸோட கவர்ல இருந்து வெளியே வந்தாலே அவங்களுக்கு ஷார்ட்ஸ் இருக்குது. பிகாஸ் ரைட் சைட்ல வந்து காலா கொடுப்பாரு அண்ட் அதுக்கு ஒரு கவுண்டர் நாக் வந்து ஃபிசிக் கொடுப்பாரு. XP லெஃப்ட்ல இருந்து ஒரு ஃபைட் கொடுத்தாருன்னா கண்டிப்பா விஷு இல்லைனா குஜிதா யாராச்சும் ஒரு கவர் ஃபைட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேம் பிளே அண்ட் கவுண்டர் சிச்சுவேஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் வாட்ஸ் கோனா ஹேப்பன். இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக் வந்து ஸ்பாட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். So I think Kala is actually waiting for the last moment to actually take the fight. நல்ல ஒரு ridge rand இது because like outside and look at that NXC and he goes down. So all call already and there you have it. The advantage that you wanted has been taken. So Kala knocking out physic here and நல்ல ஒரு full skill எல்லாம் வச்சிருக்காரு. So now call கொடுத்திருப்பாரு. Come on go in get the skill. So Gojira goes down as well and now BENGALURU already on the left. Alpha Varo knocks, so multiple knocks already being done. Vishnu the solo guy and Sai actually chasing him down. Sai actually being wiped out. So knockout I actually finish பண்ண முடியுமா?
Alpha already coming into the top, and இன்னொரு knock Alpha actually down to have it here, and Alpha wipe பண்றாரு with that Uzi. So excellent ஆன fight from XP. நல்ல ஒரு fight அப்படின்னு சொல்லணும். அங்க என்ன மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னு சொன்னா, because physics actually went down, அதுல pressure ஆயிருச்சு. So B and Vishu could not actually hold it down. So எல்லாருமே பட்டுன்னு wipe out ஆயிட்டாங்க. So அதுதான் ராண்டி நடந்துச்சு. And next இங்க பாத்தீங்கன்னா NGC vs Faith நடந்துட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது ராண்டி, நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பத்தி? இப்போ அதே மாதிரி தான் ஏதாவது ஒரு நாக் கொடுத்துட்டா கண்டிப்பாக அவங்க ஒரு புஷ் பண்ண ட்ரை பண்ணாங்க. மேக்ஸி பார்த்துட்டு இருக்கோம், டாப்பர் அங்கே போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வியூ கிடைக்குன்னு நினைக்கிறவருக்கு புஷ் பண்ணுறாங்க இந்த வேலையில். NGC ப்ரைட் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு டப்புன்னு உடனே வந்துட்டு கவருக்கு போயிருக்காங்க. அண்ட் நாக் ஆக்சுவலாக அந்த இடத்துல ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு பேக்கப் கொடுக்க ரெடியாக வந்துட்டு இப்போ ஓடி வந்துடுவாங்க. ஜென்னு உள்ள வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த இடத்துல 2 நாக் ஆக்சுவலி ஐடன் இந்த லாஸ்ட் 1 man சன்னிங் ஒரு புஷ் கொடுத்துட்டு போக ட்ரை பண்ணாங்க. சென்சாய் வந்து நாக் கண்டிஷனில் இருக்காங்க. ஐடன் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இந்த இடத்துல பார்த்து ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டிபி பட் டேக் கொடுத்துட்டு முந்திர பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து டேக் கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஜோன் நாக் வாங்க வாய்ப்பு இருக்குது. ப்ரைட் வந்து ஜோன் நாக் வாங்கியிருக்காங்க ஆக்சுவலி. ப்ளஸ் அப்பே 1 SP பண்ணி விட்டாங்க. அண்ட் கிரீட் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கப் கொடுத்தவனும் ஜென்னு உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஐடன் நடந்துட்டு இருக்காங்க. அகைன் நாக்கு இப்போ ஐடன் வந்துட்டு உடனே ஒரு ஃபர்ஸ்ட் குத்தி ஆகணும், இல்லைனா வந்துட்டு அவர் ஜோன் டேமேஜ் வாங்கி ஹெல்மெட் ஆயிடுவாங்க. எனக்கு கண்டிப்பாக ஹெல்மெட் ஆயிரான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஹெல்மெட் ஆயிருக்காங்க. அண்ட் அதே தான் ஜோன் அவுட்டெல்லாம் ஃபைட் எடுக்க சொல்ல ரொம்பவே வந்துட்டு நம்ம பார்த்து ஃபைட் எடுத்தாகணும். அண்ட் இதை வந்துட்டு நம்ம கண்டிப்பாக தவிர்க்க முடியாது இந்த ஒரு இதெல்லாம் வந்துட்டு. பிகாஸ் என்ன தான் வந்துட்டு டேமேஜ் விழுந்து 1 SP ஆகிட்டாலுமே அது ஜோன் டேமேஜ் சைட்டுக்காக வந்துட்டு விட சொல்ல அவங்களாம் வந்துட்டு சஸ்டெயின் பண்ண முடியாது. அண்ட் NGC டீம் 2வது முறையாக இன்றைக்கி வந்துட்டு இந்த ஃபைட் வந்து முடிச்சிருக்காங்க மிலிட்ரி பேஸில். பட் 3 நாக்கு கிரீட் எல்லாமே காப்பாற்றி ஆகணும். எனக்கு தெரிஞ்சு ஹீலிங்ஸ் நிறைய இவங்ககிட்ட இருக்க வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இவங்ககிட்ட பார்க்கும்போதே வந்துட்டு 2 ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட தான் இருக்குது. அண்ட் அதே டைம் சென்சாய் வந்துட்டு ரீவைவ் பண்ணாலுமே அவர்கிட்டயுமே வந்துட்டு ஒரு 3 அண்ட் 2 மிட் கிட் வச்சிருக்காங்க. இது கண்டிப்பாக போதுமானது அவருக்கு. அண்ட் ப்ரைடு போய் பார்ப்போம். ப்ரைட் கிட்ட வந்துட்டு ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் தான் இருக்குது. அண்ட் வீட் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் நினைக்கிறேன் 2 ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ஸோட. அண்ட் நம்மளுடைய சென் பார்த்தாச்சு. சென்சாய் ஆல்மோஸ்ட் வந்துட்டு வச்சிருக்காங்க. எல்லாருக்கிட்டையுமே ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ஸ் இருக்குது. பட் பூஸ்டர்ஸ் அண்ட் பேண்டேஜ் வந்துட்டு அந்தளவுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அண்ட் S7 டீம் போய் பார்ப்போம். 2 சைரெக்ஸ் இருக்காங்க. பிரதர்ஸ் பார்த்துட்டு இருக்கும் இந்த இடத்துல. நீங்கள் வந்துட்டு அக்காட்சுகி கூட ஃபைட் ஒரு ரஷிங்ஸ் கொடுத்துருக்காங்க இப்படி இருக்குது. இது என்ன இடம் என்று தெரியவில்லை. ஏதோ ஒன்று வந்துட்டு நிற்குது குறுக்க வேற. அண்ட் பார்ப்போம் இப்போ இவன் வந்துட்டு சைரெக்ஸ் பார்த்துட்டு. அண்ட் இங்கே வந்துட்டு ஒரு க்ளோஸ் இன் ஃபைட்டாக மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓசோன் டீம் பேக் சைடுக்காக வந்துட்டு ஒரு ரொட்டேஷன்ஸை வந்துட்டு பிடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு இடம் நல்ல இடம் ஹோல்டு பண்ணுறதுக்கு ஃபைட்ஸ் அண்ட் எடுக்கிறதுக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அண்ட் பார்ப்போம். இப்போதைக்கு ரசிங்ஸ்லாம் கொடுக்கல. அக்காட்சுகி 1 கில் மட்டும் செக்யூர் பண்ணியிருக்காங்க RSR டீமில். RSR டீம் எங்கன்னு சொல்லிட்டு முன்னில் அப்படியே போய் பார்ப்போம். RSR டீமே வந்து ஒரு பக்கம் இருந்தாங்க. அண்ட் அவங்கள பார்த்தீங்கன்னா வந்துட்டு எலிமினேட் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த வேலையை ஜாஸ்னோட பொசிஷன் வந்துட்டு நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்துட்டு கணக்கு ட்ரை பண்ணேன். பட் அந்த அளவுக்கு புல்லட் வந்துட்டு அங்கே போய் விழுக்கலன்னு நினைக்கிறேன். அண்ட் மற்ற டீம்ஸும் நான் உங்களுக்காக கண்டிப்பாக காமிக்கிறேன். NK அஃபீஷியல்ஸ் தான் அநேகமாக வந்துட்டு நம்மளுடைய RSR டீமை ஃபினிஷ் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி எனக்கு தோணுது. அண்ட் இங்கே பார்ப்போம். டப்பாட்டம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கு வந்துட்டு டேக்ஸ் போய்கிட்டு இருக்கு. NK அஃபீஷியல்ஸ் பார்த்துட்டு இருக்கும். யார் பொசிஷன் கீழே இருக்கக்கூடிய அந்த ஒரு சர்ச்சுக்கிட்ட தான் இருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக இங்கே NK அஃபீஷியல்ஸ் இவங்க தான் முடிச்சிருக்காங்க இவ்வளோ இருக்கு. அண்ட் கில் ஃபீட் ஓகே. நம்மளுடைய எக்ஸ்பர்ட் டீம் வந்துட்டு யாரோ கிளச் பண்ணுறாங்களான்னு எக்ஸ்பர்ட் டீம் வந்துட்டு ஓகே 2-3 நாக் கிட்ட விழுந்திருக்கு. அண்ட் சாய் டபிள்யூஎல் த லாஸ்ட் 1 man ஸ்டாண்டிங் இந்த டீம் அவருமே ப்ளீட் அவுட் ஆகிட்டு இருக்காங்க. ஜோன் அவுட்டரில் ஃபைட் எடுத்தா இதுதான் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரிஸ்க். ஒரு ஜோன் பிளாக் ஆக்சுவலாக பண்ணியிருக்காங்க இப்போ இருக்குது. நம்முடைய காந்திக்கே வந்துட்டு ஒரு 2 கில் கிடச்சிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் வந்துட்டு பக்கியில் வந்த 2 பேரை வந்துட்டு நாக் அண்ட் தேர்ஸ்டே பண்ணியிருக்காங்க. ரெடியாக வெயிட் பண்ணியிருந்திருக்காங்க இப்போ இருக்குது ஆக்சுவலாக. பிகாஸ் VR1 டீம் நம்ம நோவர் சீனியரில் தான் பார்த்தோம். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எக்ஸ்பர்ட் டீம் அண்ட் NX இன்னுமே கிராஸ் பண்ணல. அண்ட் அப்படி இருக்க சொல்ல அவங்க கில் ஃபீடுமே பார்த்துருப்பாங்க இப்போ இருக்குது. அப்படியே வந்துட்டு ரெடியாக வந்துட்டு வந்திருக்காங்க. ரெடியாக வந்துட்டு அந்த ப்ரெடிக்ட் பண்ணி ஜோன் டேமேஜ் வாங்கி நமக்கு வந்துட்டு ஒரு 2-3 கில்லு கிடச்சா வந்துட்டு அது ரொம்பவே இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நின்றுருக்காங்க VR1 டீம். ஒரு ஃபால் பேக் அடிச்சு அதெல்லாம் வந்து இருந்திருக்கிறதுமே பார்த்துட்ருக்கோம். அண்ட் அக்காட்சுகி டீம் சைரெக்ஸ் வந்து நாக் கொடுத்துருக்காங்க. சைரெக்ஸ் அகைன் இந்த லாஸ்ட் 1 man ஸ்டாண்டிங் டீம் இன் S7 டீம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு வந்து அக்காட்சுகி டீம் ஒரு புஷ் கொடுத்துருவாங்க கண்டிப்பாக. எனக்கு தெரிஞ்சு அபு பார்த்துட்ருக்கோம். அண்ட் நம்மளுடைய சைக்ஸ் மற்றும் ஒபிட்டோ வந்துட்டு வெறி கொண்டு வாங்கி ஏறி வந்துட்டு இருக்காங்க இந்த வேலையில். அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு ஸ்மோக்ஸ் போட்டு கவர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் ஸ்டில் இது வந்துட்டு ஒரு ஓப்பன் இடம். அண்ட் டேக்ஸ் இருக்குது. வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஜைஸுக்கு இப்போ ஒரு வியூ கிடைக்கும் ஆக்சுவலி. அண்ட் டப்பாட்டப்ஸ் இருந்துட்டு இருக்கு ஃப்ரம் RC டீம் ஆக்சுவலி. RC டீம் பேக் சைடுக்காக வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காங்க. RC டீம் வந்துட்டு ரொயின்ஸ்னுடைய அந்த ஒரு டாப்பர் ஆங்கிள் நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் ஒபிட்டோ அகைன் ஒரு நாக்கு டப்பாட்டாப்லேயே வந்துட்டு நாக்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஆண்டோ போய் பார்ப்போம். இங்கே வந்துட்டு அக்காட்சுகி யாராவது வந்து எலிமினேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் வந்துட்டு ஆண்டோ ஓபி கிடச்சிருக்காங்க. இங்கே ஒரு ஸ்டேட் போய்கிட்டு இருக்கு நம்மளுடைய அக்காட்சுகி டீமுக்கு. பட் அங்கே ஒரு 2 நாக்குனாலுமே வந்துட்டு எழுதிடுவாங்க. ப்ளஸ் அட்வான்டேஜ் இருக்குது. ஒரு நல்ல ஒரு மெட்டல் கவரே அவங்களுக்கு கிடச்சிருக்கு இப்போதைக்கு. அண்ட் அது மேலே தான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் புல்லட்ஸ்லாம் வந்துட்டு பட்டுருக்கு. டாப் 13 டீம் அண்ட் 48 பிளேயர்ஸ் ஆர் ஸ்டில் அலையன்ஸ் கேம் மேட்ச் ஆரம்பிச்சு 15 minutes அண்ட் 16 minutes கிட்டத்தட்ட வந்துட்டு ஆக போகுது. ஜோனை போய் நம்ம பார்ப்போம். ஜோன் வந்துட்டு ஒரு ஹார்ட் ஷிஃப்ட் இந்த மேட்சுமே எடுக்கல நினைக்கிறேன். பிகாஸ் ஃபஸ்ட்டு ஜோனே நம்ம பார்த்தோம் ரெயின்ஸ் அண்ட் அந்த ஒரு மழை தான் வந்துட்டு எனக்கு ஏதோ ப்ரீவியஸ் மேட்ச் நம்ம அப்படியே பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. பிகாஸ் ப்ரீவியஸ் மேட்ச்சுமே வந்துட்டு கிட்டத்தட்ட இப்படி தான் போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இல்லை. நான் தப்பாக சொல்கிறேன்னு சொல்லி தெரியவில்லை. அண்டு கோட் டீம் ஒரு பக்கம் போய் பார்ப்போம்.
And இந்த மேட்ச் யார் டின்னர் எடுக்க போறாங்க நீங்க நினைக்கிறீங்க குரோனஸ் ப்ரோ? Well, in the match actually GOAT do have the probability to actually get that winner chicken dinner because அவங்க ஒரு நல்ல டீம் தான். GOAT பேரா போய் வந்திருக்காரு PPU கேல்சாங் and Andy, but Butcher இல்லாத ஒரு குறை கண்டிப்பா அந்த டீம்ல இருக்கும். Butcher is actually an excellent player and இங்க பாத்தீங்கன்னா பேரா போய் starting out Venom here ஸ்பாய்ஸ் கொடுத்தாங்க excellent on sprays and taking him out with that 4x and DP spray. நல்ல ஒரு ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லணும். And Venom goes down and அங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்பீட்ல லைக் மூவிங் வெஹிக்கிள்ல DP with a 4x அந்த ஸ்ப்ரே கொடுக்கிறது that is actually really difficult. Okay, so நல்ல ஒரு ஸ்ப்ரே கொடுத்தாங்க and இந்த பக்கம் Playmaker வந்து dude already getting knocked out. Wolfக்கு செலக்ட் tags. Let's see Ezio already அங்க இருக்காங்க. Ezio is actually still in TPP and நீங்க பாப்போம் அங்க Venom வந்து ஒரு knock கொடுத்திருந்தாலும் like Kelsang down to 10 HP. இப்போ Oblivion teamல வந்து revive போகணும்னு நினைக்கிறேன். Can they actually do a revive? Quite openல வந்து knock ஆயிருக்காரு. So I think Drago Venom பக்கத்துல smokes போட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். So Venom is actually bleeding out. Drago still in proper cover right now. So கண்டிப்பா ஒரு ஏரியல் வியூல போனோம்னா ட்ரோன் வியூல போனோம்னா கண்டிப்பா நம்ம டெரைன் பார்க்கலாம். சுத்தி எத்தனை டீம்ஸ் இருக்குன்னு கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். And Venom already closing in towards the region. நல்ல ஒரு கவர் smoke tunnels இதுக்கு யூஸ் பண்றாங்க. So they'll be trying to come in as fast as possible. So ENDGAME YT is quite in the open right now. சுத்தி அந்த ஹை கிரவுண்டுமே இல்லாத ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். மீன்வாயில் இஸ் ஆக்சுவலி ஸ்டில் குவைட் ஓப்பன் பட் இப்போதைக்கு டனல்ல தான் இருக்காரு. கோட்ல வந்து 2 நாக் முடிஞ்சிருக்கு. ஆண்டி ஆல்சோ கெட்டிங் நாக்ட் அவுட். BBH இப்போதைக்கு ஃபைட் விட போறது இல்ல. ரிச் டு ரிச் ஃபைட் வந்து நடந்துட்டு இருக்கு. தே ஆர் ப்ராப்பர் கவர் ரைட் நவ. ஸோ BBH இஸ் ஸ்டில் ஹேவிங் தி அட்வான்டேஜ் வித் தி கவர். ஸோ நல்ல ஒரு ஃபைட். கெல்சாங் வந்து நமக்கு பக்ல தெரியுது. ஐ திங்க் இட்ஸ் ரெண்டர் இஷ்யூ ஃபார் அஸ் பட் எஸ் ஸ்பாட்டட். டிபில வந்து கண்டிப்பா புல்லட் டிராப்ஸ் இருக்கிறதுனால லைக் வெலாசிட்டி டிராப்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு தலை தெரியலனா கூட இஃப் யூ டேக் சம் ரிச் ஃபைட்ஸ் யூ கேன் கெட் ஹெட் ஷாட்ஸ். ஸோ அது கண்டிப்பா எல்லாருமே லைக் மேட்சஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. ஹேக்கர் ஷாட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா அந்த மாதிரி ஷாட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டூட் எக்ஸலண்டா ஹெல்மெட் எல்லாம் கலட்டி விடுறதுல எக்ஸ்பர்ட்டா இருக்காரு. ஸோ ஐ வுட் சே கெல்சாங்குக்கு வந்து ஹெல்மெட்ல ஜஸ்ட் ஒரு துளி மட்டும் தான் மிச்சம் இருக்குது. Taps already being happening from Ezio here with that M4 excellent ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஆடிட்டு இருக்காங்க. மீன்வாயில் நெக்ஸ்ட் டீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே டீம்ஸ் இருக்காங்க. S7லாம் மீன்வாயில் எலிமினேட் ஆயிருக்காங்க. ஸோ ரேர் RC NK officials பார்த்துட்டு இருக்கோம். And looking at them on top of the houses, so they have an excellent zone, but indoor location actually it's not ideal for being on the rooftop because left side பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை கிரவுண்ட். மேல இருந்து யாரு பார்த்தாலும் நல்லாவே ஒரு வியூ கிடைக்கும். ஸோ இஃப் தட் ஹேப்பன்ஸ் இன்ஸ்டன்ட்லி வந்து ஜோன் நாக் ஆயிருவாங்க. அண்ட் ரேர் பிகே அந்த பாய்ஸ் ஆர் த சென்டர் ரைட் நவ். ஸோ கண்டிப்பா என்னோட அட்வைஸ் என்னன்னா இப்ப பாருங்க மேல இருந்து ஆள் வந்துட்டு இருக்காங்க. ஸோ கபி ஆல்ரெடி கமிங் இன் அந்த வீடு மேல தான் பார்க்கறான்னு நினைக்கிறேன். If he actually spots him out, he can actually get that knock. கண்டிப்பா knock பார்த்தாங்கன்னா ஒரு 2 knock ஆச்சு விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. So this could actually happen. Mountain topல தான் இருக்காங்க. So இப்போதைக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸ்ட் சைடுல பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அங்க பார்க்க முடியும். RC, Kabin and Anto already coming into those houses and Scout எல்லாரும் வந்து டாப்ல இருக்காங்க. Meanwhile Aran is actually taking a fight against Just versus Aran already happening. Aran like Kamui already with that shot and getting a knock here. Justல வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு mid range fights அப்படிங்கறனால they are still holding it off. And கண்டிப்பா இந்த ஒரு லொகேஷன்ல பார்த்தீங்கன்னா அந்த மவுண்டன்ல இருந்து வர டீம்ஸ்க்கு தான் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கும் Randy Group because they will be having visibility on everything. But meanwhile hard coverல இருக்கவங்க லைக் நம்ம இப்ப NK officials பார்த்த மாதிரி லைக் ரூஃப் டாப்ல எல்லாம் ஏறி உட்காராம இருந்தாங்கன்னா they can actually avoid. And அங்க பாத்தீங்கன்னா Wolf already getting knock on NK Reflex. இப்பதான் சொல்லி முடிச்சேன். And NK Reflex already coming down and he will be going for the revive. PK பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் கொடுத்திருக்காரு Wolfக்கு. And இங்க பாத்தீங்கன்னா யாருன்னா லைக் BBH actually pushing in on NK here. And இங்க வந்து already push வந்திருக்கு. It's a 4v4 fight right now. Let's see how NK officials actually take this fight. PK already putting some health kits and double knock already being done. PK in a rampage here. One guy left. Ezio versus PK will be happening. And what's going to happen? 1v4 பண்ண முடியும் அப்படி பார்த்தே ஆகணும். And Baymax already on the right. ஒரு rare PK already chase பண்ணிட்டு கீழ இருக்க பார்க்கறாரு. And let's wait and watch. Ezio அங்கேயும் ஓடிட்டு இருக்காரு. Excellent on a fight. I think Ezio is down. Yes, there you go. He gets down. So NK officials easy ஒரு 7 kills எடுத்துருக்காங்க. மல்டிபிள் ரிவைஸ் இருக்கு. கண்டிப்பா அவங்க பண்ணுவாங்க. ஹார்ட் கவர் அவங்களுக்கு இருக்கு. So now power of Telugu and on top RC already இருக்காங்க. புஷிங் வந்துட்டு இருக்கு. So Kabin already on the top. Nades pop up பண்ணி கொஞ்சம் utilities போட்டு smoke tunnels எல்லாம் கிரியேட் பண்ண கண்டிப்பா they can actually back off. இப்போதைக்கு ஒரு zone block கண்டிப்பா RC கையில இருக்கு. And RC க்கு பின்னாடி ஒரு டீம் வருது. யாரும் பார்த்தா டீம் 21 CRONOS also coming in. So meanwhile அந்த டீமை வந்து அவங்க ஹோல்ட் பண்ணி ஆகணும். So let's see like Aran Diplo CRONOS. Okay, Aran டீம் தான் வந்திருக்காங்க. So they will be coming in towards team of 11 RC here. கண்டிப்பா இங்க ஒரு ஃபைட் நடக்குது. லெஃப்ட் சைடுல பவர் ஆஃப் தெலுங்கு இருக்காங்க. ஸோ மல்டிபிளான ஃபைட்ஸ் நடக்குது ராண்டி ப்ரோ. இதுல வந்து யாரு ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா லைக் சத்தியமா தெரியல. F4 Esports on the top, eyes on everything. கண்டிப்பா யூடியூப் நம்ம ஸ்பாட் பண்ணி டிபில ஒரு நாக் வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஐ திங்க் யார் கேபிட்டலைஸ் பண்ணி ஹெல்மெட் அண்ட் வெஸ்ட் ரிமூவ் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் கொஞ்சம் அட்வான்டேஜஸ். நம்ம ஆல்ரெடி ஸ்லாமிங் என்ன பவர் ஆஃப் தெலுங்கு கூட ஒரு ஃபைட்னு நினைக்கிறேன். ஸோ Drago gets taken out and Sandy தான் அந்த ஸ்ப்ரே கொடுத்திருக்காரு. Venom is still alive and ENDGAME is also still alive. ஒரு பக்கி போட்டுட்டு ஆல்ரெடி வந்து படுக்கிறாரு.
So I would say that was a really close call. இப்போதைக்கு zone குள்ள வந்தாச்சு, but that was a really some kind of a stunt. Fast and Furious 9 மாதிரி தான் வந்துருந்துச்சு. எல்லா ஒரு ஊருப்பட்ட ஸ்குவாடுக்கு நடுவுல வந்து பக்கி ஓட்டிட்டு கொடி பிடிச்சிட்டு வர மாதிரி தான் இருந்துச்சு. So நல்ல ஒரு fights. So anything can happen, Randy bro. I think NK officials have the upper advantage right now with 7 kills. நல்ல high confidence-ல இருப்பாங்க. கண்டிப்பா அவங்க வந்து இத டாமினேட் பண்றதுக்கு தான் பாப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி ஜோன் அகைன் ஒரு ஹார்ட் ஷிஃப்ட் எடுத்திருக்கு. பிகாஸ் F4 Esports நல்ல மேலே இருந்தாங்க, பட் அப்படியே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜோன் வந்துட்டு கீழே ஒரு ஓப்பன் ஜோனாக விழுந்திருக்கு. அண்ட் அப்படி இருக்க சொல்ல வந்து என்ன வேணால் நடக்கலாம். ஓப்பன் ஜோனில் நிறைய பேர் யார் அடிப்பானே நம்மளால கெஸ் பண்ண முடியாது. அண்ட் F4 Esports கொஞ்சமாக அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து அப்படி போய் இருக்காங்க. அண்ட் ரிஃப்ளெக்ஸ் வந்துட்டு 0 நாக் அண்ட் தேர்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க, பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து ஒரு உதவும் காரணம் கொடுக்கலாம். கண்டிப்பாக என்னுடைய சாண்டி வைட் வந்து எழுப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரிஃப்ளெக்ஸ் ஒரு நல்ல கீ பிளேயர் ஆக்சுவலி டீமுக்கு. அவங்க வந்துட்டு எழுப்பி ஆகணும் இந்த வேலையை. கண்டிப்பாக வந்து ஸ்மோக்ஸ் போட்டு இந்த இடத்துல எழுப்பிட்டு இருக்காங்க. கோட் டீம் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கும், ஜஸ்ட் டீமில் வந்து ஒரு நாக் கொடுத்துட்டு இருக்காங்க சைமல்டேனியஸா இந்த பக்கம். அண்ட் லாஸ்ட் 1 man standing ட்ரூப்பர் மட்டும் தான் இருக்காங்க. ஒரு ரிவ்யூவிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நமக்கு தெரியுது இந்த பட் இப்போதைக்கு கொடுக்க முடியல. பிகாஸ் அங்கிருந்து டிபி வச்சு நிறைய பேர் வந்துட்டு சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. டிபி ரொம்பவே இன்னைக்கு மேட்ச்ல வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறத பார்த்துட்டு இருக்கோம். நாக்ஸுமே பாசிபிளாக விழுந்துட்டு இருக்கு. ஸோ லெட்ஸ் வெயிட். நாட்ஸ் 15 செகண்டில் 5th zone க்ளோஸ் ஆக போகுது. என்ன வேணால் நடக்கலாம். இங்கே ஒரு நீடு அண்ட் அப்படியே பவர் ஆஃப் தெலுங்கு டீம் டோட்டலாக வந்து கோட் டீம் எலிமினேட் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் தங்களோட டீமேட்டை காப்பாற்றியணும். ரிடம்ஷன் க்ரூ டீம் அநேகமாக ரிஃப்ளெக்ஸ் நம்முடைய இவங்களை வந்துட்டு ரஷிங்ஸ் கொடுப்பாங்க போல இருக்கு. அண்ட் F4 Esports இறங்கி வந்துட்டு இருக்காங்க. ஒரு சாண்ட்விச் சுச்சுவேஷன் இந்த இடத்துல. பிகாஸ் பேக் சைடுக்கா வந்துட்டு NK அஃபீஷியல்ஸ் இருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சொன்ன அடுத்த நிமிஷமே நேட்ஸ் வந்துட்டு இருக்கு இந்த ரிஜஸில். அண்ட் நாக்ஸ் தான் இன்னுமே கொஞ்சம் ஹையாக போச்சுன்னா வேற லெவலில் கனெக்ட் ஆகும். பிகாஸ் அவங்க அவ்வளோ நீட்ஸ் ஸ்பாம் பண்ணுறாங்க. எல்லாம் I think ஒரு 5 to 6 nades வேஸ்ட் பண்ணிருக்காங்க. இங்க நல்ல ஒரு ஜம்ப் நேட் போட்டுருந்தாங்கன்னா லைக் ஒரு 2 nades போதும் அந்த ஸ்குவாடே அவுட் ஆயிருக்கும். நல்ல நேட்ஸ் தான். பட் NK officials இன்னும் ஒரு நல்ல ஒரு ஜம்ப் நேட் போட்டுருந்தாங்கன்னா அந்த ஒரு ரிச்சை தாண்டி போறதுக்கான நேட் போட்டும். So meanwhile எல்லாமே வந்து ரிஜுக்கு கீழ இருக்கறனால they still have the advantage. RC being saved by that ridge I should say. So meanwhile சென்டர்ல வந்து NK இருக்காங்க, லெஃப்ட்ல அவங்களுக்கு RC இருக்காங்க. F4 Esports getting into the zone. Yes, vehicles எடுத்துட்டு அவங்க already zone edgeல வந்து படுப்பாங்கன்னு நினைக்கிறேன். Yes, there you go. Already zone edgeல வந்தாச்சு. And meanwhile Venom gets taken out I guess behind the in the tree la. So team number 21 already getting those kills. Multiple knockouts already been done. Diplo coming on for the revive. So கண்டிப்பா இங்க வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்க போகுது. And meanwhile VR1 வந்து பாத்தீங்கன்னா already completely open zone la வந்து படுத்திருக்காங்க. தின்கேமிங் வைட் இன்னும் உயிரோட இருக்காங்க. So OBLIVIONல வந்து இன்னும் ஒரு ஆள் உயிரோட இருக்காங்க. So completely stranded off from his team. He's actually trying to get that off angle and கண்டிப்பா ஒரு சர்வைவல் எடுக்க தான் பாக்குறாங்க. So I think he is actually going towards the zone. இன்னும் கொஞ்சம் மீட்டர்ஸ் முன்னாடி போனா he will be in the zone right now. Meanwhile centerல தான் ஃபைட் நடந்துருக்கு. Baymax goes down. Reflex வந்து IGL and let's see how he actually handles the situation right now. So அங்க வந்து ரிவைவ் போயிட்டு இருக்கு. RC சாண்டி ஆல்ரெடி முன்னாடி ஏறி போயாச்சு. He's actually going in for that kill. 0 F4 Esports வந்து நாக் பண்ண பார்க்கறாங்க. இங்க இருந்து ஒரு நேட் போட்டா கண்டிப்பா ஒரு நாக் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. He's actually doing a zone block right now. That's what Sandy is doing. எவனுமே உள்ள வர கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னை sacrifice பண்ணி he's actually going there because lastல ஒரு 2-3 knock ஆச்சு வெச்சா he will be getting those kills and also he will be making it sure that nobody comes in from the back for the team. So அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. So கண்டிப்பா நல்ல ஒரு ஃபைட் அப்படினு சொல்லணும். ER1 is actually having an advantage as well. Meanwhile GOAT டீம்லயும் ரெண்டு பேர் உயிரோட இருக்காங்க. So 3 people உயிரோட இருக்காங்க. So அவங்களுக்கு advantage இருக்கு and Sandy giving those shots. Scout already knocking out RC Anto. So இங்க வந்து fights நடந்துருக்கு. Kabi already coming in. Smokes already பண்ணியாச்சு. Excellent ஆன cover. So அங்க பாத்தீங்கன்னா மரத்துல கரெக்ட்டா வந்து ஸ்லாமிங் பண்ணிருக்காங்க and they'll be having some loot and இங்க வந்து RC டீம் கம்ப்ளீட்டா வைப் அவுட் பண்ணிருக்காங்க. F4 Esports and they'll be getting this loot. Circle already closes in. They will have to start as fast as possible. Sandy still there waiting on TPP. F4 Esports வந்தாங்க அடிப்பாங்க சொல்லிட்டு but meanwhile back sideல இருந்து knock வருது. வேற level shots. Gandhi actually knocking out Sandy. எதிர்பார்க்கவே இல்ல இத and NK officials knocking out Scout here. F4 Esports already entering into a heel battle stage. இன்னும் கபியும் ஸ்டார்க்கும் இன்னும் இருக்காங்க and what's going to happen we have to wait and watch. நல்ல ஒரு ஃபைட் அப்படினு சொல்லுங்க. இறக்கி ஓடி வராரு and yes he finishes off. Stark actually goes down as well and F4 Esports completely wiped out on the 4th position here. நல்ல ஒரு ஃபைட் and NK officials நான் சொன்ன மாதிரி டாமினேஷன் காமிக்கறாங்க. 10 kills இருக்கு இப்போதைக்கு and I think they have still 3 people alive. Yes, Reflex இன்னும் அலைவா தான் இருக்காரு. Goat Andy still there and VR1 also there and so do NK officials. So இந்த மூணு டீம்ஸ் தான் ஃபைட். யார் ஜெயிக்க போறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ரெண்டு கண்டிப்பாக சூப்பராக 3 பேருமே வந்துட்டு அந்த ஒரு டாமினேஷன் கொடுத்துட்டு வந்திருக்காங்க போல. இவங்க கையிலுமே வந்துட்டு ஒரு 7 kills இருக்குது அண்ட் அதே டைம் கோட் டீமே நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம். சூப்பராக விளாண்டு வந்துட்டு இருக்காங்க வித் 8 kills அண்ட் நம்மளுடைய NK அஃபீஷியல்ஸ் போய் பார்த்தாலுமே தே ஹேவ் த 10 kills பார்த்தீங்கன்னா அண்ட் இங்கே ஒரு செம்ம ஆங்கிள் ரேர் பிகேக்கு ஆக்சுவலி சூப்பராக வந்துட்டு இங்கே ஒரு நாக் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வைப்ஸை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டம் பிகாஸ் ரொம்ப லாங்கில் இருக்காரு அண்ட் காப்பாற்றுறாங்களா பார்ப்போம். ஒரு ஸ்மோக் டனலே கிரியேட் பண்ணால் மட்டும்தான் அவரை வந்துட்டு காப்பாற்ற முடியும் அண்ட் உடனே வந்துட்டு 17 seconds ஜோன் ஸ்டார்ட் ஆகிறதுனால வந்துட்டு அவங்க வந்துட்டு மேபி நம்முடைய VR1 வைப்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஒரு பொசிஷனை பிடிக்க ட்ரை பண்ணலாம். பட் இங்கே பேமேக்ஸ் கெட்டிங் நாக் அண்ட் இந்த இடத்துல வந்து ரேர் பிகே மற்றும் நம்ம ரிஃப்ளெக்ஸ் மட்டும்தான் இருக்காங்க இந்த இடத்துல. கண்டிப்பாக நிறுத்துறாங்க இந்த இடத்துல அண்ட் தேர்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த வேலையில் மேபி ஒரு நேட் ஸ்பாமிங்ஸ் வரும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. VR1 டீம் நேட் ஃபுல்லாக வந்து ஸ்பாம் பண்ணுறாங்களா பார்ப்போம் அண்ட் அது சரியாக கோட் டீமே வந்துட்டு கவர் பண்ணிடணும். உடனே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்மோக்ஸ் வந்துட்டு யூட்டிலைஸ் எல்லாமே வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க அண்ட் அதே டைம் கோட் டீம் ஒரு பக்கம் ப்ரெஷர் கொடுக்குறாங்க.
இல்லைன்னா வந்துட்டு VR1 டீம் எந்நேரம் ஒரு ரஷ் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. இங்கே வந்துட்டு இந்த வந்த இடத்துக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ப்ரெஷரே கொடுத்துருக்க முடியும். பட் ஸ்டில் கோட் டீம் இருக்காங்க. காந்தி பக்கத்துலேயே வந்துட்டார் ப்ரோ, ரொம்ப பக்கத்தில் இருக்காங்க ஆக்சுவலாக. அண்டு பாப்போம் கோட் டீமில் வந்துட்டு ஏதோ வியூ கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நியர் டு தெம். அண்ட் ஜஸ்ட் கொஞ்சம் வந்துட்டு பார்த்தா போதும். அண்ட் எழுந்து நின்று பார்த்தீங்கன்னா வந்து பேராபையை பெர்ஃபெக்டாக நாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது லாஸ்ட் அன்மன்ஸ் அன்னைக்கு வந்துட்டு பட் காந்திக்கு ஓபி நேட் பை பேமேக்ஸ் கிட்ட இருந்து நினைக்கிறேன் வேற மாதிரி ஒரு நேட் பெர்ஃபெக்ட் நீட் டு நாக் ஹிம். அண்ட் இந்த இடத்துல பார்ப்போம் ரிஃப்ளெக்ஸ் ஆல்மோஸ்ட் ரஃபேல் பக்கத்தில் போயாச்சு. ஜஸ்ட் ரைட்டு கொஞ்சம் மூவ் பண்ணால் போதும். அண்ட் அவருக்கு ஆக்சுவலாக சவுண்டு கேட்டிருக்கு அகில் வந்துட்டு அவர் இப்போ பார்த்துருப்பார் நினைக்கிறேன். நாக் கொடுக்குறாங்களா பார்ப்போம். வேற லெவல் நாக் இந்த இடத்துல பை நம்மளுடைய NK ரிஃப்ளெக்ஸ் இந்த இடத்துல ஓபியான ரிஃப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபினிஷ் பண்ணுறாங்களா கேட்டால் VR1 டீமை டோட்டலாக எலிமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கோட் டீமில் லாஸ்ட் 1 month அன்னி அங்கே ரிவைவிங்ஸ் போய்கிட்டு இருக்கு. அது வந்துட்டு அவங்க கண்டிப்பாக வந்துட்டு பார்த்துருந்தாங்கன்னா வந்துட்டு புஷ் கொடுத்துருக்கலாம். அண்ட் நேட் வந்துட்டு தூக்கி போகிறாங்களா அப்போ ஒரு ஸ்மோக்ஸை வந்துட்டு குக் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. ரிஃப்ளெக்ஸ் ஒரு பக்கம் வெறியாக விளாண்டுட்டு இருக்காங்க. அண்ட் 14 kills பை நம்மளுடைய NK அஃபீஷியல்ஸ். RPK ஒரு பக்கம் ஒரு சூப்பர் பிரேக் த்ரூ கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் அதிக கில் அவர் தான் வந்துட்டு எடுத்திருக்காங்க நினைக்கிறேன். வித் 6 kills வந்துட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பேமேக்ஸ் 2 kills ரிஃப்ளெக்ஸ் வந்துட்டு ஒரு 3 kills எடுத்திருக்காங்க. அண்ட் வேற லெவல் கோட் டீமுக்குமே வந்துட்டு ஒரு சான்ஸ் இருக்கு. எனிதிங் மைட் ஹேப்பன். பட் இப்போதைக்கு வந்துட்டு ரிஃப்ளெக்ஸ் டீம் நம்மளுடைய NK அஃபீஷியல்ஸ் இருக்கிற அந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3 பேர் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் எடுத்திருக்காங்க. ஸோ எந்த பக்கம் பார்த்தாலுமே அடி விழுக்கும். அண்ட் அந்த ஒரு நேட் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நாக் கொடுத்துருக்கு. ரிஃப்ளெக்ஸ் இந்த இடத்துல நாக்கு ஒரு 2v2 இந்த இடத்துல மாறுது. எப்படி வேணாலுமே வந்து மேட்ச் பார்க்கலாம். அண்ட் பேமேக்ஸ் இப்போ ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். அவர் ஏதாவது ஒரு த்ரோபிள்ஸோ மால்டோஸ் ஏதாவது வந்து குக் பண்ண ட்ரை பண்ணலாம். அண்ட் ஆண்டியோட பொசிஷன் வந்துட்டு தெரியுமா சொல்லிட்டு தெரியவில்லை. அண்ட் இதில் ஒரு 2v2 மாறுது. RPK பார்த்துட்டு இருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரேண்டம் டாக்ஸாக வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. இட்ஸ் வெயிட் மேட்ச். மேபி நம்மளுடைய ரிஃப்ளெக்ஸ் அனஸாக வந்துட்டு பக்கத்தில் போய் படுத்து கூட ஒரு பொசிஷன் வந்துட்டு காட்டி கொடுக்க ட்ரை பண்ண ஏதாவது வந்துட்டு பண்ணுறாங்களா பார்ப்போம். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுமே வந்துட்டு பண்ணலாம். பிகாஸ் அவர் ரிவே பண்ண முடியல இந்த வேலையில். அண்ட் நம்மளுடைய பேமேக்ஸ்க்கு நல்ல டாக்ஸ் வந்துட்டு இருக்கு. நம்பர் 10 கவர் எடுக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து PPO நாக்கு ஒரு 1v1 ஆண்டியா இல்லை நம்மளுடைய RPKவான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போதைக்கு ஆண்டி பார்த்துட்டு இருக்கோம். ஆண்டினுடைய வியூ வந்துட்டு RPKக்கு போய்கிட்டு இருக்கேன். RPK ஆக்சுவலாக ஆண்டியை ஸ்பாட் பண்ணியாச்சு. பேமேக்ஸ் ஒரு நல்ல கால் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு சொன்ன மாதிரி நம்முடைய CRONOS ப்ரோ சொன்ன மாதிரி நம்முடைய கோட் டீம் தான் வந்துட்டு இன்னைக்கு டின்னர் மேக் பண்ணியிருக்காங்க. மேட்ச் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க CRONOS ப்ரோ. அண்ட் அதுபடி தான் வந்துட்டு இந்த வந்துட்டு கோட் டீமுக்கு ஒரு சூப்பர்பான சிக்கன் டின்னர் கிடச்சிருக்கு. ஒரு 2 டீமே வேற லெவல் விளாண்டாங்க. இந்த லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு எப்படியோ வந்துட்டு மேட்ச் வந்துட்டு முடிஞ்சிருக்காங்க சூப்பராக. அந்த இது வரைக்கும் நம்ம நடத்துற எல்லா மேட்சஸ்லயுமே நூன் ஸ்கிம்ஸ்ல 8th zone வராம ஒரு டீமுமே ஜெயிச்சது கண்டிப்பா பார்த்த வரைக்கும். 7th zone வந்தாலும் ஒரு 3-4 டீம் அங்க இருப்பாங்க. ஸோ 8th zone ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக்கே வருது. அண்ட் ஒரு எக்ஸலண்டான ஒரு 2v3 ஃபைட் எடுத்தாங்க அங்க கோட் டீம். லைக் ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். ஆண்டி வாஸ் ஆக்சுவலி எக்ஸப்ஷனல். ஸோ கோட் ஆண்டி கெட்டிங் 8 kills, PUP with 3 kills. ரெண்டே பேர் தான் நான் சொன்னேன்ல, ஆண்டி அண்ட் PUP. I have seen them in a Sanok match, like 14 kills domination பண்ணாங்க. Same wise Andy and PUP here in Erangel, even though the others actually gave them cover, but they showed some complete domination with a total of 11 kills and getting that winner chicken dinner அப்படின்னு சொல்லலாம். NK officials சொன்ன மாதிரி complete domination, but at the end on the last PUP-ஓட கேம் சென்ஸ் அந்த எக்ஸலண்டான ஒரு நேடு ரிஃப்ளெக்ஸை நாக் பண்ணுறதுக்கு, அண்ட் ஆல்சோ ஆன் த ரைட் ஒரு ட்ரேட் நாக் டுவர்ட்ஸ் லைக் பேமேக்ஸை நாக் பண்ணுறதுக்கு. ஸோ தட் வாஸ் எக்ஸப்ஷனல் நான் சொல்லணும். பிகாஸ் லைக் PUP வந்து அந்த நாக் கொடுத்தோன்னா he got knocked out, but then Andy actually carried on and he was actually able to finish the match. So அதில் வந்து லைக் Sandy had no other way, he had to actually show it out. Sorry, PK had no other way, he had to show it out. So கண்டிப்பா வந்து ஆங்கிள் காமிக்க வேண்டியதா இருந்துச்சு. So at the end வந்து like கோட் டீம் வந்து நல்லாவே கிளட்ச் பண்ணாங்க. So NK officials coming on the second position with a total of 12 and 14 kills, Reflex with 3 kills, Rare PK with 6 kills, and Sandy with 3 kills, and also Baymax with 2 kills. So VR1 Esports on the third position with a total of 8 kills there. Gandhi வந்து ஓபியா வந்து ஒரு அஹிம்சாவாதி அப்படின்னு சொல்லலாம். யூஸ்வலா 7 கில் அடிச்சு வச்சிருக்காரு பாவி மனுஷன். ஸோ மூணாவது பொசிஷன்ல முடிச்சிருக்காங்க காந்தி. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபோர்த் பொசிஷன் வந்து F4 Esports. இங்க பாத்தீங்கன்னா லைக் 4 kills or F4 Esports வந்திருக்காங்க. ஃபிஃப்த் பொசிஷன்ல வந்து RC வந்து with a total of 4 kills there. OBLIVION வந்து 6th position வந்திருக்காங்க with 0 kills. 7th ல வந்து RN வந்திருக்காங்க with a total of 8 kills there. Just வந்து 8th position வந்திருக்காங்க with 1 kill. NGC வந்து 9th position வந்திருக்காங்க with 2 kills. அதுக்கப்புறம் பவர் ஆஃப் செல்கு வந்து 10th position with 1 kill. BBH வந்து 11th position with 0 kills. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா Invoke வந்திருக்காங்க on the 12th position with a total of 6 kills. AKATSUKI on the 13th position with 2 kills. S7 on the 14th position with 0 kills. XP on the 15 with 4 kills. Faith on the 16 with 3 kills. BPRS on the 17 with 0 kills. NXU on the 18th position finish பண்ணிருக்காங்க with 0 kills. Blind finished on the 19th position with 1 kill. அதுக்கப்புறமா AB on the 20th position with 1 kill. So டோட்டலா இத்தனை டீம்ஸ் வந்திருக்கு. ஸோ எக்ஸலண்டான மேட்சஸ் பார்த்தோம். ஓபியான finish by GOAT there. NK officials சொல்லவே தேவையில்ல. They did a zone block for more than like 3 or 4 teams.
ஸோ ஆர்சியா பண்ணாங்க, அதுக்கப்புறம் எஃப்ஓர் ஸ்போர்ட்ஸ் பண்ணாங்க, எல்லாத்தையுமே பவர் ஆஃப் தெலுங்கு வைப் பண்ணாங்க. ஸோ நிறைய வைப் அவுட்ஸ் பார்த்தோம். ஸோ எக்ஸலண்டான வைப்ஸ் அண்ட் எக்ஸலண்டாக ஒரு 14 kills எடுத்து செகண்ட் பொசிஷன் வந்திருக்காங்க. அண்ட் GG ஃபார் கோட் ஃபார் ஆக்சுவலி கெட்டிங் தட் வின் செகண்ட் ஆன் த லாஸ்ட் மேட்ச் வித் டோட்டல் ஆஃப் ஐ திங்க் 11 kills. ஸோ எக்ஸலண்ட் கேம் பிளே. ஸோ ராண்டி ப்ரோ, இந்த மாதிரி மேட்சஸ் நம்ம இன்னும் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. அண்ட் எக்ஸலண்டான மேட்ச் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக பண்ண அந்த ஒரு ரேண்டம் வெதருமே இன்னுமே வந்துட்டு டீம்ஸ்க்கு வந்துட்டு ஒரு டஃபர் சுச்சுவேஷன் வந்துட்டு கொடுத்துருச்சு. பிகாஸ் வந்துட்டு அந்த ஒரு டிம் லைக் ஒரு மாதிரி வந்துட்டு இருக்கும். பட் ஸ்டில் டீம்ஸ் வந்துட்டு இவ்வளோ சூப்பராக வந்துட்டு எந்த ஒரு வெதர் வந்தாலும் என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் நாங்கள் விளையாடுவோம் அப்படின்ட்டு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ப்ரூவ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. சூப்பராக முடிச்சிருக்கு லாஸ்ட் மினிட்ல. அண்ட் நீங்கள் கொடுத்த அந்த ப்ரெடிக்ஷன் வந்துட்டு வேற லெவல் ப்ரோ. சீரியஸாக வந்துட்டு கோட் டீம் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுடைய அந்த ஒரு வாக்கு வந்துட்டு காப்பாற்றிருக்காங்கன்னு வச்சுக்கேன். நான் சூப்பராக வந்து முடிச்சிருக்கேன். எல்லா டீமுமே ஒரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சூப்பராக தான் விளாண்டுருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு சுச்சுவேஷன் கிடச்சிருக்கு. எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இது என்ன மேட்ச்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேலஞ்சர்ஸ் esports தெலுங்கும் சவுத் இந்தியன் இன்விடேஷனல் சீரிஸ்க்கான சீசன் 1 மற்றும் வீக் 3 அண்ட் நம்மளுடைய டே 4க்கான மேட்சஸ் தான் போயிட்டு இருக்கு. வித் 3000 இந்தியன் ருபீஸோட இந்த ஈவெண்ட்க்கான ப்ரைஸ் பூல் நம்ம டாப் டீம்ஸ் வந்துட்டு மோட்டிவேட் பண்ணும் விதமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு ப்ரைஸ் பூல் வந்துட்டு வச்சிருக்காங்க. அண்ட் சூப்பராக வந்துட்டு நம்ம மேட்சஸ்மே வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம வந்துட்டு கிளம்பும் நேரமும் வந்துட்டு வந்து விட்டது. அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய லிங்க் இருக்குது, நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அண்ட் டிஸ்கார்ட் லிங்க் இருக்குது. டிஸ்கார்டில் 15,000 rupees நம்மளுடைய சேலஞ்சர்ஸ் esports ரைவலரிஸ் ஒரு PUBG டோர்னமெண்ட் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. அண்ட் அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆக்சுவலாக போயிட்டு இருக்கு. உடனே போயிட்டு நீங்கள் வந்துட்டு கையோட வந்துட்டு உங்களுடைய டீம்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நீங்களுமே வந்துட்டு ஷோகேஸ் பண்ணி உங்களுடைய டீம்ஸ் வந்துட்டு மேலே காமிக்க மாதிரி கேட்டுக்குள்ள படிக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக போயிட்டு நீங்கள் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்டேன். அண்ட் நம்மளுடைய ஸ்ட்ரீமுமே வந்து என் பண்ணிக்கலாம். மீண்டும் நாளை லைவில் வந்துட்டு உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராண்டி மற்றும் நம்மளுடைய அண்ணன் குரோனஸ் வந்துட்டு இருக்காங்க. Yes, I'm here. So see you guys. Love you all. Bye bye. நன்றி மக்களே. தேங்க்யூ ஃபார் யூர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் நாங்கள் அப்படி வந்துட்டு எங்களோட ஸ்ட்ரீமை என் பண்ணிக்கிறோம். அண்ட் டாட்டா பை பை அண்ட் டேக் கேர் மக்களே. And I've been chillin', watching the ocean with you. Baby up with a slow motion crew. And we up in our cloudlands when people change, but not us. And we just chillin', kicking it, kissed by the sun. Could be soaked to the skin in the monsoon. I know she got the good vibes when seasons change, but we're the same. Even if I lost all my money, the zero runs deep, honey. And I don't need to speak a single word, 'cause you got me holding. Even if my jokes aren't funny, my tongue tied up on it. And I don't need to speak a single word, 'cause you got me holding. 'Cause you got me holding. And I'll be running, possessed by a low voodoo. Fired up like a wolf on the full moon. And we're stuck in a la land. The tides will turn without us. And I'll be killing time like I might be a cartoon. Take it in real life like haiku.